ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் டு காலேஜ் என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 8ஓட 104வது நாள் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என்னடா ரஜினி டயலாக்லாம் வச்சுட்டு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவியா? நடுராத்திரி 2 மணிக்கு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இந்த பஞ்ச் டயலாக் ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குது. என்ன பண்றது? அமெரிக்கா பறக்க வேண்டிய நான் தெரியாதனமா தமிழ்நாட்டுல பிறந்து தொலைச்சிட்டேன். பகல் ஆனா முழிப்பு வர மாட்டேங்குது, ராத்திரி ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி மிட் நைட் மசாலா மாதிரி ஆயிப்போச்சு வாழ்க்கை. நான் வந்து இந்த 1 நம்பர் எபிசோட் வந்து எனக்கு லேட்டா தான் அப்லோட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதனால பார்க்க லேட் ஆயிடுது. அது இல்லாம இன்னைக்கு வந்து சாட்டர்டே எப்பவுமே வந்து 1.5 மணி நேரம் கிட்ட 1.25 மணி நேரம் போகும் நிறைய ஆட் எல்லாம் வந்து. ஏன்னா விஜய் சேதுபதி எபிசோடுக்கு வந்து அந்த மாதிரி வரும்ல, அதே மாதிரி இன்னைக்கு எபிசோடுக்கும் வந்துச்சு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் போச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீன் எல்லாம் நான் திரும்ப திரும்ப வச்சு பாக்குறதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்ன்றது எனக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ அதனால லேட் ஆகிவிட்டது. எங்க ஏரியால ரொம்ப ரொம்ப மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ கரண்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், நெட் ப்ராப்ளம். நாளைக்கு வந்து லைவ் காமிச்சிருந்தாங்கன்னா அங்க இவிபி செட்லயும் மழை பெஞ்சிருக்கும். ஏன்னா எங்க ஏரியா பக்கத்துல இருக்கனால அங்கேயும் மழை பெஞ்சிருக்கும். பட் லைவ் வந்து இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க. போன சீசன்ல இவங்க எல்லாம் இந்த டேல தான் கட் பண்ணாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாரும் கிளம்பி வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் கட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம். எல்லாரையும் டிராஃபிக் கூட எல்லாம் பேச சொல்லுவாங்கல்ல, இந்த சீசன்ல ஏன் இவங்க எல்லாம் டிராஃபிக் கூட பேச வைக்கல? போதும்டா, நீங்க எல்லாம் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்ததே வேஸ்ட். உங்களுக்கு டிராபிக் கூட வேற தெரிய பேச வைக்கிறோமா? ஏற்கனவே பேசி பேசியே இந்த சீசனே நாரடிச்சிட்டீங்க. இன்னொரு டிராபிக் கூட வேற உங்களை 1.5 மணி நேரம் பேச வச்சா மனுஷன் செத்துருவான்னு நினைச்சு நீங்க தனியா பேசிக்கோங்களான்னு விட்டுட்டாங்க. லைவ கட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சரி, அந்த வரையில நம்ம தப்பிச்சோம்னு நினைச்சுக்கலாம். அப்புறம் இன்னைக்கு வந்து உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வெளில போயிட்டாங்க. முன்னாடி வந்தவங்க எல்லாருமே மறுமதியம் சொல்லியிருந்தாங்க 12 நாள் தான் அவங்களுக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் கெஸ்டா இந்த வாரம் வந்தவங்க எல்லாருக்குமே அவங்க வேணும்னா வரலாம், வேணாம்னா இருந்துக்கோங்கன்ற மாதிரி தான் ஆப்ஷன் வச்சு. ஸோ அருண்லாம் வந்து வரலன்னு சொல்லிட்டாப்லையா. அருண் தீபக் 2 பேருமே ஒரே நாள்ல தான் உள்ள வந்திருக்காங்க. அதனாலதான் அன்னைக்குதான் ராணுவ வந்திருப்பான். ராணுவ கூட அருண் நல்லா பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த செட்ல வச்சுதான் சபரி கூட அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கு. யாருக்கலாம்னா அருணுக்கு தீபக்குக்கும் வந்து அந்த ஃபன் அன்லிமிட்டெட் அந்த ஒரு கொஸ்டின் ஆன்சர் அந்த ஒரு இது எடுத்திருக்கும் போல. ஆனா அருண் வந்து அங்க பேசிட்டு அப்படியே போயிட்டான் போல இருக்கு இங்க வராம. ஏன்னா அதே காஸ்டியூம்ல தான் தீபக் இருந்தாரு. உள்ள வரப்போ என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாரு அந்த காஸ்டியூம்ல தான் அந்த செட்ல இருந்தாரு. ஏன்னா அருணும் ஃபர்ஸ்ட் ராணவும் பார்த்தேன்னு சொல்லுவான், அப்புறம் பார்க்கலன்னு சொல்லி மாத்தி மாத்தி உழப்பி பேசிட்டே இருப்பான். சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க போல. இன்னைக்கு எல்லாரும் விடை பெற்று வெளியில போறப்போ தீபக் சொல்லுவாரு, இப்ப சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்ல, அருண் வந்து நீங்க எல்லாரும் நல்லா பிளே பண்ணிட்டு வாங்க, உங்களுக்காக வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னான்ற மாதிரி சொல்லுவாரு. பட் இன்னைக்கு சாயங்காலமே ஃபன் அன்லிமிட்டட் 5 மணிக்கு வந்துச்சு. அதுலயே தீபக்கும் அருணும் அந்த எபிசோடு வந்தது. நான் ப்ரோமோ தான் பார்த்த, எபிசோடு பார்க்கல. நான் இது வரைக்கும் எந்த எபிசோடுமே பார்த்தது இல்லை அந்த ஃபன் அன்லிமிட்டட். ராணுவ வரான்னு சொன்னதுக்காக மட்டும்தான் போன வாரம் பார்த்தேன். ஸோ இந்த வாரம் அவங்க இதெல்லாம் பார்க்கல. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது காஸ்டியூம் வச்சு தீபக் எல்லாம் ஒன்னாதான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டேன். அந்த மாதிரி இந்த வாரம் வந்தவங்க எல்லாமே கெஸ்டா வந்தவங்க அவங்கவுங்க எப்ப வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அந்த டைம் வந்திருக்காங்க. ராணுவ கூட முதல் நாளே திங்கக்கிழமை போறான்னு சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமை போறான்னாங்க. கஷ்டப்பட்டா வியாழக்கிழமை தான் போனா. அவன் 2 நாளும் நம்ம தான் இருந்திருக்கான். இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நேற்று எல்லாருக்கான ஏவி இந்த ஃபைனலிஸ்ட் எல்லாருக்குமான ஏவி போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம முத்துக்குமரனுக்கான சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்து. பட் அவனுக்கான கிளிப்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நேத்தே நான் சொல்லியிருப்பேன், அந்த சாங் வந்து ஒரு டைட்டில் வினருக்கான சாங், அந்த எடிட் எல்லாமே. பட் அந்த கிளிப்ஸ் வந்து அவனுக்கு நிறைய மிஸ் ஆயிருந்தது. ஏன்னா ஒரு டைட்டில் வினர்ன்றது அவங்க மட்டுமே இருக்கிறது இல்லை, எல்லாருமே இருக்கிறது தான். அவனுடைய சீன்ல எல்லாருமே இருப்பாங்க. எல்லா மூமெண்ட்லயுமே முத்துக்குமரனும் இருப்பான். அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் இருந்துச்சு. நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. பட் ஒரு திருப்தியா இல்லை. இது மாதிரிதான் போன சீசன்ல அர்ச்சனா கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறேன் நானு. அப்புறம் வந்து நேற்று அந்த ஏவி போடும் போதே ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. நான் அதுதான் முன்னாடி இதுல வச்சிருந்தேன் தம்ப்நெயில்ல. ஒரு 3 ட்ரம் இவங்க எல்லாம் விளையாண்டாங்கல்ல, ஒரு ட்ரம் மண் மண் ட்ரம் டாஸ்க். அந்த ட்ரம் 3 ட்ரம்மா கவுத்தி போட்டிருக்காங்க. அதுல வந்து பெருசா அவங்க போட்டோ ஒட்டியிருக்காங்க. அதுல யார் போட்டோலாம், மேல முத்துக்குமரன் போட்டோவும், கீழே ஒரு சைடு விஷால், இன்னொரு சைடு சௌந்தர்யா போட்டோவும். அதாவது அதுதான் அவங்களுக்கான ஒரு என்ன க்ளூ மாதிரி. வின்னர் வந்து முத்துக்குமரன், ரன்னர் விஷால், செகண்ட் ரன்னர் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி நேத்தே பேசினாங்க. பட் இன்னைக்கு வந்து நிறைய அபிஷியல் சொல்ல முடியாது, பட் அன்அபிஷியல் தான். அவங்க சொல்ற முக்காவாசி 95% உண்மையா இருக்கும். அந்த மாதிரியான ஆட்கள் இன்ஃபுளுசர்ஸ், அப்புறம் வந்து முக்கியமான யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃபுளுசர்ஸ் சொல்றதை வச்சுதான் யூடியூபர்ஸே வீடியோ போடுறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயத்த பற்றி பார்க்கும்போது டைட்டில் வின்னர் முத்துக்குமரன், ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து விஷால், செகண்ட் ரன்னர் வந்து சௌந்தர்யான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட்ல பவித்ராவையும் ரயானையும் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு நாளைக்கு அந்த 4 மணி நேரம் கிட்ட ஷோ காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 மணி நேரம் ஷோல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ லைவ் போயிருந்ததுன்னா இன்னைக்கு லைவ் நாளைக்கு ஒளிபரப்புச்சுன்னா
ஒளிபரப்பு ஆகியிருந்தா ஒருவேளை நமக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா எப்பயுமே இந்த சண்டே வந்து நமக்கு லைவ் இருக்காது இல்ல, சோ காமிக்கல. நாளைக்கு 4 மணி நேரத்துல இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வரும்போது இதுவும் சேர்ந்து வரும் நமக்கு. அப்ப பாத்துக்க வேண்டியதான். அப்புறம் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காலையிலே தீபக் வந்து ரொம்ப அழுதுட்டே இருந்தாரு. அவருக்கு வெளியில வந்து காலையில அவர் எந்திக்கும் போதே பார்த்துட்டு இதான் என்னுடைய லாஸ்ட் டே இந்த பிக் பாஸ் வீட்ல, இனிமேல் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே ரொம்ப அழுதாரு. அப்புறம் முத்துக்குமரன் வந்து அவரை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாரு. இருந்தாலும் ஏங்கி அழுதுட்டே இருந்தாரு. ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருடைய சண்டைகள் இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து ஒரு லெட்டர் வந்தது. வர்ஷினி வந்து எல்லாத்தையும் சொன்னாங்க. குரூமிங் வந்து இந்த ஃபைனலிஸ்ட் 5 பேரையும் அந்த ரூம்க்கு வர சொல்லியிருந்தாங்க, ஆக்டிவிட்டி ரூமுக்கு. நான் இன்னைக்கு ஒரு நேரம் லைவ் பார்க்கும்போது இது லைவ்லயும் பார்த்தேன் நான். இவங்க எல்லாரும் குரூமிங் பண்ணும்போது முத்துக்குமரன் வந்து கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். செம்ம காமெடியா இருந்துச்சு உண்மையிலே. இந்த ஒரு 9 கிட்டத்தட்ட 13 நாள் 13 வாரங்கள ஒரு கேமரா விட்டுட்டு தனிப்பட்ட முறையில முத்துக்குமரனை பார்த்தா உண்மையிலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், ஒரு பாலை எப்படி போட்டாலும் அடிப்பான், அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் முத்துக்குமரன் சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு தடவை கேம் மாறும் போதும் இந்த கேம் எப்படி, ஏன்னா நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்கள் அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஏன்னா பெண்கள் அணி வந்து ஒற்றுமையாவும் இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க பெண்கள் அணி. ஸோ ஆண்கள் அணி வந்து அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பிரச்சனை இருந்தா கூட அது ஒரு யுனைட்டியா நல்லா என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்கள் அணி தான் சப்போர்ட் பண்ணேன். அப்பவே வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, இது பெண்கள் அணி ஜெயிப்பாங்களா ஆண்கள் அணி ஜெயிப்பாங்களான்னு சொல்லி நாங்க பேசுறப்போ நான் சொல்லுவேன், எந்த மாதிரி பால் போட்டாலும் முத்துக்குமரன் அடிப்பான், அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அவன் இருக்கும்போது நமக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த டீமை வந்து வழி நடத்திட்டு போனது கண்டிப்பா முத்துக்குமரன் தான். அதுல எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி காமிக்கணுன்றதே மறந்து சரி நமக்கு வரும்போது பார்த்துக்கணும். தீபக்கே அப்படிதான் சொல்லுவாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம கையில கத்தி கொடுப்பாங்க, அப்ப நம்ம வெட்டிக்கலாம், இப்ப நம்ம வந்து குரூப்பா விளையாடுவோம் அப்படிதான் அவர் சொல்லியிருப்பாரு. அது மாதிரிதான் அவங்க விளையாண்டாங்க. முத்துக்குமரன் இருந்தாலும் அந்த குரூப்லயே தன்னை வெளி காமிச்சிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணான். அதுதான் அவனுடைய வின்னிங் மூமெண்ட் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 4 வாரம் அமைதி ஆயிட்டான்னு நம்ம சொன்னாலுமே நான் யோசிக்கிறது என்னன்னா, ஒரு நெல்லு வந்து விதைக்கிறோம், அது உடனே வந்து பயிர் ஆகும். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் அதோடைய பலன் நம்ம அனுபவிப்போம். அந்த மாதிரி ஆரம்ப அந்த ஒரு 50 நாள் 55 நாள் முத்துக்குமரன் விதைச்சு வச்ச அந்த ஒரு நெல்லு, அதோடைய பலனை வந்து இன்னைக்கு அவன் கருது இருக்கிறான், ஒரு நல்ல நெல் பயிரா கருது இருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சௌந்தர்யா கடைசியில ஒரு 2-3 வாரம் அமைதி ஆயிட்டாங்க. ரொம்ப கியூட்டா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணாங்க. பட் அவங்க விதைச்சு வச்ச கர்மா அவங்களுக்கு இப்ப வந்து அறுவடை பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன்ல ரொம்ப டாக்ஸிக் கிடையாது. இப்பவே எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா, அந்த வன்மம் இல்லாம பொறாம இல்லாம நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் உட்கார வச்சு அவங்களெல்லாம் வந்து கை தட்டி ஆரவாரம் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாரையும் வந்து நல்லா ஊக்குவிச்சுட்டு போறாங்க. இதுக்கு முந்தின சீசன்லாம் கடைசி வரைக்கும் உட்காந்து புறணி பேசி வன்மத்தோட போகும். இந்த சீசன் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த சீசன்ல இருந்த ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் நிறைய பேர் கெட்டு போய் ரொம்ப பேடான நேமோட நிறைய நெகட்டிவ் ஆகி வெளில போனதுக்கு முக்கியமான காரணம் சௌந்தர்யாவும் சௌந்தர்யாவோட பிஆரும் தான். அவங்க உள்ள இருந்து கொடுக்குற ஹிண்ட்டை வெளியில வந்து அவங்க அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. முதல் வாரத்துல அர்ணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டப்போ அர்ணவ் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆனது, அவனுடைய அந்த பர்சனல் வீடியோ எல்லாம் ஆடியோ எல்லாம் எடுத்து போட்டு அவன் நேம் டேமேஜ் பண்ணதுமே சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான். அடுத்தது சுனிதா இவங்க எல்லாத்தையும் திருடி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சண்டை போட்டதுனால சௌந்தர்யா வந்து சுனிதாவை பயங்கரமா புள்ளி பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி அடிச்சாங்க உள்ள. வெளியில அவங்க ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யாவை பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க, புள்ளி பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா போச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்குமே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டதே சௌந்தர்யாவாலதான். தர்ஷிகா கூட அந்த 5வது வாரம்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேம் எல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க் அவ்வளவு செம்ம டேலண்டான பொண்ணு, அவ்வளவு பிரெயின் அந்த பொண்ணுக்கு. நான்லாம் ஒவ்வொரு தடவையும் அவ்வளவு வியப்பா இருக்கும் எனக்கு. அவ்வளவு நினைச்சுதான் நான் ரொம்ப வியந்திருக்கேன். சரி என்னடா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு மூளை, எப்படி இருந்தாலுமே அந்த ஆண்கள் அணி ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா பெண்கள் அணி அவங்க பிசிக்கலா யோசிச்சா பெண்கள் அணியில மூளையா யோசிப்பாங்க. அந்த மூளையா செயல்படுறது தர்ஷிகாவா இருக்கும். அந்த 4வது 5வது வாரத்துல அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆனா அப்படின்றதே தெரியல. வைல்டு கார்டு என்ட்ரி வரும்போதே எல்லாருமே சொல்லுவாங்க நீ டவுன் ஆயிட்ட. ஆண்கள்ல தீபக்கையும் பெண்கள்ல தர்ஷிகாவே தான் எல்லாருமே சொல்லுவாங்க டவுன் ஆயிட்டான்னு. அப்ப என்ன செய்யணும்னு தெரியாம ஒரு பக்கம் வந்து உட்காந்துருவான். அந்த மாதிரி இருந்த பொண்ணு. அவளுக்குமே வந்து சௌந்தர்யாக்கும் அவளுக்கும் நடந்த அந்த பிரச்சனை, அந்த அது என்னது, எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க தர்ஷிகா இவங்க எல்லாம் தான் போறாங்க, அது என்ன நீ என்னமோ சொல்லுவாளே, என்ன என்ன பண்றோம் விழா கமிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி தர்ஷிகாவை வந்து வெளியில 200% அக்கா 200% அக்கா
ஏன்னா சௌந்தர்யா வந்து ஒண்ணுமே பண்ணாம அங்க உள்ள இருக்காங்க. நாங்கெல்லாம் என்னோட 200% போட்டிருக்கேன் சார் நான் தெரியறதுக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதனால சௌந்தர்யா வந்து அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கியூட் மூமெண்ட், இல்லைன்னா எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வெளியில அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் 200% அக்கான்னு சொல்லி போட்டு தர்ஷிகாவை அடிச்சாங்க. சாச்சனாவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நிறைய பிரச்சனை வந்தப்போ சாச்சனாவை போட்டு அடிச்சாங்க, முத்துக்குமரனை போட்டு அடிச்சாங்க, விஷாலை போட்டு அடிச்சாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அடிச்சிருக்காங்க. நம்ம ராணுவ முதற்கொண்டு ராணுவுக்கும் வந்து அந்த ஒரு தப்பான ஒரு வீடியோவை பவியை வந்து அவன் தப்பா பாக்குறான்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டு அவனை மூளை இல்லாதவன் மக்கு பையன் என்னென்னலாமோ போட்டாங்க. அதுவுமே சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஸ் தான். முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்காங்க, அவனுக்கு பிஆர் இருக்காங்க, எல்லாருக்கும் பிஆர் இருப்பாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் பிஆர் பத்தி சொல்றேன். முத்துக்குமரனுக்கு பிஆர் இருக்காங்க. ஆனா அவனால அவனுடைய பிஆர் அவன் பிஆரால பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. டிஃபெண்ட் பண்ணி சண்டை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து முத்துக்குமரன் பேரை டேமேஜ் பண்ணும்போது அவங்களுக்காக சண்டை போட்டிருக்காங்க. அவனுக்காக அப்பதான் சௌந்தர்யா பேரை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாக்குலின் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. பட் என்ன பண்ணாலுமே ஒருத்தர் டவுன் பண்ணி மேல வருது ரொம்ப தப்பு. அதை வந்து சௌந்தர்யா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய லைஃப ஸ்பாயில் பண்ணி அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவா வெளில போனதுக்கு முக்கியமான காரணமா சௌந்தர்யா இருந்திருக்காங்க. அதோடைய பலனாதான் இன்னைக்கு அவங்க ரன்னரா கூட ஆக முடியலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து விஷால்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கடைசி நேரத்துல எது வேணாலும் மாறலாம். ஏன்னா இன்னும் அது நடக்கல. நடக்காத விஷயத்த நடந்துருச்சுன்னு சொல்லி 100% நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்ப வேணா எதை வேணா மாத்துவாங்க. லாஸ்ட் டைம்ல எது வேணா மாறும். சோ நம்ம கன்ஃபார்மா எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி அந்த ரன்னர் ஆகிற தகுதி ஃபர்ஸ்ட் ரன்னரா கூட ஆக முடியலன்னா அவங்க ஃபேன்ஸே எல்லாரும் ஸ்பேஸ் போட்டு அழுகுறாங்க, யூடியூப்ல அழுகுறாங்க. என்னடா எங்க சௌந்தர்யாக்கு வந்த சோதனை, என்னடா பண்ணானா என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா, எத்தனை பேர் காலி பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கா. என்டர்டைன்மெண்ட்றது ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நீ சிரிக்கிறது பேர் என்டர்டைன்மெண்டா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சினிமாலே அப்படிதான். குண்டா இருக்கவங்கள பார்த்து காமெடி பண்ணா அது ஃபன்னு. குள்ளமா இருக்கவங்க, கருப்பா இருக்கவங்க, டிசேபிள்டு பீப்புள் இவங்களெல்லாம் பார்த்து காமெடி பண்ணி உள்ள குண்டை நட்டை இந்த மாதிரி சொல்றதுதான் காமெடி நடிச்சிருவாங்க. அது அந்த பக்கத்துல இருக்க ஒரு பர்சனை நினைச்சு பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு. அவங்கள வச்சு நீ காமெடி பண்றப்போ உனக்கு அது காமெடி இருக்கும். ஆனா அந்த அந்த பக்கத்துல இருக்க பர்சனுக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்படிதான் சௌந்தர்யாவும் ஒவ்வொரு இடத்துலயுமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ 2-3 வாரமா அந்த ஒரு சிம்பத்திக்காக அவங்க மேக்கப் போடாம ரொம்ப சாஃப்டான பொண்ணு மாதிரி நடிக்க ட்ரை பண்றாங்க. பட் ஒவ்வொரு கட்டத்துல அவங்களை அறியாமலே அவங்களுடைய அந்த இன்னொரு முகம் வந்துருது. எப்படி நேற்று ஒரு ஃபன்னா விளையாடுமா கூட டே அவன் வேஸ்ட் அவுத்துங்கடா அந்த ராணவ சொன்னது. அது மாதிரி இன்னும் கூட ராணுவ மேல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சில வன்மங்கள். இன்னைக்கு அவன் வெளியில போகும்போது கூட அதே மாதிரி தீபக்கு மஞ்சரி எல்லாம் அவங்க சீக்கிரம் வெளியில போன்னு மிரட்டினது. அந்த மாதிரி ஒரு சிலரோட வன்மம் வந்து எப்படி இருந்தாலும் குறையவே மாட்டேங்குது. அதுல சௌந்தர்யா ஒண்ணு. என்னதான் அவங்க வெளியில பொட்டிப்பாம்பா ரொம்ப கியூட்டு ஸ்வீட்னு சொல்லி நடிச்சாலும் உண்மையிலேயே அவங்க உள்ள இருக்க இன்னொரு முகம் வந்து வேற ஒரு முகம். அதுதான் நிறைய நேரங்களில் வெளிப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் அவங்களால அடக்கி வைக்க முடியும்? பட் நம்ம ஒரு சோசியல் மீடியால இருக்கோம், நிறைய பேர் நம்மளை பாக்குறாங்கன்னும் போது கண்ட்ரோல் பண்ணி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்னொரு நெகட்டிவ் சைடை காட்டாம வந்திருக்காங்க. அதையும் மீறி வந்த நெகட்டிவ் சைடு தான் நிறைய. நேற்று அவங்க ஏவியில பார்த்தா அந்த ஃபைட்ல முக்கால்வாசி சௌந்தர்யா தான் இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபன்னான இடத்துலயுமே நிறைய இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்களுடைய 2 ஃபேஸ், ஒண்ணு வந்து ஃபன் பண்றன்ற பேர்ல பண்ணது, இன்னொன்னு ஒருத்தவங்க புள்ளி பண்ணது, சண்டை போட்டது, அபியூஸ் பண்ணது, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு டைட்டில் வின்னர் கொடுப்பீங்களா? முத்துக்குமரனோட சௌந்தர்யா வந்து அந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டா எனக்கு சத்தியமா இல்லை. இப்ப இருக்க 5 ஃபைனலிஸ்ட்ல யாரு டைட்டில் வின்னருக்கு ஒருத்தா இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். முத்துக்குமரன் தவிர யாருக்கு வந்து அதை கொடுத்தா சரியா இருந்திருக்கும். ராணுவ அந்த இடத்துல இல்லைன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாரு இருந்தாலுமே நமக்கு வந்து அது யார வேணா வச்சுக்கோங்க அப்படிதான். அப்படி ஆனாலும் அந்த 5 பேர்ல எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும். நான் விஷாலை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் முதல் வாரத்துல இருந்து கடைசி வாரம் வரைக்கும் உழைப்பை போட்டு ஏதோ ஒண்ணு அவன் அங்க இருக்கிறதுக்காக பொய் சொல்றான், உருட்டுறான், புரட்டுறான், என்ன வேணா பண்றான். இருந்தாலும் அது ஒரு கேமுக்காக பண்றான். அந்த கேமை தாண்டி முத்துக்குமரன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பர்சன். நான் வந்து இதை ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல நடுவுலயே சொல்லியிருக்கேன். முத்துக்குமரன் ஒரு பர்சனை நான் வந்து முதல்ல எப்படி ஒரு மீடியால பாக்குறேன்னா 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைகிட்ட மைக்க கொடுத்து ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்கறான். ரொம்ப அறிவான ஒரு கேள்வி. எனக்கு உடனே அந்த பையனை பார்த்துட்டு செம கியூட்டா இருக்கனே. அப்ப வந்து இந்த மாதிரி முடி, அந்த டோப், அந்த கிப்பி மண்டை, அந்த முடி இல்ல, நல்லா ஹேர் கட் பண்ணி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பையன். அப்ப வந்து யாரு அந்த பையன் இவ்வளவு அறிவா பேசுறான், தமிழ் வார்த்தைகள் இவ்வளவு அழகா உச்சரிக்கிறேன். ஏன்னா எனக்கு தமிழ் அவ்வளவு பிடிக்கும். இவ்வளவு அழகா உச்சரிக்கிறேன், யாருதான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி நான் அவனை சர்ச் பண்றேன். எந்த மீடியாலுமே அவன் என்ன சேனல்ல ஒர்க் பண்றான்னு தெரியல, அவன் பேர் என்னன்னு தெரியல. அப்ப சர்ச் பண்ணும்போது அவனை பார்க்கவே முடியல. அப்போ ஒரு 6-7 மாசம் கழிச்சு தற்செயலா விஜய் டிவில தமிழ் எங்கள் மூச்சுன்றதுல அந்த பையனை பாக்குறேன். சூப்பரா பேசுறான், ரொம்ப ரொம்ப அழகா பேசுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
அதுவும் எங்க திருநெல்வேலி மாவட்டத்துடைய அவன் இருக்கிறது மதுரை சிவகங்கை மாவட்டம். ஆனா அவனுடைய ஸ்லாங் பாத்தீங்கன்னா நிறைய திருநெல்வேலி பாஷை தான் வரும் அவனுக்கு. எங்க ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க. அதே மாதிரி அவனுடைய ஸ்லாங் இருந்துச்சு. அந்த தமிழ் பேச்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவன் எதுல ஒர்க் பண்றான்னு எனக்கு தெரியாது. திரும்ப என்னென்ன போட்டியில அவன் கலந்துருக்கான்னு தெரியாது. அதுக்கு அடுத்து அந்த ஒரு பர்சனை வந்து நான் பாக்கல. திரும்ப பிக் பாஸ்குள்ள முத்துக்குமரன் ஒருத்தர் வரான்றத லாஸ்ட் நாள், ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு இவங்க எல்லாம் உள்ள போறாங்க. வருஷம் அந்த மாதிரி ஒரு டேட்டா வரும்போது ஜாக்லின் பேரு, அர்ச்சனா பேரு, இவன் யாரு விஷால் பேரு எல்லாமே வரும். ஆனா இந்த தடவை தான் இவங்க எல்லாமே கன்ஃபார்ம் கண்டஸ்டன் லிஸ்ட்ல வர்றாங்க. ஆனா கடைசியில ஒரு 2, 3 பேர் மட்டும் பெண்டிங்ல வருது. அந்த பெண்டிங்ல வந்ததுலதான் முத்துக்குமரன் பேர் கடைசியா வந்துச்சு. அப்ப கூட எனக்கு இவன் பேர் முத்துக்குமரன் எனக்கு தெரியாது. நான் ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். இப்ப பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. அந்த குக்கு வித் கோமாளியில முத்துக்குமரன் அவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சவர். அவர் வந்திருப்பாரு யார் சீசன்லன்னா இவங்க ஸ்ருத்திகா இருந்த சீசன்ல. நான் அந்த முத்துக்குமரன் போட்டோ தான் போட்டு எடிட் பண்ணிருப்பேன். இவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணவர், குக்கு வித் கோமாளில நடிச்சவர். இவர் வரார் பிக் பாஸ்க்கு போட்டிருப்பேன். லாஸ்ட் நாள் தான் உள்ள போறப்ப பார்த்தா இந்த முத்துக்குமரன், இந்த பையன் நம்ம பாத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பாக்குறேன். சே செம்மையா பேசுவானே இவன். அப்ப முதல் நாள் அவங்க அம்மா கையில அவன் வந்து அந்த இது வாங்கிட்டு போகும்போது அம்மா கையால வாங்கிட்டு போறான்டா, கண்டிப்பா இவன் தான் வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு அன்னைக்கு. நம்ம தமிழ் பேசுற பையன் இவன் வின் பண்ணணும், இது எல்லாமே தோணுச்சு. அதே மாதிரி உள்ள போய் சூப்பரான ஒரு கேம் விளையாண்டான். அவனுடைய கேம் வந்து நேர்மையா இருந்துச்சுன்னா, அறம் வழியில நடக்கிறேன்னா அது எனக்கு அப்படியே எனக்கு விக்ரமன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அசீம் மாதிரி இவன் விளையாண்டான்னு சத்தியமா சொல்லவே மாட்டேன். அசீம் வந்து அவர் விளையாண்ட ஒரு விளையாட்டு வந்து இவனால கண்டிப்பா விளையாடவே முடியாது. இவனுடைய விளையாட்டுல நேர்மை இருந்தது சொல்ல முடியாது. நிறைய பொய், பொருட்டு, உருட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. அதனால ஆனா ஒரு வின் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணலாம்னு எல்லாரும் பண்றப்போ சரி இதுதானே பண்ணாவன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அந்த ஒரு 55 நாளைக்கு அப்புறம் அந்த மஞ்சரி வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒன் சைடா போனது, அந்த குரூப் சேர்க்க ஆரம்பிச்சது, நிறைய அவனுடைய நெகட்டிவான விஷயங்கள் வெளியில வர ஆரம்பிச்சது. அப்ப வந்து நான் முத்துக்குமரனை வந்து பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துனேன். அவனை வந்து அவன் எத்தனை பேர் கழுவி ஊத்துறான்னு எனக்கு தெரியாது. என்னோட சேனல்ல அவ்வளவு மோசமா அவனை பேசியிருக்கேன். போன வாரம் வரைக்குமே பேசியிருக்கேன். ஆனா இந்த வாரம் நம்ம ராணுவ போனதுக்கு அப்புறம் யார் போனா என்ன அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த 5 பேர்ல நான் முதல்ல இருந்து சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன், அது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். இதையும் தாண்டி இந்த பிக் பாஸை தாண்டி பாத்தீங்கன்னா, நான் முதலே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணு வந்து சோசியல் மீடியால போட்டிருந்துச்சு. அவங்க வந்து ஏதோ ஒரு இது படிக்கணுமா, வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருந்து எதுவுமே கிடைக்கலன்னு முத்துக்குமரனுக்கு இன்ஸ்டாலயோ இதுலயோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அவனோட ஏதோ ஒரு இன்டர்வியூலயோ ஏதோ பார்த்துட்டு உடனே அவன் அவங்களுக்கு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு பேசி அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த பொண்ணு பேசிருந்துச்சு. அவர் வந்து நான் தான் பிஆர் வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன், ஆமா நாங்க தான் பிஆர். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு அவன் படிப்பு ஹெல்ப் பண்ணியிருக்கான், வேலைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். சும்மா ஒரு மெசேஜ் தானே இக்னோர் பண்ணிட்டு போகாம இந்த மாதிரி அவனால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் அந்த பொண்ணு சொன்னாங்க. இதை நானும் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். சோ அப்படி வந்து ஒரு பர்சனா இந்த கேமரா இல்லாம இந்த பிக் பாஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனா இல்லாம நார்மல் பர்சனா எனக்கு முத்துக்குமரன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்க்கு வர முன்னாடியே ஒரு பேச்சாளரா அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த பேச்சுல அவன் அந்த காதலின்னு சொல்லி அந்த தமிழ சொல்லுவான். எனக்கு கூட உண்மையிலேயே அந்த அவன் ஸ்டார்டிங்ல அந்த நான் தமிழ் எங்கள் மூச்சுல பேசுறப்போ எனக்கு ஒரு காதலி இருக்கான்னு சொல்லிட்டு 4வது படிக்கும் போது காதலிச்சேன், வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டை விட்டு ஓடி போனேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவான். சொல்லி அவளுக்காக நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நானும் அவளை மட்டும்தான் இங்க இருந்தோம், எனக்கு தோணை அவதான், அவளுக்கு தோணை நான், அந்த மாதிரிலாம் சொல்றப்போ அவன் காதலிக்கிற அந்த பொண்ணை நினைச்சு நான் ரொம்ப எவ்வளவு குடுத்துச்ச பொண்ணுல இப்படி ஒருத்தன் அவன் மேல பாசம் வச்சு அவளுக்கா எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கானு. கடைசியில முடிக்கும் போது அந்த காதலி யாருன்னா தமிழ்ன்னு சொல்லுவான். அதாவது தமிழ் நம்மளுடைய தமிழ் இந்த இந்த தமிழ் தான் என்னுடைய அந்த காதலி, அவளுக்காக நான் வந்தேன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறப்போ உண்மையிலே ரொம்ப புல்லர்த்துக்கு. அவனுக்கு வந்து செம்ம டேலண்டான பையன், ரொம்ப அறிவான பையன், பயங்கரமான ஒரு டேலண்ட். ஆனா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அவன் பண்ணது தப்புதான். பட் அதையும் தாண்டி இந்த டைட்டில் வினருக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பர்சன். கடைசியில 4 வாரங்கள் அவனுக்கு தெரியலைன்னா கேமரா அவனை காமிக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மூலையில அவன் தூங்கிட்டுலாம் இல்லை, சும்மாலாம் உட்காந்து இல்லை, ஏதோ அவனை பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். 24 ஹவர்ஸ் கேமராமேன் வந்து உச்சில இருந்து உள்ளாங்கலத்தையும் சவுந்தரியாவே காமிச்சிட்டு இருந்தானா முத்துக்குமரன் எப்படி காமிக்க முடியும்? அதனால முத்துக்குமரன் காணாம போயிருக்கலாம். பட் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. கேமராமேன் வந்து முழுக்க முழுக்க சௌந்தர்யாவை காமிச்சிட்டு அவங்க எல்லாரையுமே காமிக்காம நிறைய பேர் உழைப்பை திருட்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஏவில எல்லாம் ராணுவம் இல்லாம இருந்தது ரொம்ப மிஸ் பண்ணேன். ராணுவ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வியப்பா இருந்துச்சு. அழுவவே இல்லைல்ல அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அழுகிறதுக்கான ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. எல்லாரும் அழுது அந்த மூமெண்ட் இருந்துச்சு. ராணுவ கை ஒழிஞ்சப்ப அழுதானான்னு பார்த்தேன், எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்குனப்ப அழுதானான்னு பார்த்தேன், அந்த பிராங்க் பண்ணப்போ, விஜய் சேதுபதி திட்டினப்போ
இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்லயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ராணுவ அழுதுருக்கானா, கண்ணீர் வடிச்சிருக்கானான்னு பார்த்தா எங்கேயுமே அழுவல. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சனா. மனசளவுல ரொம்ப இலகுன பர்சன் வந்து ராணுவ. யாரும் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கோ, யாரையும் வந்து ஹர்ட் பண்றதுக்கோ, மனசளவுல யாருமே காயப்படுத்த முடியாத ஒரு ஜீவன். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மனசுல இருக்கான்? எப்படி அழுவாம இருக்கான்? ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே அழுகுறாங்க. தீபக்லாம் ஒரு 45 வயசு பர்சன். எவ்வளவு நல்லது கெட்டது பார்த்து வந்திருப்பாரு. அப் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும் லைஃப்ல. ரஞ்சித் இந்த மாதிரி சத்யா. சத்யாலாம் அவன் லைஃப்ல அடிமட்ட வரைக்கும் போயிட்டு வந்த பையன். எல்லாருமே அழுதாங்க. தீபக்ல கதறி கதறி அழுதார். ஆனா ராணுவ வந்து அழாம உட்காந்துருக்கான். அந்த சீன்லயுமே எங்கேயுமே ராணுவ அழுத சீனே இல்ல. ஏவில ஒண்ணுமே ராணுவ அழுததே இல்லையே. எல்லாரும் அழுகும்போது பின்னாடி நிக்கிறான், சோகமா இருக்கான், எல்லாமே பண்றான். அவன் அழுத சீனே இல்லையா அப்படின்னு யோசிச்சேன். அவன் எங்க அழுது நான் பாத்திருக்கேன்னா, பவித்ரா அழும்போது அவன் அழுதுருக்கான். பவித்ரா அவங்க பாட்டி கூட பேசும்போது அழுகும்போது அவன் அழுதுருக்கான். வேற எங்கேயும் அவன் அழுதானா எனக்குமே யோசிச்சு பார்க்கும்போது அழுவலியோன்னு இருக்கு. ஒருவேளை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்களா, லைவ்ல இருந்துச்சான்னு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணேன் நான் ஏவில. ராணுவ ஏன் காமிக்கல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல காமிக்கல, இதுல காமிக்கல. அப்புறம் வந்து இந்த பிராங்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு பண்ணான் அவன், அதெல்லாம் காமிக்கவே இல்லையோ அப்படின்னு இருந்துச்சு. அப்ப இது ஏன் ஒருதலை பட்சமா இருக்கு? ஏன்னா இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நிறைய சௌந்தர்யா, விஷால் இவங்களுக்கு எல்லாம் இருந்தது. அந்த இடத்துலயும் மத்தவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் இல்லாம போயிருச்சு. இந்த ஃபைட்டு, என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய பார்ஷாலிட்டியா தான் நான் பாக்குறேன். அது இல்லாம இப்போ இந்த இடத்துல வேற யாராவது தகுதியான ஆள் இருக்காங்களா ரன்னருக்குன்னா, ஜாக்லின் இருந்தா கண்டிப்பா 100% வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஓட்டு இல்ல. அவங்களும் ரொம்ப நெகட்டிவா தான் பண்ணாங்க. பட் அது கேமுக்காக தான் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நம்ம பார்த்தோம்னா, ஜாக்லினும் வந்து உண்மையிலே ஒரு அன்பான பொண்ணு தான். என்னதான் கோவம், சண்டை என்ன வந்தாலும் ஒருத்தருக்கு ஒண்ணுனா போய் நின்றுருக்கா, அவங்களுக்காக பேசியிருக்கா, ஒண்ணு விட்டு கொடுக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக விட்டு கொடுத்துருக்கா. ஆனா அவளுக்காக யாரும் விட்டு கொடுத்தது இல்ல. அந்த மஞ்சரி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவளோட கேமுமே மாறிடுச்சு. யாரு ஜாக்லினுமே வந்து அந்த ஒரு கல்லு மனசு ஆயிட்டாலோ அப்படின்னு. முத்துக்குமரன், தீபக் எல்லாருமே அவங்க நெகட்டிவ் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்படி இல்ல. தீபக்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு அழுகுறாரு, இவ்வளவு உடஞ்சு அழுகுறாரு அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருந்துச்சு ஒரு பக்கம். ஏன் இவ்வளவு மனசு ஃபீல் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராணுவ மனசளவுல இவ்வளவு தைரியமா இருக்கானே அப்படின்னு ஆச்சரியமாவும் இருந்துச்சு. எப்படி இருக்கான்? ஏன்னா அந்த ஏவி பாக்கப்போ அதுல எனக்கு பிடிச்ச பர்சன் இல்ல, ராணுவம் இல்ல. ஆனா நான் அவ்வளவு அழுதேன். யாரா இருந்தாலும் ஒரு மனுஷ ஜென்மம் வந்து ஒருத்தர் கஷ்டப்படும்போது நமக்கு அழுகதானே வரும். அப்படின்றப்ப அங்க எல்லாரும் அழுகும்போது நானும் அழுகுதான் செஞ்சேன். பாக்குறப்போ ரொம்ப எமோஷனா இருந்துச்சு. அந்த எல்லாரும் அழுதது அந்த இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து சுனிதாவை சொல்லியே ஆகணும். சுனிதா உண்மையிலேயே செம்ம செம்ம கேரக்டர். அந்த பொண்ணுலாம் எவ்வளவு ஆசையா வந்திருக்கும்ல. அவ வந்து தனியா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு அழுகுறா. பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. முத்துக்குமரனை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதா. வந்த முதல் நாளே நான் சொன்னேன், நீ வந்து உண்மையான ஒரு பர்சன். நீ வந்து யாரையும் வந்து இது கஷ்டப்படுத்தல, யாரையும் வந்து மரியாதை குறைவா நடத்தல. நீ உண்மையிலே மரியாதையா நடத்தின முத்துக்குமரா, நீ வந்து ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உள்ள இருந்து. இன்னைக்கு வந்து சௌந்தர்யா ஃபேண்டம்ல போட்டிருந்தாங்க. 8 பேர் உள்ள போய் சப்போர்ட் பண்ணி முத்துக்குமரனை ஜெயிக்க வச்சுட்டாங்களாம். டேய் லூசுங்களா, ஆரம்பத்துல இருந்து அவன் தான் ஓட்டிங்ல அதிகமா இருக்கான். இந்த 8 பேர் உள்ள போனனால இவங்க ஓட்டே அவனுக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவன் ஓட்டு தான் மத்தவங்களுக்கு போயிருக்கு. மத்தவங்க ஓட்டு முத்துக்குமரனுக்கு போனது இல்ல. இப்ப தீபக்குக்கே வந்து தீபக் வெளியே போனதுக்கு முத்துக்குமரன் அழுதானா அவன் ஓட்டுக்காக அழுகுறான்றாங்க. தீபக்கே முத்துக்குமரன் ஓட்டுல தான் டாப்ல இருந்தாரு. அப்புறம் எதுக்கு தீபக்கோட ஓட்டு முத்துக்குமரனுக்கு? முத்துக்குமரன் வராதப்போ அவனோட ஓட்டுல பவித்ரா டாப்ல இருந்திருக்காங்க, ஜாக்லின் இருந்திருக்காங்க, மஞ்சரி இருந்திருக்காங்க, தீபக் இருந்திருக்காரு. அப்புறம் ஏன் மத்தவங்க ஓட்டு முத்துக்குமரனுக்கு தேவைப்படுது? இன்னைக்கும் அன்அபிஷியல்ல 50% ஓட்டுல இருக்கான். மத்த 5 பேரும் சேர்ந்து 50% இருக்காங்க. முத்துக்குமரன் மட்டும் 50% இருக்கான். எப்படி அவனுடைய வெற்றி வந்து இந்த 8 பேரால வந்துச்சுன்னு நீங்க சொல்ல முடியும்? உள்ள போன பேட்மேனு, வர்ஷினி, அப்புறம் வந்து சுனிதா, சாச்சனா, இன்னும் யாரெல்லாமோ போட்டிருக்காங்க. ஒரு 8 பேர் சேர்ந்து வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க முத்துக்குமரனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. இன்னொன்னு சுனிதா வந்து இப்ப வெளியில வந்து முத்துக்குமரனோட சப்போர்ட்டை பார்த்துட்டு, இல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸ் இவ்வளவு அபியூஸ் பண்ணதை பார்த்துட்டு போய் முத்துக்குமரன் உள்ள சப்போர்ட் பண்ணல. முதல் வாரத்துல இருந்து அவங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்கும். அந்த கில்லர் காயின்ல அவங்க 2 பேரும் அவ்வளவு கட்டி பிடிச்சி ரொம்ப மோசமான ஒரு மூமெண்ட் அது. திரும்ப கூட பாக்குறதுக்கு யாருமே விரும்ப மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மூமெண்ட் அது. மேன் ஹேண்ட்லிங் மாதிரிதான். அந்த அவ கழுத்தெல்லாம் அப்படி ஒரு மாதிரி லாக் பண்ணிருப்பாரு, கையெல்லாம் பிடிச்சி லாக் பண்ணிருப்பாரு. பார்க்கும்போதே நமக்கு பதறும். அப்ப அப்படியே கையை கீழே அடிச்சு அடிச்சு கண் அப்படியே பதறும். அந்த கண்ணெல்லாம் அப்படியே தவிக்கும். அந்த இதை தான் ரீக்ரியேட் பண்றன்ற பேர்ல சௌந்தர்யா அவ்வளவு புள்ளி பண்ணுவான். அதை சொல்லிட்டே வேற பண்ணுவான். அங்க வந்து இவங்க என்னை ஹெல்ப்னு கேட்டாங்களாம்.
எனக்கு வந்து அந்த இடத்துல கூட அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வந்து வேணும்னே அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ண காக்காவளி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சிரிப்பா. இதெல்லாம் எப்படி மனுஷ ஜென்மமா நினைப்பீங்க? அது மாதிரி ஒரு ஒரு கொடூரமான ஒரு எண்ணம். ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிற அந்த குணம் வந்து அது மனுஷ ஜென்மத்துல வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கேமா கூட இருக்கட்டுமே, ஒரு கேமுக்காக நீ போய் சொல்லு என்ன வேணா பண்ண, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நீ இப்படி சிரிப்ப, அது கஷ்டப்படுறத பார்த்து எப்படி சிரிக்கிற? அது வந்து அவங்க பண்ணும்போது அழுகுறா சுனிதா. ஏன்னா அவளை அவ்வளவு புள்ளி பண்ணி அவளோட கேரக்டர் வந்து அவ கண்ணு முன்னாடியே நடிச்சு காமிக்கிறன்ற பேர்ல அவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பதிலே பேச முடியாம சுனிதா அழுகுறா. அதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷமா அப்படியே காக்காளி இந்த மாதிரி கண்ணை மேல வச்சுட்டு வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க சௌந்தர்யா. இதெல்லாம் பார்த்துட்டு சுனிதா பதில் பேச முடியாம தான் போனாங்க. அந்த இதை வெளியில போய் அவங்க அழுது இந்த மாதிரிலாம் என்னை பண்றாங்கன்னு சொன்னதுக்கு வெளியில சுனிதாவை போட்டு அடிக்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட பொண்ணு வந்து இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல அவ்வளவு மோசமான ஒரு கேம் அது. அவன் அவ்வளவு லாக் பண்ணி புடிச்சு வச்சு என்னெல்லாமோ பண்ணானா அந்த கேமுக்காக அவளை வந்து வலிக்குதா வலிச்சா சொல்லு கை எடுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிதான் பண்ணான். பட் இருந்தாலும் அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளை வந்து கை காலெல்லாம் போட்டு லாக் பண்ணி போட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில விஜய் சேதுபதி வந்து சுனிதாக்காக சப்போர்ட் பண்ணி தான் ஸ்டேஜ்ல கேட்கிறாரு. அப்ப கூட அவங்க முத்துக்குமரனை விட்டு கொடுக்கல. இல்ல சார் எனக்கு கஷ்டமாலாம் இல்ல சார், நான் ஓகே தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு இந்த மக்கள் அங்க பார்வையில்லாத இருந்தவங்க எங்களுக்கு பார்க்கும்போது நாங்க சீட்டு நுனியில உட்காந்து பார்த்தோம், எங்களுக்கு கஷ்டமா இருந்தது, ரொம்ப கண்ணால பார்க்கவே முடியல, எங்களுக்கு அவ்வளவு அழுகையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது கூட சுனிதா உள்ள வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. இல்ல சார் எங்களை அப்படிலாம் பண்ணல சார், நல்லா தான் சார் இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிதான் சொன்னாங்க. ஸோ முத்துக்குமரனுக்காக வெளியில இருந்து அவங்க பிஆர் வேலை பண்ணவும் போல வெளியில அவனுடைய பப்ளிசிட்டியை பார்த்துட்டு உள்ள போய் சப்போர்ட் பண்ணல. முதல் வாரத்துல இருந்து சுனிதா அப்படிதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் விஷால் கிட்ட போயிட்டு அதே மாதிரி அழுதாங்க. அதுவும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. விஷால் வந்து அவங்கள ஹக் பண்ணிட்டு உனக்காக நான் ஏன்னா அவங்க 2 பேரும் குக்வித் கோமால இருந்திருக்காங்க. இவங்க கோமாளியா இருக்கும்போது விஷால் வந்து அவன் குக்கா இருந்திருக்கான். 10 பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அவங்க எல்லாருக்காக தான் நான் நிக்கிறேங்க, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதன்னா சொல்லும் போது அவங்களை அறியாம ஏங்கி அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய கனவு, இந்த இடத்துக்கு வரணும், இதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டேன்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 13 வருஷம் ஒரு பொண்ணு வந்து வெளி மாநிலத்துல இருந்து வந்து லாங்குவேஜ் தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு கேமரா கோமாளியா இருந்திருக்காங்க, ஜட்ஜா இருந்திருக்காங்க, அவங்க வந்து டான்ஸரா இருந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. பட் இந்த தமிழ் ஷோல அவங்களால ப்ராப்பரா தமிழ் பேச முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை எப்படியாவது சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, நிறைய கனவோட வந்த பொண்ணு, அந்த கனவெல்லாம் செதஞ்சு போச்சு. இப்ப உள்ள வந்து ஒரு 90 நாள் கிட்ட இருந்த தீபக்கால தாங்க முடியாம கதறி கதறி அழுகுறாரு இந்த வீட்டை பார்க்க முடியாது. அப்ப முதல் 2 வாரம் 3 வாரத்திலே போன பொண்ணுங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. அதுவும் ரொம்ப நெகட்டிவான பேரோட வெளில போனவங்க எவ்வளவு கனவோட போயிருப்பாங்க, எவ்வளவு அழுக வரும் அவங்களுக்கு, பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுல வந்து சுனிதா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நினைச்சா கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அழுதுட்டே இருக்காங்க, கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. உண்மையிலே பாவமா இருந்தது. அப்புறம் விஷால் வந்து எல்லா பொண்ணுங்களையும் இப்படி தப்பு பண்றான், தடவுறான். அந்த தடவுறதுன்றது ஜெஃப்ரி பண்ணும்போது மட்டும் இவங்க ஏன் கண்ணு தெரியல. ரயான் அதே தான் பண்றதுதான் பொண்ணுங்க கூட உட்காந்து, அப்பெல்லாம் கண்ணு தெரியல. இவன் சாரி விஷால் வந்து பசங்கள்கிட்டயும் அப்படிதான் பேசுறான், பொண்ணுங்கிட்டயும் அப்படிதான் பேசுறான். இதே சௌந்தர்யா பொண்ணுங்கிட்ட அப்படிதான் பேசுறா, பசங்கிட்ட அப்படிதான் பேசுறா. அவளை வந்து கேஷுவலா அவங்களால எடுத்துக்க முடியுது. அவ அப்படிதான் இருப்பா பசங்கிட்ட, அவ தப்பா பண்ணல, ஃப்ரெண்டா இருக்கான்னு. அப்படிதான் விஷாலும் ஃப்ரெண்டா இருக்கான். அவங்கள போய் தப்பான இடத்துல தொடல, என் இடுப்ப கை பிடிச்சு கிள்றான், தொடையில போய் உட்காடுறான். அந்த ஜெஃப்ரி வந்து தப்பா தெரியல, சும்மா வந்து தோல்ல கை போடுற விஷால் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுறானா? அவனை சுடித்தாட்ட அப்படிதான் பேசுறான், சாட்சினாட்ட அப்படிதான் பேசுறான், ஜாக்குலின் சௌந்தர்யா எல்லாத்தையுமே அப்படிதான் பேசுறான். ஸ்டார்டிங்ல பவித்ரா கூட அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இடையில இந்த தர்ஷிகா பிரச்சனை இல்லை, அவங்க விலகுனனாலதான் அவங்களுக்குலாம் அந்த ஒரு இது இல்லை. மற்றபடி எல்லாத்தையுமே அவன் நல்லா தான் பேசுறான். அவன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கவங்க எல்லாத்தையுமே. நீ சுனிதாவெல்லாம் ஹக் பண்ணி அவங்க அவ்வளவு அழுதாங்க. அதுவும் அவன் வந்து லவ் யூடான்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சில சாஞ்சிட்டு ஹக் பண்ணிட்டு டைட்டா அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு இந்த பொண்ணை பார்க்கும்போது. ரியா ஒரு பக்கம் வந்து அந்த அழுகு சீன் எல்லாம் போடும்போது அவங்க அழுகு சீன் போட முன்னாடியே அழுதுட்டாங்க. ஏன் அழுதாங்கன்னே தெரியல, ரொம்ப அழுதாங்க. ஏங்கி பாவம் அந்த பொண்ணு. அந்த அழுகைக்கான ஏவிதான் போட போறாங்கன்னே தெரியாது, அது முன்னாடி இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிச்சு. ஆனா பிக் பாஸ் சொன்ன வார்த்தை அந்த பொண்ணுக்காக சொன்ன மாதிரியே இருந்தது. ஏன் அழுகுற, கண்ணை தொடச்சிக்கோ, அசிங்கமா இருக்கா நான் அழுதா, அழுவணும் போல இருக்கா, ஏன் இப்ப அழுகுற அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தை சொல்லும்போது அவளுக்காக தான் சொல்றான்னு எல்லாருமே பார்த்தாங்க. அந்த பொண்ணு அவங்க சொல்ல சொல்ல இன்னும் அதிகமா அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அழுகைக்கான அந்த இதெல்லாம் போட்டாங்க. பார்க்கும்போது எல்லாருமே அழுதாங்க உட்காந்து. ரொம்ப எமோஷனலான அந்த மூமெண்ட். அவங்க அழுது முடிச்சப்போ பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஆறுதலா நிறைய பேசினாரு. இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா
உங்களுக்கு வந்து பெரிய வாழ்க்கை இருக்குன்றதெல்லாம் பேசினாரு. இன்னொன்னு வந்து பிக் பாஸ் சொன்ன விஷயம், அது உண்மையிலேயே ரியல் லைஃப்ல நமக்குலாம் நடக்காது. அந்த பிக் பாஸ்குள்ள இருக்கவங்களுக்கு தான் அது நடக்கும். அதனாலதான் அவங்க அப்படியெல்லாம் மாறிடாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. என்னன்னா, இப்ப வெளியில நமக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம அவங்கள பார்க்கவே மாட்டோம். இப்ப என்னைய பொறுத்தளவுல எனக்கு ஒருத்தர் கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுன்னா அவங்க கூட நான் அசிங்கமா பேசி அடிபிடி சண்டை போட்டுலாம் பேசாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஒருத்தவங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு மாரி அடிவேர்லாம் கலங்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணும். என்னால அவங்கள பார்க்க கூட முடியாது. அவங்க அங்க வராங்கனாலே எனக்கு இந்த இடத்துல வயிறு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி அடிவேர்லாம் பூசிட்டு குலுங்கும். ஐயோ! அவங்கள பார்க்கணுமா? அவங்கள பார்க்கணுமா? எப்படியாவது இந்த இடத்துல நான் போகணுமே! அப்படின்ற மாரி இருக்கும். அவங்க தூரத்துல வந்தா கூட என்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன் நானு. அப்படிப்பட்டதானே எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அந்த இடத்த பொறுத்தளவுல, என்ன சண்டை போட்டாலும் மொத நாள் வந்து அவங்கள அவ்வளவு கழுவி ஊத்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப தப்பா திட்டியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. மறுநாள் அவங்க கூட ஒண்ணா தான் இருந்தாகணும். நம்ம ராணவே அந்த சண்டை போட்டப்போ, அவன வந்து ரயான் அடிக்கிறான். இவன் முட்டிய வச்சு இவன் மூஞ்சிய இடிக்கிறான். இந்த பக்கம் வந்து சௌந்தர்யாவும், ஜாக்லினும் வந்து அவ்ளோ சண்டை போடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. அடுத்த நிமிஷம் அவ பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துகிட்டு அங்க நடக்கிற கேம பாக்குறான். அதுதானே சூழ்நிலை இந்த வீட்ல. அப்படித்தானே இருந்தாகணும். அப்ப அவங்களுக்குலாம் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல, நம்மள ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மூஞ்சிலே நம்ம முழிக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல அவங்க கூட இருந்தாகணும், மறுநாள் அவங்களுக்கு சமைச்சு குடுத்தாகணும், அவங்க கூட ஒண்ணா டாஸ்க் பண்ணி ஆகணும், ஒண்ணா தூங்கி ஆகணும். அதெல்லாம் மனசளவுல ரொம்ப பெரிய காயத்த ஏற்படுத்தும், ரொம்ப பாதிப்ப ஏற்படுத்தும். அதனாலதான் உள்ளது வந்த எல்லாருமே ஒரு ட்ராமாவோட இருக்காங்க. 2, 3 மாசம் மேலவே ஆகுது அவங்க சரியாகுறதுக்கு. சோ அதனால வந்து அதெல்லாமே இன்னைக்கு பிக் பாஸ் சொன்னாரு. இப்போ ஏன்னா கூட பிறந்த அக்கா, தங்கச்சி கூட வருஷக்கணக்குல பேசாம இருக்கோம். புருஷன்ட்ட வருஷக்கணக்குல பேசாம இருக்கோம். ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம பெத்த தாயிட்டே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஏன்னா எனக்கு இந்த கால் ஒடியும் போதெல்லாம் எங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை. இனிமேல் நான் செத்தா கூட வந்துராதீங்க. மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். உங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு மட்டும் காசு வரும். ஃபோனும் பண்ண மாட்டேன், பேசவும் மாட்டேன். உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு போனேன் நானு. போன ஒரு 10 நிமிஷத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால்ல கட்டு போட்டு எங்க அம்மாட்ட தான் தூக்கி வந்து என்னைய வந்து போட்டு போனாங்க. எங்க அம்மா தான் என்னைய பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 கால் ஒடிஞ்சிருந்துச்சு. 2 காலும் ஆப்ரேஷன் பண்ணிருச்சு. அந்த காலோட அந்த சேர வச்சுக்கிட்டு, அந்த ஒரு கையில புடிச்சுக்கிட்டு அந்த கம்பிய, எங்க அம்மா எனக்கு காஃபி கொண்டு வந்து குடுத்து, சாப்பாடு கொண்டு வந்து குடுத்து, என்னை பாத்ரூம் கூட்டு போய் விட்டு, அப்படி பாத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து அப்படி நம்ம பெத்த தாயவே ஒரு கட்டத்துல கோவத்துல என் மூஞ்சில முழிக்காதன்ட்டு போயிடுறோம். ஒரு கஷ்டம்ன்றப்ப நமக்கு அவங்க தான் கூட இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களே நம்ம அப்படி பண்ணிடுறோம். அந்த இடத்துல அப்படி யாரோ ஒருத்தவங்க அவங்கலாம். வெளியில வந்து அவங்களுக்கு எனக்கு இவங்களுக்கு என்ன உறவு இருக்க போகுது? ஆனா அந்த இடத்துல அவங்க சகிச்சுட்டு இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் பிக் பாஸ் சொன்னாரு. சொல்லிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இத விட எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா போன வாரத்துல எல்லாரும் வந்து அவங்களெல்லாம் உடைச்சப்ப எல்லாரும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. முதல்ல இருந்த மாரினா ரொம்ப உடைஞ்சுப்பாங்க. இதுல ரொம்ப உடைஞ்சது சௌந்தர்யா மட்டும்தான். மத்த எல்லாருமே இன்னும் தான் ஸ்ட்ராங் ஆனாங்க. ஏன்னா சௌந்தர்யா கிட்ட உண்மை இல்ல. அதனால அவங்க எல்லாம் பேசும்போது அத ஃபேஸ் பண்ண முடியாம பயந்து, ஒளிஞ்சு, அழுது, நடுங்கி ஒண்ணு பண்ணாங்க. மத்த எல்லார்கிட்டயுமே உண்மை இருந்தனால நேரா நின்னு அவங்கள எதிர்கொண்டாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி வந்து பிக் பாஸ் சொன்னாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் பிக் பாஸ்க்கு நன்றி சொன்னாங்க. ஆம், அ இவங்க ரியா சொன்னபோது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ரியா சொன்னாங்க, "இந்த உலகத்திலே எனக்கு இன்னைக்கு பாதுகாப்பான இடம்னா இந்த பிளேஸ் தான் பிக் பாஸ். இத தவிர எனக்கு வேற பாதுகாப்பான இடமே கிடையாது. என்னை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி" அப்படின்னு. எனக்கு அப்ப என்ன தோணுச்சுன்னா, இப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கவலை? தல போற பிரச்சனை எதுவுமே இல்ல. நாளைக்கு கேஸுக்கு என்ன பண்ண போறோம்? கரண்ட் பில்லுக்கு என்ன பண்ணுவோம்? வாடகைக்கு என்ன பண்ணணும்? சாப்பாடுக்கு என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படியாவது பிக் பாஸ் படி அளந்துருவாருன்னு அவங்களுக்குலாம் தெரியும். பாதுகாப்புக்கு அவரு இருக்காருன்னு தெரியும். வேற எத பத்தியுமே யோசிக்க வேணாம். அங்க இருக்கிற ஒரு 10 பேர பத்தி யோசிச்சா போதும். அவங்களுக்காக என்ன நம்ம டஃப் குடுக்கணும்? என்ன டாஸ்க்கு? என்ன ஃபேஸ் பண்ண போறோம்? இது மட்டும் தான் அவங்களோட பிரச்சனை. வெளியில வந்தா கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ற இந்த பூமியில ஏகப்பட்ட பிரச்சனையும் சந்திக்கணும். இந்த மக்களையும் சந்திக்கணும். நெறைய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பார்க்கிறப்போ, உண்மையிலே பிக் பாஸ் வீடு ரொம்ப சேஃபான இடம் இல்ல. வெளியில வந்து எந்த பிரச்சனையுமே இல்லல்ல. எத பத்தியுமே யோசிக்க வேணாம். ரொம்ப சேஃபான இடம். அதெல்லாம் பார்க்கிறப்போ, ஆமால்ல அப்படின்னு இருந்துச்சு. போன அசீம் சீசன்ல வந்து ரச்சிதா இதே தான் அழுதுருப்பாங்க. அவங்களுக்கு வெளியில போகவே மனசு இருக்காது. பிக் பாஸ் நான் வெளியில போகல பிக் பாஸ். நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு வெளியில போகணும்னாலே பயமா இருக்கு. எனக்கு இந்த இடம் தான் சேஃப். அப்ப நான் நினைச்சேன், வெளியில வந்து பச்சை மண்டையன் நம்ம எம்சிபி தினேஷ் வந்து விதவிதமா பேட்டி குடுத்துருப்பான். அப்படியே அந்த அம்மாவ அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு இவரு பாத்துட்டு இருக்க மாரி. நான் உள்ள போவேன். ராபர்ட் மாஸ்டருக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு போயிட்டு இருக்கப்போ, இவரு வேணும்னே வந்து அவதூறு கலப்புறாரு. நான் உள்ள போய் அவள அப்படி பாத்துக்குவேன், இப்படி பாத்துக்குவேன். என்னெல்லாமோ உருட்டிக்கிட்டு இருந்தாரு. வெளியில வந்து அவங்களுக்காக ஓட்டு கேட்கிறேன்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளவு ஒரு அன்பான புருஷன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் முதல்ல தினேஷ. இவ்வளவு ஒரு அன்பான புருஷன். இவங்கள இப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் இருக்கும்போது இந்த அம்மா ஏன் வெளில வர்றதுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவ்வளவு நாள் சும்மா தான் திண்டமா வச்சிருந்தாங்க அவர. ஏன்னா அவங்க அந்த அம்மா ஒழுங்கா டாஸ்க் பண்ணாது, பேசாது, வாய்ஸ் அவுட் பண்ணாது. அப்படியே கிடக்கும். மண்ணு மாரி கிடக்கும். ஆனா
கடைசி 7வது பர்சனா தான் அவங்க வெளில போனாங்க. ஃபைனலிஸ்ட் 7 ஃபைனலிஸ்ட் லாஸ்டா இருக்கிறப்போ அவங்க 7வதா உள்ள போறாங்க. அதுக்கே அந்த அம்மா அழுகுது ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு 7வது ஆளா போறதுக்கு என்னைய ஏன் அனுப்புறீங்க அப்படின்னு. நான் அப்ப அப்படி நினைச்சேன். இவரெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுது. அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ஆளுக்காக தான் இந்த அம்மா வெளிலே வராம உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு போல இருக்கு. பாவம் அப்படின்னு நினைச்சேன். போன மறுநாளே இது மாதிரி உள்ள அனுப்பிட்டாங்க. இதை வச்சுட்டு அது மாதிரி வெளி உலகம் தான் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான உலகம் போல. உள்ள அவங்களுக்குள்ளே போது அந்த டாஸ்க் இல்லைன்னா அவங்க எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாசமா அன்பா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. உண்மையிலே அப்படிதான் இருந்தாங்க. அந்த பிளேயர் எல்லாமே ஒரு பர்சனா பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க. அழகா இருக்கிறது. அவங்களுக்கான இந்த வன்மம் இல்ல. ஓகே எல்லாருமே பெஸ்டான பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்ப ரியா அழுதாங்க, எல்லாரும் அழுதாங்க. முத்துக்குமரன் கடைசியில ஒரு டயலாக் பேசினாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னான்னா, பிக் பாஸ் நான் உங்களை வந்து எப்படி சொல்றது? உங்களை என்ன கூட கம்பேர் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. எங்க அம்மாட்ட வந்து பிக் பாஸ் என்ன அம்மா மாதிரி பாத்துக்கிறான்னு சொன்னேன். உண்மையிலேயே நாங்க எல்லாமே உங்களோட குழந்தைகள். உங்களுடைய 8வது உங்களுடைய 8வது பிரசவத்துல பிறந்த 24 குழந்தைகள் நாங்க. எங்களை வந்து நீங்க ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டீங்க. எங்களை வந்து நல்லா அரவணைச்சு எங்களை நல்லா வளர்த்து விட்டுருக்கீங்க. இந்த 24 குழந்தைங்களும் உங்க பேர் சொல்லுவோம். உங்களுடைய கருவுல வச்சு எங்களை இந்த கதகதப்புல வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த தமிழ் உரையில கவிதை மாதிரி சொன்னது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆமா இல்ல நல்ல ஒரு இது எக்ஸ்பிளைன் இல்ல அப்படி. ஏன்னா வெளி உலகத்தோட கஷ்டம் தெரியாம அவங்க எல்லாம் பொத்தி பொத்தி பிக் பாஸ் உள்ள வச்சிருந்தது. ஒரு கருவறையில ஒரு தாய் எப்படி குழந்தைய காப்பாத்தி வச்சிருப்பாலும் அந்த மாதிரி தானே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து உடனே அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், பசியில இருந்தா சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க மனசு ஒடிஞ்சா அவங்க கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்றதாகட்டும், கன்சோல் பண்றதாகட்டும், உண்மையிலேயே அது ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு. முத்துக்குமரன் வந்து கரெக்டா சொல்லியிருக்கான் அப்படின்னு தோணுச்சு. ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் காலையில இந்த குரூமிங் செக்ஷன் அப்பவுமே முத்துக்குமரன் வந்து கவுண்டர் போட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு உண்மையிலே டேய் பார்லர்ல இருந்து வந்து ஒரு 5 பேர் உங்களுக்கு எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இதுங்க 5 பேருமே வீட்டுக்குள்ள உட்காந்து காமெடி பண்ற மாதிரி அங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரயான் டே முடி போதுமா பாடுறா, இந்த பக்கம் முடி அதிகமா இருக்கா, இந்த பக்கம் முடி அதிகமா இருக்கா, முத்துக்குமரன் ஒரு பக்கம் இவ பவித்ராவையும் சௌந்தர்யாவும் பயங்கரமா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். செம்ம காமெடியா இருந்துச்சு லைவ்ல பாக்குறப்போ. அதுக்கப்புறம் 1 ஹவர்ல அது கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க. பவித்ராக்கு ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருந்தாங்க. பார்த்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேய் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்கமா பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. சௌந்தர்யாவையும் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தாப்புல. சௌந்தர்யா முத்துக்குமார் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு பண்ணா வந்தா கூட இந்த பொண்ணு வாயில சௌந்தர்யா வாயில என்ன மாதிரி வார்த்தைகள் வருது பாருங்க. அழிஞ்சிருவ, நீ வந்து சீரழிஞ்சிருவ அப்படின்ற மாதிரி. அந்த அந்த அவங்களுக்கு மேக்கப் பண்ண வந்த ஆளுங்கிட்ட முத்துக்குமரன் கேக்குறாரு, நீங்க பவித்ரா பாட்டு பாடி பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல, அதனாலதான் அவ்வளவு தைரியமா இருக்கீங்க. நான் வந்து ஏபில கூட பாட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பவித்ரா. என்ன பாட்டு வந்துச்சு? ஏதோ ஒரு பாட்டு நான் பாடிட்டு போறேன். அதான் இல்லைன்னா வேற பாட்டுனா மட்டும் அப்படியே இந்த மாதிரி டியூன் போட்டு பாடிடுவாங்க சொன்னேன். பவித்ரா நல்லா இருக்குன்னு சொல்லி சிரிச்சாங்க. உடனே சௌந்தர்யா வந்து சொல்றாங்க, நீயா இதோட முடிச்சுக்கோ, இதோட மறந்து திருந்திரு. இருங்க இருங்க. சரி, சௌந்தர்யா சொல்றாங்க முத்துக்குமார்ட்ட, இதோட நீ மாறலன்னா அழிஞ்சிருவ அப்படின்னு டக்குன்னு சொல்றாங்க. எனக்கு என்னடா வார்த்தை சொல்லுது இந்த பொண்ணு போற போக்குல சொல்ற மாதிரி. உடனே பவித்ராவே அந்த பக்கம் வந்து குரல் கொடுத்தாங்க, ஏய் என்னடி பேசுற, எப்ப பார்த்தாலும் என்னடி அழிஞ்சிருவ, சீரழிஞ்சிருவ, என்னது கெட்டு போயிருவ, அந்த மாதிரி வார்த்தையா பேசுற அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து பவித்ரா சொல்லுவாங்க. இந்த பக்கம் முத்துக்குமரனும், ஏமா அவன் வாயில நல்ல வார்த்தையே வராதம்மா, அழிஞ்சிருவ, விளங்காம போயிருவ, இப்படிதான் பேசுவியா நீ, வன்ம குடோனா இருக்கியேம்மா, வன்ம ஊற்றா இருக்கியே, இப்பா இந்த பிள்ளை என்னன்னு கொஞ்சம் பாருங்கப்பா, எப்ப பார்த்தாலும் வன்மமா இருக்குது அப்படியே சாதாரணமா உட்காந்துட்டு நீ வந்து அழிஞ்சிருவ அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு கியூட் கேர்ள் வாயில இப்படிலாம் வருமானா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஃபன்னா பேசும்போது கூட அவன் வாயில இப்படிதான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த எல்லாருக்கும் வந்து திரும்ப பச்சை மண்ணில நம்ம ரயானுக்கு வந்து கருப்பு கலர் அடிச்சிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், ஒரு சாதாரணமா இதுல வந்து வன்மம்லாம் இல்லை. பட் ஒரு பேசுறப்போ முத்துக்குமரன் வந்து அவ்வளவு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க லைவ்ல. பார்க்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சு. அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் இல்ல. பட் அந்த எரும மாடு நாய் அது இவங்களுமே தான் சொல்றாங்க. சௌந்தர்யாமே ராணவெல்லாம் கூட அடிக்கடி டே எருவ மாடுன்னு தான் சொல்லுவாங்க. பவித்ரா சொல்றாங்க எருவ மாடுன்னு, அப்படிதான் அவனும் சொல்றான். எருவ மாடே நாயே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவங்களும் அவங்களும் பேசுறாங்க, அவன் வாயில வெள்ளரிக்காதனே வைங்க பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் முள்ள வந்தப்போ என்ன மாதிரி ஹேர் கட் பண்ணியிருந்தாங்களோ அந்த மாதிரி லைட்டா ட்ரிம் பண்ணிருந்தாங்க. நான் கூட முன்னாடி அவன் அந்த பேச்சாளரா இருக்கும்போது இருந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் செம்மையா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி பண்ணல.
போறப்போ எல்லாரும் வந்து பவித்ரா அங்க மேக்கப் பண்ணவங்க எல்லாத்தையும் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு கிளம்புறப்போ எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, எனக்குன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே முத்துக்குமரன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அந்த வந்த 5 பேர்ல அங்க ஒரு பையன் வந்து முத்துக்குமரன் எல்லாருமே ஓட்டு எனக்கு போடுங்க எனக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. முத்துக்குமரன் சொல்லும்போது அந்த பையன் நெஞ்சில கை வச்சு இப்படி தலையாட்டுவோம். ஓகே அப்படின்ற மாதிரி. உடனே எல்லாரும் எனக்கு போடுங்க உனக்கு போடுங்கன்னாங்க. ஐயா மறந்துடாதீங்க, பச்சை சட்டை போட்ட பையன் கிப்பி மண்டை வச்சிருப்பான், கிப்பி மண்டை ஏதோ ஒரு சொன்னோன்னு கிப்பி மண்டை வச்சிருப்பான், அவனுக்கு ஓட்டு போடுங்க, முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவர் கையை எடுக்கவே இல்லை, நெஞ்சில இருந்து இப்படியே சரின்ற மாதிரி இப்படி வச்சுட்டே இருந்தாரு. ஸோ காமன் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு. பிஆர் ஓட்டு வச்சு 50% ஓட்டு வாங்க முடியுமானா எனக்கு தெரியல. அபிஷியலா எந்த அளவுக்கு ஓட்டு இருக்கணும்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க முத்துக்குமரன் வின்னரு, ஃபர்ஸ்ட் ரன்னர் சௌந்தர்யா, செகண்ட் ரன்னர் வந்து அவன் யாரு சாரி ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து விஷாலு, செகண்ட் ரன்னர் வந்து சௌந்தர்யான்னு சொல்றாங்க. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் ரன்னரு, செகண்ட் ரன்னர் தான் வந்து விஷாலு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேணா இது வேணா வாங்கிட்டு போவேன், டைட்டில் வின்னர் அவங்களுக்கு கொடுக்காதீங்க தயவு செய்து, அவ்வளவுதான். ரன்னருக்கு கூட தகுதி இல்லை நான் சொல்லுவேன். ஜாக்லின் இருந்தாலும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏதோ ஒண்ணு போட்டிருக்கு அந்த பொண்ணு, நெகட்டிவோ பாசிட்டிவோ நின்று சண்டை போட்டு கடைசி வரைக்கும் நின்றுருக்கா அவளுக்காக, மத்தவங்களுக்காக எல்லாத்துக்கும் நின்றுருக்கா. சோ அவ இருந்தா நான் அவளுக்கு கொடுத்துருக்கலாம். மற்றபடி பவித்ரா என்ன பண்ணாங்கன்னா டாஸ்க் பண்ணா, டாஸ்க் பண்றது மட்டும்தான் அங்க இருக்கிறதுக்கான வழியானா இல்ல, எல்லாத்துக்குமாவே நிக்கணும், ஒருத்தருக்கு ஒண்ணுனா வந்து நிக்கணும், எனக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன் அப்படின்றத தாண்டி அங்க ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாத்துக்காகவும் நின்றுக்கணும். அது எல்லாமே பவித்ரா பண்ணாங்களான்னா பண்ணல. ரயான் பண்ணானா அவன் வந்து கடைசியில ஒரு 2 வாரமா நம்ம தான் ட்ரை பண்ணான் அவன் அங்க இருக்கான்றதுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்குலின், சௌந்தர்யா அவங்களுக்கு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான், 2 பேருக்கும் நடுவுல போய் சேஃபா உட்காந்துட்டான். அதுதான் அவன் பண்ண தப்பு. இப்ப வந்து இந்த லாஸ்ட் 2 வாரத்துல அவன் பண்ண விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தானா நீ கன்ஃபார்மா ரயான் கூட டைட்டில் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா முத்துக்குமரனோட இன்னொரு ஃபேஸ வெளியில கொண்டு வந்ததே ரயான் தான் லாஸ்ட் வீக்ல. அது வரைக்கும் வந்து யாருமே அந்த அளவுக்கு நேரடியா பேசி அவன் என்ன பண்ணான்றத வெளியில சொல்ல முடியல. பட் இதெல்லாம் ரயானுக்கு வந்து சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் முதல்ல இவன் பண்ணல அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. கடைசியில வந்து தானே அவன் பண்ணான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எது எப்படியோ இந்த சீசன் வந்து வின்னர் முத்துக்குமரனுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. அவனை அடிச்சுக்க வேற யாருமே இல்லை. ராணவ் இருந்தா கண்டிப்பா அவனை தாண்டி போயிருந்திருப்பான்னு இருக்கு. ஒருவேளை எதனால எடுத்தாங்க, பவித்ராவை கொண்டு வந்திருக்கா, முத்துக்குமரனை கொண்டு வந்திருக்கா தெரியல எனக்கு. ஏன்னா முத்துக்குமரனை கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்களான்னா எனக்கு அப்படி ட்ரை பண்ண மாதிரி தெரியல. பண்ணியிருந்தா 24 மணி நேரம் சௌந்தர்யாவை காமிச்சிருக்க மாட்டாங்க. முத்துக்குமரன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாலும் அதை காமிச்சிருந்திருப்பாங்க. பட் அதை காமிக்கவே இல்லை. அதனால அவங்க முத்துக்குமரனுக்காக வந்து ஓட்டிங்க மாத்தியோ இல்ல மத்தவங்க ஓட்டு இல்லைன்னு சொல்லியோ பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் ஓட்டுல வந்தா யாரு வந்து மேல இருந்தாங்க யார் கீழே இருந்தாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. அவன் ஏதோ ஒண்ணு போட்ட உழைப்போடைய பலனை இன்னைக்கு அவன் அனுபவிக்க போறான். அப்படிதான் விஷாலும் கூட அவன் கேம் எப்படியோ இருந்திருக்கு. அவனை இப்ப நல்லவன் சொல்லி டிபெண்ட் பண்ணி ஒண்ணும் இல்லை. எல்லாமே பேசியாச்சு ஏற்கனவே, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு 10 பேருக்கு படிக்க வைக்கிறான், அவங்களுக்கு சாப்பாடு உதவி பண்றான். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்ச உதவி பதிலுக்கு அவனுக்கு இங்க வந்து வந்து கடவுள் செய்யறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கான இடமா அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் பவித்ரா இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா பவித்ரா முதல் வாரத்துல இருந்து இந்த வாரம் போயிருவாங்க இந்த வாரம் போயிருவாங்க. இந்த படம் அது என்னது எம்கே சன்னா எம்டி மகனா, அந்த படத்துல ஒரு கிழவனுக்கு உசுறு இழுத்துட்டு கிடந்தாங்க. இப்ப வந்துரும் இப்ப போயிரும் இப்ப வந்துரும். அதே மாதிரி பவித்ரா ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் போயிருவாங்க இந்த வாரம் போயிருவாங்க இந்த வாரம் போயிடும். ஃபைனலுக்கு வருவான்னு கனவுல கூட யாருமே நினைச்சுக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தங்க அன்னைக்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஃபைனலிஸ்ட் சொல்லி இவங்களோட ஏவிக்கான அந்த ப்ரோமோ வந்தப்போ யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாப்புல இந்த பவித்ரா எல்லாம் ஃபைனலிஸ்டா வரும்னு நம்ம எல்லாம் கனவா கண்டோம். இந்த பவித்ரா ஆமா ராணுவ கூட அவங்க சண்டை போட்டிருந்த ப்ரோமோ வந்துச்சு நேத்தா முந்தனிக்கா. அதுல ஒருத்த கமெண்ட் போட்டிருக்காப்புல இந்த பவித்ரா எல்லாம் ஃபைனலிஸ்ட்ல வந்து இப்படி வாய் பேசுவான்னு நம்ம எல்லாம் கனவா கண்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா இல்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் வந்து ராணுவ நேற்று பவித்ராட்ட சண்டை போட்டதுக்கான ரீசன் அவன் இல்லாதப்போ யாரோ உள்ள வந்து சொல்லியிருக்காங்க ராணுவ வந்து பவித்ராவை ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் உங்களை டார்ச்சர் பண்றேனா அப்படின்னு கேட்டுதான் அவன் வந்து நேற்று ரொம்ப நேரம் சண்டை போட்டு கஷ்டம் அவ வாயாலே இல்ல நீ டார்ச்சர் பண்ணலன்னு சொல்ல வச்சுட்டான். அது யாருன்னா ரியா சொல்லியிருப்பாங்க போல. ரியாட்ட யார் சொன்னான்னு தெரியல. ரியாட்ட வந்து பவித்ரா சொன்னாங்களா வேற யார் சொன்னாங்கன்னு தெரியல. ராணுவ டார்ச்சர் பண்றான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் அவன் தேடிட்டே இருந்திருக்கான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மூமெண்ட்ல ராணுவ வந்து பவித்ரா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, ராணுவ வந்து பவித்ரா தேடுற மாதிரி நிறைய இடத்துல காமிச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மையா இல்ல ஆங்கிள் தான் அப்படி காட்டுறாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் பவித்ராவை காட்டினா அடுத்த செகண்ட் அந்த கேமரா கட் பண்ணி ராணுவ காட்டும்.
ராணவ காட்டினா அடுத்த செகண்ட் கட் பண்ணி பவித்ராவை காட்டுவோம். இப்படிதான் வந்து இன்னைக்கு ஒன்னாவது எபிசோட்ல கூட இருந்துச்சு. நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஏபில கூட அந்த முத்துக்குமரன் பேசிட்டு, ஆமா இல்ல சாரி பவித்ராவோட ஏவில அவ தீபக் சாரி விஷால் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சீன்ல ராணுவ காமிச்சு அப்படியே வந்து பவித்ராவை காட்டுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கு அந்த ஏவி போடும்போது கூட ராணவ் ஏதோ சொல்லுவான், அவன் சொன்னதை வந்து அந்த வாய்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. பட் வர்ஷினி எல்லாருமே ராணவ் வாயை வச்சு சும்மாரு அப்படின்னா, பவித்ராவை தான் ஏதோ சொன்னா, பவித்ரா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஏவி வந்துச்சு. அந்த ஏவி முடியும் போது ராணவ பவித்ரா பாக்குறேன், பவித்ரா ராணவ பாக்குற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி வெளியில வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடும்போது கூட்டமா எல்லாரும் நிப்பாங்க. இந்த லாஸ்ட்ல ராணவ் நிப்பான், இந்த லாஸ்ட்ல பவித்ரா நிப்பாங்க. இங்க இருந்து பவித்ரா பக்கத்துல இருந்து அந்த கேமரா ஷோ ஆகும்போது ராணவ் வந்து பவித்ரா பார்த்த மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் இருந்து கேமரா ஷோ ஆகும்போது பவித்ரா ராணுவ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சூப்பரான ஒரு கட்டு இருந்துச்சு அந்த இடத்துல, பாக்குறப்போ நல்லா இருந்தது. என்னதான் நீங்க பவித்ராவை 1000 பேருக்குள்ள வச்சு வீடியோ போட்டாலும் செஞ்சாலும், ஆனா வந்து ஆர்கானிக்கா பாக்குற போது ஒரு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. பவித்ராவுக்கும் ராணுவுக்கு தான். அது யாரு இருந்து என்ன சொன்னாலுமே அது மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு ஒண்ணு செட் ஆயிருக்கு அவங்க 2 பேருக்கும். அப்புறம் வந்து அந்த எல்லாரையும் உட்கார வச்சு லாஸ்டா ஒரு போட்டோ எடுப்பாரு தீபக், எல்லாரும் இப்படி உட்காருங்கன்னு சொல்லி. அதுல கூட பாத்தீங்கன்னா ராணுவ இந்த சைடு இருப்பான், பவித்ரா இந்த சைடு இருப்பான். போய் நிக்கும் போதே பவித்ரா வந்து இப்படி எட்டி பார்ப்பாங்க. அது எப்படின்னா திரிஷா ஒரு படத்துல சூர்யாவை அப்படி எட்டி பார்ப்பாங்க பாருங்க, பார்க்காத என்ன பார்க்காத, அந்த பாட்டுல அந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு அவங்க அப்படி திருப்பிட்டாங்க. இந்த சைடு ராணுவம், அந்த சைடு பவித்ரா. பார்க்கும்போது அந்த ஃப்ரேம்ல நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் அப்படி இருந்தது. ராணுவ வெளியில போகும்போது கூட பவித்ரா வந்து எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. சாரி அந்த இன்னைக்கு 2 ஏவி பார்த்தேன் நானு. என்னதுன்னா ஒண்ணு எல்லாரும் வந்து சந்தோஷமா இருந்த ஏவி, எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்த ஏவி, காமெடி பண்ணது அது செம்மையா இருந்தது, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அப்புறம் எல்லாரும் அழுத மாதிரி இருந்த ஒரு ஏவி, அது அந்த அழுத மாதிரி இந்த ஏவி போட்டதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் வந்து நிறைய அவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்து, வெளி உலகத்துல என்னோட மக்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த சோசியல் மீடியால நிறைய கஷ்டப்படுறீங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஆனா நீங்க வந்து நிறைய விஷயங்களை கடந்து போறீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி உங்களை யாருக்குமே தெரியாது, ஆனா இத்தனை கோடி மக்கள் உங்க பேரை சொல்றாங்கல்ல, இந்த தப்பா தப்பா வர கமெண்ட்டை தாண்டி இத்தனை கோடி மக்களுக்கு நீங்க தெரியப்பட்டிருக்கீங்க, அதுக்கு நீ பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்பெல்லாம் சௌந்தர்யா சாரி சுனிதாலாம் ரொம்ப அழுதாங்க. இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ காலின்னு ஒருத்தி இருக்கா, அவ யாருன்னே யாருக்குமே தெரியாது. இப்போ இது பிக் பாஸ்ல போயிட்டு நெகட்டிவா இருந்தா கூட 1 கோடி மக்களுக்கு 10 கோடி மக்களுக்கு தெரியுது இல்ல. காலினோட் இல்லாம போறதை விட ஒரு 10 கோடி பேருக்கு வில்லியாவா தெரியுது இல்ல. இப்ப மஞ்சரி செஞ்ச விஷயம் தானே, வில்லியா கூட நான் தெரியுறேன் அப்படின்றது தானே. அப்போ 10 கோடி மக்களோ ஒரு 7 கோடி மக்களோ பாக்குற ஒரு நிகழ்ச்சியில வில்லியா கூட ஒருத்தி தெரிஞ்சுட்டு போட்டுமே, ஒருத்தி பிறந்தோம் இருந்தோம் இல்லைன்னு தெரியாம போறதுக்கு ஏதோ ஒண்ணா தெரிஞ்சுட்டு போட்டுமேன்ற மாதிரிதான் வந்து இருக்கு இந்த பிக் பாஸ். அப்படிதான் நினைக்கிறேன். இதை வந்து ப்ராப்பரா யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டா இத்தனை சீசன்லன்னா வனிதா விஜயகுமார். அவங்களுக்கு வந்து அவ்வளோ பேட் கமெண்ட்ஸையும் அவ்வளோ நெகட்டிவையுமே அவங்க காசா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கள கழுவி ஊத்துறதுக்காகவே அவங்க சேனலுக்கு போவாங்க, அவங்க வந்து திட்டுறதுக்காகவே அவங்க சேனலை பார்ப்பாங்க, அதுக்காகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க காசாக்கிட்டாங்க. நெகட்டிவா பேசுறியா, கொஞ்ச நாள் அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க தேடிட்டாங்க, இவ்வளவுதானே நீ பண்ணுவ, பண்ணிட்டு போ, உனக்கு அதெல்லாம் பண்ண முடியும், பண்ணிட்டு போ, நான் வளர்ந்துட்டே போறேன் உன்னை வச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது ஏன்னா ஒரு குக் வித் கோமாளி ஷோல ஒரு கெஸ்டா வர்றாங்க, அந்த இடத்துல கூட பிரியங்கா அவங்களோட உனக்கு எத்தனாவது கல்யாணம், அடுத்து இதை வந்து நீ எப்ப கல்யாண சாப்பாடு போடுவ, இதெல்லாம் காமெடியா? அப்போ ஒருத்தி லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அவ்வளவு காமெடியா இருக்கு, அது ஒரு பப்ளிக்ல நீ அவளை சொல்லி காயப்படுத்தினா கூட அது உனக்கு சிரிப்பா வருது. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னது, ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தி வர்ற சிரிப்பு பேர் சிரிப்பா, இதெல்லாம் காமெடியா? அந்த இடத்துல கூட வனிதா கோவப்படாம அதை சிரிச்சுட்டே போனாங்கல்ல, அதுதான் அவங்க மெச்சூரிட்டி லெவல்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு காயப்பட்டு பக்குவப்பட்டாங்க போல. ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாமே அவங்க காசாக்கி அதை வச்சு யூடியூப் ஆரம்பிச்சு அதுல வர்ற பேட் கமெண்ட்ஸை கூட அவங்க காசா தான் எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து பாலா சொல்லியிருப்பான் ஒரு சீசன்ல, காமெடியில சொல்லியிருப்பான், எங்க அக்கா இதை வச்சு யூடியூப்ல 2 கோடி ரூபாய் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பிக் பாஸுமே அதான் சொன்னாரு, உங்களுக்கு வர நெகட்டிவ் கூட நீங்க உங்களுடைய லைஃபுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி நல்லா சொல்லியிருப்பாரு. அது முடியுமே எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாரு. ஏற்கனவே சூட்கேஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அப்ப எல்லாரும் கிளம்புனாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுதாங்க, வெளியில வந்து ஆளாளுக்கு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாட்டு போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னே பிக் பாஸ் ஒரு பாட்டு போட்டாரு. அந்த பாட்டுக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடனே எல்லாரையும் உட்கார வச்சு தீபக் வந்து போட்டோ, அருணும் ஜாக் மட்டும் தான் மிஸ்ஸிங், எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம் சொல்லி பண்ணாரு. இதுல இடையில வந்து விஷாலும் அன்ஷிதாவும் கக் பண்ணிட்டு காதுக்குள்ள ஏதோ பேசிட்டு, அன்ஷிதா வந்து கிஸ் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டா விஷாலுக்கு கழுத்தை பிடிச்சு
ஏதோ கிஸ் கொடுக்க பண்ணி ஏ அங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு தெரியல. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு லிப்ஸ்டிக்கோ ஏதோ கொண்டு அவ கையில எத்துனுச்சு. அவன் லைவ்ல பார்த்தா 1வது எபிசோட்ல வரல. அவ கையில ஏதோ ஒண்ணு கொடுத்தா, அது என்ன கொடுத்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவ போகும்போது கையை காட்டும் போது அது லிப்ஸ்டிக் மாறிடுச்சு. அது கையில கொடுத்தான். காதுல வந்து ஏதோ சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு இதுல என்ன கஷ்டம்னா, இப்போ விஷாலுக்கு தர்ஷிகாவை பிடிக்கலன்றது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃப்ரெண்டா தான் அவளை பாக்குறேன், லவ்வரா பாக்கலன்ட்டா. நீ அவளை ஃப்ரெண்டா பார்க்க கூடாது, லவ்வரா தான் பாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா ஆஹ் அன்ஷிதா மேல அவனுக்கு ஒரு லவ் வந்திருக்கலாம். அதை நான் முதலே சொன்னதுதான். அன்ஷிதா மேல உண்மையிலே அவனுக்கு லவ் வந்திருக்கலாம். அது வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல இதை 2 பேருமே காமிச்சிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களால பாதிக்கப்பட்டவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப நீங்க 2 பேரும் அவங்க முன்னாடி இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வலிக்கும். அவங்களும் மனுஷ ஜென்மம் தானே. எனக்கு உண்மையிலே அருணாவை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கு. அந்த பையன் லைஃப்ல நல்லா வரணும்னு தோணும். ஒரு இன்னைக்கு இந்த ஃப்ரேம்ல பாக்குறப்பவும் சரி, இன்னைக்கு அந்த பிக் பாஸ் வீட்ல பார்க்கும்போதும் சரி, அருண் அவ்வளவு அழகா இருக்கான். இவெல்லாம் நடிக்க வந்தானா அலைப்பாயுதே மாதவன் மாதிரி நல்ல ஒரு லைஃப் இருக்கு. அந்த நெகட்டிவ் இல்லாம இவனை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா உண்மையிலே அவன் வந்து ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல். நம்ம ராணுவ மாதிரி அர்ணவும் வந்து செம்ம ஹீரோ மெட்டீரியல் அந்த இடத்துல. அவ்வளவு ஒரு அழகான பையன். அவன் லைஃபே இழந்திருக்கான் ஒருத்தியால. இன்னைக்கு அவன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தர கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு தோல்ல கை போட்டு அவன் முன்னாடி நிக்கிறான். அவன் வந்து அந்த பாட்டு பாடும்போதே தரையில அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டான். படுத்து ரொம்ப நேரம் முட்டி போட்டே இருந்தா அது அடிச்சுதாமே பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவன் என்ன யோசிக்கிறான், எதனால அவனுக்கு அந்த வலி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அதுக்கான கண்ணீரும் வருது அவங்க கண்ணுல. ஆனா அதை அடக்கிக்கிட்டு அது காமிக்காத மாதிரி அந்த இடத்துல கல்லு மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு இது என்ன தோணுதுன்னா, இன்னொரு பக்கம் விஷால் லவ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் தர்ஷிகா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கா. அவ அந்த இடத்துல இருக்கா. இந்த பக்கம் அன்ஷிதாவுக்கும் அருணாவுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இதே இதே அன்ஷிதா தானே அன்னைக்கு அருணா உனக்கு சொம்முன்னு கொடுத்துறான்னு அவ்வளவு அழுத. இன்னைக்கு அந்த அழுகுற ஏவியில அதுவும் தானே வந்துச்சு. அவன் வெளியில போனப்ப எவ்வளவு அழுத. அவன் வெளில போனதுக்கு அப்புறமா அழுத. வெளியில போன அன்னைக்கு நைட் எல்லாம் அவனை சொல்லி சொல்லி அவன் இப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? 6 அடி வயிறு ஆளு அப்படி அழுதான் தெரியுமா? எழுகுன மனசு தெரியுமா? அவனை விடிய விடிய போல் தள்ளின அந்த வாயி இன்னைக்கு என்ன அவனுக்கு துரோகம் பண்ணிட்டான்? இல்ல அவன் வந்து வெளியில எவ்வளவு வச்சிருக்கான். வெளியில போக முன்னாடி இல்ல உன்னை மறந்துட்டு வேற எவ்வளவு கூட்டிட்டு போயிட்டான். ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டான்னு நீ அவனை தூக்கி போட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. உனக்கு முன்னாடி அவன் வெளியில போயிட்டான். நீ இப்பதான் வெளியில போற. நீ வெளியில போக முன்னாடியே உள்ளேயே அவனை வந்து ஒரு ஹெர்ட் பண்ணி வெளியில போனது நான் அவனை விட்டுட்டு வந்துருவேன்றதெல்லாம் சொன்னது எதனாலன்னே எனக்கு புரியவே இல்லை. எது அவன் உனக்காக தானே நின்றுருக்கான் எல்லா இடத்துலயும். அவன் ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருக்கான், உனக்காக நின்றுருக்கான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். வந்து அவனுடைய வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு ஒரு பொண்ணுன்றனால உன்னை மன்னிச்சு நீங்க இவ்வளவு தூரம் வளர வச்சிருக்காங்க இந்த மீடியா. ஏதோ இன்னைக்கு அந்த அர்ணவ் வந்து முதல் 2 வாரம் அவன் இருக்க முடியும் அவனுக்கு அவ்வளவு நெகட்டிவ் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் இருந்திருந்தானா அவனை லைஃபே காலி பண்ற அளவுக்கு அழிச்சிருப்பாங்க. ஆனா இதே அன்ஷிதான்றப்போ ஒரு 4வது வாரம் 5வது வாரத்திலேயே மக்கள் மறந்துட்டாங்க. அவ லைஃப்ல என்ன வேணா இருந்துட்டு போன கேம்ல அவன் நல்லா இருக்கால ஓகேன்னா அவளோட பழைய வாழ்க்கை யாருமே தூசு தட்டி எடுக்கல. ஆனா இது அர்ணவ் அப்படி நடக்கல இல்ல. இன்னைக்கு இவளுக்காக எவ்வளவு இழந்திருக்காங்க. அவன் அன்னைக்கு மனசு உடைஞ்சு அங்க நின்றுட்டு இருக்கான். அந்த ஏபி எல்லாம் பாக்குறப்போ உண்மையில அவனுக்கு எவ்வளவு ஃபீல் ஆயிருக்கும். நீ அங்க உண்மையா தானே அழுது அவனுக்காக. என்னை நீ இப்படி சொல்லிட்டியே இங்க யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்னை சொன்னதான் எனக்கு வலிக்குதுன்னு அவ்வளவு அழுதல. அந்த அழுக உண்மைதானே. வெளில போனே நீ அழுக உண்மைதானே. அப்ப இன்னைக்கு எப்படி நீ அங்க அவன் வந்து முட்டி போட்டு அழுதுட்டு இருக்கான், உன்னால இன்னொருத்தவங்களோட தோல்ல கை போட்டு நிக்க முடியுது, கட் பண்ணிட்டு நிக்க முடியுது. அதெல்லாம் வந்து துரோகம் இல்லையா? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு விஷால் பிடிக்கும் தான். பட் இந்த இடத்துல விஷாலும் அன்ஷிதான் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா பட்டுச்சு. தர்ஷிகா இருக்கும்போது விஷால் அன்ஷிதாட்ட பழகுனது, அன்ஷிதா இவன் இருக்கும்போது அர்ணவ் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா அன்ஷிதா மாதிரி ஒரு பொண்ணு வந்து லைஃப்ல இருக்கவே கூடாது. யாருடைய லைஃபுக்குமே தேவையில்ல. ஒரு நல்லா இருந்த குடும்பத்தை ஏற்கனவே கெடுத்தாச்சு. இங்கேயும் வந்து லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு நல்லா இருந்த ஒரு பாண்டிங்குள்ள உள்ள வந்து இதையும் கெடுத்தாச்சு. என்னத்த சொல்றது. ஆக மொத்தம் போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது அது ஒரு அது மனநிலை. அது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்புனாலதான் அது ஒரு சைக்கோ மாதிரி திடீர்னு ஹைப்பர் போயிட்டு திடீர்னு லோவர் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுது. அது வந்து எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது அருணாவை பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் ராணவ வந்து என்னதான் இவங்கெல்லாம் வெளியில ஃபேன்ஸ் இருக்குன்றதுனால அவனுக்கு ஒரு இது சொன்னாலுமே அவன் அங்க யாரும் பெருசா மதிக்கிற மாதிரியோ இல்ல அவனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியோ எதுவுமே இல்லை. அங்க ஒரு ஆளா அவன் தனியா ஆடுறான். தனியா வந்து ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்றேன்னு சொல்லி அழும்போது கூட ராணவ உன்னை மிஸ் பண்றேன்னு நாங்க சொல்லி அழுகுறதுக்கு யாருமே இல்லை. அவன் மொட்டை பசங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு பக்கம் அர்ணவ் இன்னொரு பக்கம் ராணவ் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறானுங்க, கையை பிடிச்சிக்கிறானுங்க, அவங்களுக்குள்ள ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. கடைசியில வந்து இவரு நம்ம தீபக் ஒவ்வொருத்தரையா நான் உங்களை வெளியில அனுப்புறேன், எல்லாரும் முறைப்படி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டு திறந்துச்சு. திறந்ததுக்கு அப்புறம் மொத்தமா போலான்னா இல்ல நான் அனுப்புறேன் உங்களெல்லாம் சொல்லிட்டு முதல் வாரத்துல வெளியே போன ஃபேட்மேனு, அதுக்கப்புறமா வெளியில போன அர்ணவ், இப்படி ஒவ்வொருத்தரையா வழி அனுப்புறாங்க. அர்ணவுக்குலாம் போக மனசே இல்லை. லாஸ்டா போறேன் நின்னா கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை அனுப்பி விட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அனுப்புனாங்க.
அவங்கள பேச கூட இவர் அலோவ் பண்ணல. கேட் பூட்டிடுவாங்க. உனக்கு என்ன, உனக்கு இந்த வீட்டை விட்டு போகணுன்றப்ப எவ்வளவு அழுக வருது. அப்படித்தானே அங்கேயும் இருக்கும். அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு அவ்வளவு வேல்யூவான விஷயம். திரும்ப எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்களால உள்ள போக முடியுமா? திரும்ப அங்க போய் நிக்க முடியுமா? இந்த மூமெண்ட் இதை தவிர வேற எப்ப கிடைக்கும்? அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இத்தனை கோடி மக்கள் பாக்குற இடத்துல அதை சொல்ல கூட அலோவ் பண்ணாம வெளில போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கு பிக் பாஸ் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரா? எல்லாரையும் அங்க நின்று பாத்துக்கோங்க தீபக். யார் வெளியில போனாலும் சீக்கிரமா அவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளுங்க, ரொம்ப நேரம் பேச விடாதீங்க, இத்தனை நிமிஷம் தான் டைம்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. அப்புறம் ஏன் அதெல்லாம் பண்றீங்க? பேசிட்டு போட்டுமே. அப்படி நேரம் ஆச்சுன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு போறாரு, நேரம் ஆகுது, கதவு ரொம்ப நேரம் திறந்துருக்கு, வெளில போய் தொலைங்கடா, வெளியே போங்கடா, அப்புறம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல போறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருமே பேச விட மாட்டாரு. ரியா வந்து உள்ள இருக்கும் போதுமே அந்த ஏவி முடிஞ்சோடனே ஏதோ பேச போறாங்கன்னு சொல்லி ராணவ வந்து சொல்லுவான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் உட்காருங்க, ரியோ ஒண்ணு சொல்லணும்னு சொன்னாங்க, ரியா ஒண்ணு சொல்லணும்னு சொன்னாங்க. அப்பயும் யாருமே அவனை மதிக்கவே இல்லை. அது நான் திரும்ப லைவ் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பேசுனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எபிசோட்ல அது காமிக்கல. திரும்ப வெளியில வரும்போது ரியா வந்து நான் ஒண்ணு பேசணுன்றாங்க. டைம் ஆயிடுச்சுமா, டைம் முடிஞ்சிச்சுமா. ரெண்டே ரெண்டு சாங் தான். 2 சாங் அவங்களும் டைம் இல்ல ரெண்டே 2 லைன் தான். 2 லைனா? சரி கதவு மூடிட்டு இருக்குமா? அப்ப நீ போக வேண்டியதானே வெளில. உன்னை மட்டும் லாஸ்டா போகணும்னு நிக்கிறல்ல. அப்புறம் அதே மாதிரி அவங்க இருந்துட்டு போறாங்க. 2 லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னை மாதிரி எங்க கிராமத்துல வெளியில பெண்கள் எல்லாம் போவே இன்னும் அலோவ் பண்ண மாட்டாங்க, படிக்காம நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் பாடினாங்க. வாடி ராசாத்தி, அதுல வந்து ஒரு 2 லைன் இருக்கும். இந்த உலகம் வந்து உன்னை பூட்டு போட்டு வைக்கும் அப்படின்ற அந்த லைன் எல்லாம் பாடினாங்க. பாடிட்டு அவங்க வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆமா ஆமா அதுக்கப்புறம் வந்தவங்களையும் அதே மாதிரிதான் பேசும்போதே கதவு மூடிட்டு இருக்கு, கதவு க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யாருமே நின்று ஒழுங்காவே பேசவில்லை. ரஞ்சித் எல்லாம் கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ளுங்க. நீங்க போங்கய்யா கதவு பூட்டுதே. சிவகுமார் அதுக்கு மேல போங்கன்னு எல்லாரையும் விரட்டினாரு. இவர் எல்லாரையும் விரட்டினதை பார்த்துட்டு ராணுவுக்கு வந்து ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மள எதுனா சொல்லி ஏற்கனவே உள்ள வந்ததுல இருந்து முன்னாடி மாதிரி அவங்க கூட பேசிக்கல. வெளியில வந்துதான் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கான்றத ராணுவ பார்த்துப்பான். அவருக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும். அதனால உள்ள போயிட்டு அவர் எதுவுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கேட்கவே இல்லை. வெளியில வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் தீபக் மேல இருந்தா கூட உள்ள வந்து யாருக்கெல்லாம் யார் மேல எல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சோ அதெல்லாம் உள்ள வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சரி இது தெரியாம சொல்லிட்டேன், இது இப்படி பண்ணிட்டேன், இது அப்படி ஆயிடுச்சுன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க எல்லாமே. ஆனா மஞ்சரியா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், இவங்க ஃபேமிலி பத்தி பேசின விஷயத்த உள்ள வந்து அட்ரஸ் பண்ணவும் இல்லை, நான் தெரியாம பண்ணிட்டோன்னு சாரி கேட்கவும் இல்லை. அப்படி கேட்டாங்களான்னு ஒருவேளை நான் லைவ் பார்க்கறதுனால எனக்கு தெரியலையானு தெரியல. எங்கேயுமே கேட்டிருந்தா கிளிப் எதுனா போட்டிருப்பாங்க ட்விட்டர்ல. அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா ராணுவும் அதை காமிச்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதை ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வேணாம், ஏதாவது ஒண்ணு சொன்னா அவங்களால எதிர்த்து கேட்கவும் முடியல அவங்கள. ஆனா அவங்கள பேச விடவும் முடியல, எதிர்த்து கேட்கவும் முடியல. அதுக்கு நமக்கு தள்ளி இருந்துக்கலான்ற மாதிரி இருக்கிறான். அதையே தான் வந்து இவர் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி அனுப்புனதை பார்த்துட்டு ராணுவ வந்து நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி கட என்ன பேசுறானே எனக்கு புரியல. ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. திரும்ப 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 ஸ்கிப் பண்ணி பாக்குறேன். என்னதான்டா சொன்னேன், ஏன்டா அவ்வளவு அவசரமா பேசுனேன்? அதை நான் ட்விட்டாவே போட்டிருக்கேன். இன்னும் போனா நின்று நிதானமா பேசிட்டு போயிருக்கலாம். மிஸ்யூடா தங்கமே அப்படின்னு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் போட்டிருந்தேன் ட்விட்டர். அவன் வந்து கடன்னு பேசிட்டு பிக் பாஸ் ரொம்ப நன்றி பிக் பாஸ், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, என்னை எல்லாருக்கும் தெரிய வச்சதுக்கு, என்னது ஒரு பெரிய இந்த சமுதாயத்துக்கு எனக்கு தெரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் பவித்ரா வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு ஹாப்பி ஃபார் யூ ராணா மிஸ் சாரி ஹாப்பி ஃபார் யூ ராணா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து வெளில வந்துட்டு திரும்பி வந்து ராணவா அப்படின்னு சொல்லுவான் விஷாலு. இந்த ராணவ் இஸ் வேர்டு, ராணவா இஸ் எமோஷன், இந்த ராணவான் பேர் கொடுத்ததுக்கு நன்றிடான்ட்டு எல்லாத்தையும் கடன்னு இந்த நம்ம ஃபாஸ்டா வச்சு கேட்டா எப்படி இருக்கும். சும்மாவே அவன் பேசுறதே புரியாது. நான் காது அப்படியே போனுக்குள்ள வச்சு கேட்பேன். என்ன சொன்னா சும்மாவே காது கேட்டு தொலைய மாட்டேங்குது. இதுல வேற இவ ரொம்ப கச்சன்னு பேசுவான். என்னைய மாதிரி இதை ஒரு வார்த்தை முடிக்காம அடுத்த வார்த்தை பேசுவான். என்னடா நம்மதான் அப்படின்னு பார்த்தா நமக்கு பிடிச்ச பேசுறமா அப்படி இருப்பான் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி கடன்னு பேசிட்டு போறான். அந்த வீடியோவை நிறைய தடவை ஸ்கிப் பண்ணி பார்த்து மத்தவங்க எல்லாம் போட்ட கேப்ஷனை வச்சுதான் ஓ இதைதான் அவன் பேசலானா அப்படின்னு. இதுல நான் போட்டிருந்த ட்விட்டர் எனக்கு ஒரு கொஸ்டின் வேற ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏன்னா அவன் அவ்வளவு ஃபாஸ்டா கேட்கிறப்போ பவித்ராவுடைய வாய்ஸ் உள்ள வந்து இதாயிடுச்சு. பவித்ரா என்ன வார்த்தை சொன்னாங்க, அது என்னது, ஆல் தி பெஸ்ட் ராணுன்னு சொல்ல முன்னாடி ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா நான் திரும்ப காதை உள்ள வச்சு கேட்கிறேன். திரும்பியும் எனக்கு என்ன கிடைச்சுன்னா ஆல் தி பெஸ்ட் ராணா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டேன். அவர் அப்படியா சொல்லி போட்டாரு. இப்போ திரும்ப எபிசோட்ல பாக்குறப்போ ஸ்கிப் பண்ணி பாக்குறேன். அப்பதான் எனக்கு கேக்குது ஹாப்பி ஃபார் யூ ராணவ், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப போய் இப்ப ட்விட்டு போட்டு ப்ரோ இப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ இந்த காம்போ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, பவித்ரா வந்து
இன்னைக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஏமா நீ எதுக்குமா ராணவட்ட எவ்வளவு சண்டை போடுற, அவன் உன்னை அக்கான்னு கூப்பிட்டதான் பிரச்சனையா அப்படின்னு. ஏன்னா அவன் நேத்து அவங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்கும்போது அவங்க அம்மா அக்கான்னு சொன்ன, நீ அக்கான்னு சொல்றான், தங்கச்சின்னு சொன்னா தங்கச்சின்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பார்ப்போம், நான் அக்கான்னு கூப்பிட்டதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதை வெளியிலயும் போட்டிருந்தாங்க. அப்புறம் நீ நிறைய பக்கம் பாக்குறப்போ ராணுவ வெடிக்கிற இடத்துல எல்லாம் இவங்க எட்டி பாக்குற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா அப்படிலாம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் அந்த நீங்க திரும்ப கூட போய் பாருங்க, அந்த எபிசோட்ல இந்த சாங் வரும்போது ராணுவ இங்க இருந்து அவங்கள பாக்குற மாதிரி, அங்க இருந்து பவித்ரா ராணுவ பாக்குற மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் எனக்கு இது வந்து மலையாள பிக் பாஸ் நினைக்கிறேன். சீத்துன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கும், கிட்டத்தட்ட பவித்ரா மாதிரியே தான் அந்த பொண்ணு. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம தடால் குடால்னு பேசி அடிதடி பண்ணி சண்டை போட்டு நான் ஒருத்தி இருக்கேன்னு காமிச்சிக்காம ரொம்ப நிதானமா நிறுத்தி பேச வேண்டிய இடத்துல பேசி ரொம்ப கியூட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, கியூட்டா மேக்கப் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. தமிழ் பொண்ணு. அந்த பொண்ணும் அர்ஜுனும் ஒரு லவ் 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 ட்ராக் ஓடும். அதாவது தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் பேசியும் பேசாமலும் ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு லவ்வா இருக்கும். ஒரு ரொமான்டிக்கா இருக்கும், பாக்குறதுக்கே செம்மையான ஒரு இது. இந்த பொண்ணு அப்படியே பார்த்து ஒரு சிரிப்போட போறது, அவன் வந்து அவங்கள அங்க இருந்து பார்த்து சிரிச்சு போறது, அவங்கள வச்சு வெளியில வந்த ஒரு எடிட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ செம்ம கியூட்டா இருந்தது. இப்போ நான் இன்னைக்கு தற்செயலா ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறப்போ எனக்கு அது பார்த்தேன்னு, இவங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண சொல்றாங்க, இந்த பொண்ணு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுது. திரும்ப பார்த்தா இவங்கள வச்சு ஒரு ஆல்பம் சாங்ஸ் எடுத்திருக்காங்க, 2 பேரும் லவ் பண்றத வச்சு. அப்ப இதைத்தானே நம்ம ஸ்டார்டிங்ல யோசிச்சோம், பவித்ராவும் நானும் உண்மையிலேயே ஒரு பேரா இருந்து வெளியில வந்தாங்கன்னா. ஏன்னா அமீருக்கும் பாவனிக்கும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸா இருந்ததுங்க. அவங்க 2 பேரும் வச்சு ஆல்பம் சாங் பண்ணது, டான்ஸ் ஜோடி பண்ணது, உண்மையிலேயே அவங்க சேர்ந்தது, அந்த எடிட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் இப்போ சீட்டு அர்ஜுனும், அந்த அர்ஜுனும் ரொம்ப டாலா இருப்பான், ரொம்ப கியூட்டா அதிகமா பேசாம ரொம்ப சாஃப்டான பர்சனா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அர்ஜுனு. அதே மாதிரி சீத்துவும் ரொம்ப பிடிக்கும். அந்த பேரை பாக்குறப்பவும் இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆணவ பவிக்கும் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒண்ணு நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. வெளியில வந்து இது கண்டினியூ ஆகும்னா அவங்கள வச்சு ஆல்பம் சாங் எடுத்தாங்க, இல்ல இந்த மாதிரி டான்ஸ் ஜோடி நடத்துனாங்கன்னா ரொம்ப ஹிட்டா போகும்ல, இவங்களுடைய ஜோடி நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு, ரொம்ப கியூட்டா அப்படிலாம் தோணுச்சு. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஏன்னா ராணுவ உள்ள வச்சு கூட பவித்ரா பவித்ரா சொல்லும்போது ஆனந்தி சொல்ல வருவாங்க, ஆனா ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அவன் ஏன் உன்னை கூப்பிடறான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சும்மாதான் உன்னை கலாய்க்கிறதுக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு. நேத்து நைட் வந்து மஞ்சரி ஆனந்தி எல்லாம் பேசும்போது அந்த இடத்துல ரியா, சாச்சனா, ரயான், முத்துக்குமரன் 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 இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க, ராணுவம் இருந்தான். அப்போ ஆனந்தி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பர்சன் கிட்ட ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. என்னால அவன்கிட்ட அதாவது ஒருத்தர் வந்து ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கோ இல்ல வந்து ஐ மிஸ் யூன்னு சொல்றதை விட ஒருத்தர் சண்டை போட முடியும், ஒருத்தர் அடிக்க முடியும், ஒருத்தர் வந்து நான் கோவப்பட முடியும்னா இந்த அன்புன்ற வார்த்தையை விட இந்த கோவப்படுற ஆள்கிட்ட தான் நான் அதிகமா உரிமை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் இங்க வந்ததுல நான் கோவப்பட்ட ஒரு ஆளு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு, எனக்கு வந்து எல்லா உரிமையும் கொடுத்தவங்க, நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனை யாருமே அலோவ் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான் நான் அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கேன். சண்டை போட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், பாசம் காமிச்சிருக்கேன், எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு இடம் கொடுத்துருக்கேன்னா அது வந்து ராணுவ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீ அந்த இடத்த கொடுத்துருக்கடா, நான் உன்னை கோவப்பட்டிருக்கேன், உன்னை வந்து சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன், எல்லாமே காமிச்சிருக்கேன்னா நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு இடம் எனக்கு கொடுத்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப மஞ்சரி அந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் இதை இன்டர்வியூலே சொன்னேன், உன்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைனா உன்கிட்டயே என்னால சொல்ல முடிஞ்சிருக்கு, அந்த ஒரு இடத்த நீ கொடுத்துருக்க ராணுவ அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்ப கூட ரயான் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அது மறந்துடுங்க. அந்த மாதிரிலாம் அவன் சொன்னான், நல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. உண்மையிலே ராணுவ இதுக்கு மேல என்னடா வேணும், நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னைக்கு ராணுவ ஸ்பேஸுக்கு எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒருவேளை வருவானோ அப்படின்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் அப்படியே உலாத்திட்டு இருந்தேன், லைவ் போடலாமா ராணுவம் வந்தா அங்க போய் பேசலாமா அப்படின்னு நான் உலாத்திட்டு இருந்தேன். பட் வரல. சரி ரைட்டு, ரொம்ப நேரம் பேசிட்டேன். உருப்படியா எதுவும் பேசுறேன்னா ஒரு கழுதையும் இல்லை. கமெண்ட்ல வந்து ஐயோ என்னைய கோஸ்ட்னு நீங்க எல்லாம் மிட் நைட் மசாலா மாதிரி என் லைஃப் எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையா. நைட்டு 2 மணிக்கு வந்து ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டெல்லா சிஸ்டர் வெல்கம், லதா சிஸ்டர் வெல்கம், வள்ளி சிஸ்டர் வெல்கம், சனா வெல்கம், சுசிலா சிஸ்டர் வெல்கம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வாங்க. செல்வி சிஸ்டர் வெல்கம் வெல்கம், திலீப் குமார் செல்வன் வெல்கம், நிறைய பேர் கமெண்ட்ஸ். ஹாய் ஹேமா சிஸ்டர் வெல்கம். Vijay TV said that there is still some discussion going on for Warner as Vijay. Sponsors want to Soundarya to be the Warner. Vishnu is also trying hard to make her runner. Oh,
அதுதான் முதல்ல வந்து விஷால் தான் ரன்னர்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஆனா இப்போ நைட்ல வந்த ட்வீட்ல எல்லாம் இல்ல சௌந்தர்யா தான் ரன்னர் அப்படின்னு வந்துருக்கு. In one channel who has sources from Vijay TV said that there is still some discussion going on for runner as Vijay's and sponsors want Soundarya to be the runner, shooting for winner to be tomorrow. அதுதான் இப்படியா சௌந்தர்ய கையை பிடிக்காம அவர் தூங்க முடியுமா? கட்ட வேகுமா? தலைவர் இருக்க முடியுமா? ஹாய் செல்வி சிஸ்டர், குட் மார்னிங். எங்க சிஸ்டர் ஷோ முடிச்சுட்டு வரீங்களா? ஷோவா? யோ நைட்டு 3 மணிக்கு நான் என்னையா ஷோ முடிச்சுட்டு வர போறேன் கொய்யால. ராஜி ஹாஜி வெல்கம். பேக்மேன் ஸ்பீச் பாத்தீங்களா? அபவுட் சவுண்ட் பாக்கலையே. நான் எந்த ஸ்பேஸுமே இந்த சீசன்ல போறதுல முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் ராணவ் சொன்னதுதான், யாரு என்ன சொன்னாலும் சவுண்டு நீ ரியல் தானு. அவனோட ஃபேன் நீங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்படி பார்த்தா விச்சுமாக்கு தீபக்கை பிடிச்சிருக்கு, ஜேக்க பிடிச்சிருக்கு, முத்துக்குமரனை பிடிச்சிருக்கு, மஞ்சரியை பிடிச்சிருக்கு. விச்சுமாக்கு பிடிச்சதுன்றதா நானும் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்ல முடியும். என்ன ரன்னரா ஸ்டூடியோ விட்டு ரன் ஆயிட்டா? ஐயோ செல்வி சிஸ்டர், யாரு டைட்டில் பண்ண காலேஜ்? யாரு வேற யாரு? குமரன் தான், முத்துக்குமரன். அவங்க அக்கா ஒரு தாங்கல சாமி, அவங்க அக்கா போரு தாங்கல. முத்து வின்னர், விஷால் ரன்னர், சவுண்ட் செகண்ட் ரன்னர். அவன் என்ன செய்வான்? மத்த கேர்ள்ஸும் அவன மேல விழுந்தா. சரிதான். ஐ எம் ஹாப்பி ஃபார் விஷால் சவுண்ட். ஓகே. ஐயோ ஹாலிஸ் ஹெல்த் சரியில்லையா? அப்படியா? என்னாச்சு செல்வி? என்னாச்சு செல்லா சிஸ்டர்? அவதான் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காளே. கரெக்ட் தான். Muthu is very talented. He was the one who found out Ranav can be a patient top 3 contestant because of his innocence. He then started telling others that Ranav was portraying himself as innocent. மொக்க சீசன் பட் 24 லைவ் ஷோ மிஸ்ஸிங். ஏதோ ஒருத்தன் நம்ம திட்டுறதுக்காக நம்ம முன்னாடி இருப்பாங்களே. நம்மளுடைய நிறைய நமக்கு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. கோவம் இருந்துட்டே இருக்கு. யாரடா திட்டுறது? அந்த டைம்ல இதுங்கதான் ஒரு 5-6 சீன்ல டிவில வந்துட்டே இருக்காங்க. இந்த திரிதுங்கடா ஒரு 4 இதை பிடிச்சி திட்டுவோம்டான்னு பிடிச்சி திட்டி நம்மளுடைய மனசுக்கு குறையெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருந்தோம். யார போய் திட்டுறது? சூப்பர். ஆணவ் அர்ணவ் கூட எதை பத்தியும் யோசிக்க பேசினப்போ எனக்கு பிடிச்சிருக்கும். ஓகே ஓகே. இந்த 2 நாளை பாடி இருக்க வேண்டியது தானே. Somehow Muthu has planned and successfully sent out Ranav and he tried the same with Soundarya, but she found back. எது ட்ரை பண்ணாலுமே டீம் கையில தானே இருக்கு. ராணவே நான் யாருன்னு வெளி உலகுக்கு அறிமுகம் செய்திருக்கிறது நன்றி சொன்னேன். ஓ ஹாய் ஹாய் ஹால். அப்போதான் என் சேனல்ல ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். போட்டு பொழந்து வைங்க எல்லாரையும். லதா சிஸ்டர், யாரு நம்ம பிடிக்கும் பிபி கண்டென்ட்ல? ஹாப்பி முத்து வின்னர். எனக்கும் ஹாப்பி தான் சிஸ்டர். Whoever wants to follow me, I will post a video per week at least. Any general topic. Aim to say goodbye to all. Thank you, Valli sister. Today show முடியல சாமி. ஒன் டிராமா விஷால் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு. ஆமையா சனா, இந்த சீசன் நாங்க என்டர்டைன்மெண்ட்காக பார்த்தோம். லைட்டா உயிரை கொடுத்து சப்போர்ட் பண்ண அளவுக்கு யாரும் ஒருத்தல். என்னையா அப்படி போஸ்ட் வரப்ப கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதையா ஸ்டெல்லா சிஸ்டர். ஸ்டெல்லா அதான் வள்ளி காலேஜ் நெக்ஸ்ட் இயர் சந்திப்போம். என்ன சிஸ்டர் புசகர் எப்படி சொல்லிட்டீங்க? கோஸ்ட் காலேஜ் காலேஜஸ் வேண்டாமியா, நம்ம செல்லம் குட்டி பாவமியா. பாவம் தான், என்ன செய்யறது. ஸ்டெல்லா சிஸ்டர் யாரு ரன்னர்? வெளியில ஓடியாந்தாங்கல்ல முதல்ல இருந்து, அவங்கதான் ரன்னர். இதுதான் ரன்னர் அப் ஸ்டெல்லா மேரி சிஸ்டர். நேற்று ராணவ பவியே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான், லைவ் பார்த்தேன். காலி சிஸ்டர் ஸ்பேஸ்னா என்ன? ஸ்பேஸ்னா வந்து நம்ம இங்க பேசுறோம்ல லைவ்ல, அதே மாதிரி ட்விட்டர்ல ஒரு ஸ்பேஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுல நிறைய ஐகான்ஸா இருக்கும். நம்ம பேசுறோம்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி போனா அதுல நம்ம உட்காந்து பேசணும். நம்மளுடைய வாய்ஸ் மட்டும் கேட்கும் நம்ம வீடியோல. ஆனந்தி showed blossom to Rana but not Manjari. She is just patching up as all the interviewers asked about வன்மம் towards Rana indirectly. நம்ம வெளில போகும்போது அவங்க வன்மம் தெரிஞ்சிச்சு. ஆலிஸ், நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். அப்படியா? ஓகே ஓகே. ஃப்ரீ ஆயிட்டீங்களா? முத்துக்குமரன் டைட்டில் வினர், வாழ்த்துக்கள் முத்துக்குமரா. தேங்க்யூ. காலிஸ், இந்த மாதிரி ஒரு ஃபைனல் வீக் நான் பார்த்தது இல்லையா? ஒரு டின்னர் பார்ட்டி இல்ல, ரைட்ஸ் இல்ல, பிபிஏ வெறுக்க வச்சுட்டாங்க. ஆமாயா, போதும்டா அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்த கண்டென்ட்டுக்கு. வெளியில போங்கடா இயற்கை ராட்கள்.
நாளைக்கு கண்டிப்பா பார்க்கணும். ஜாக்லின் என்று நீங்க ஜாக்லின் தானா சிஸ்டர்? பிபி சூப்பரா பேசுனாங்க. திட்டல் கோவம் சொன்னம் எல்லாம் எனக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. அவர் யாருன்னே தெரியாம அவரையா நம்ம திட்டிட்டு இருக்கோம் உட்காந்து. சொல்ல வேண்டிதான். அதாவது உம் சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் கூட இல்லையான்னு எல்லாரும் பயங்கரமா கழுவி கழுவி விட்டுறாங்க. இந்த சோசியல் மீடியா பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு ஆளவே கூடாது, சாக கூடாதுன்றது. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகுது. நாளைக்கு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கொண்டாடலாம்ல. இன்னைக்கே உட்காந்து எல்லாரும் சௌந்தர்யா வந்து ரெண்டாவது ரன் போட்டு அடி அடின்னு அடிச்சு விஷ்ணு அங்க காலில் உளுந்து கதர்னு கதறி எப்படியாவது ரன்னர் ஆவாது கொடுங்க ஐயா, வின்னர் இல்லைனாலும் பரவாயில்லையா, ரன்னர் போஸ்டிங்காவது கொடுங்க ஐயான்னு கதறாப்புல போல. இதுல இவன் கம்முன்னு இருந்தாலே சௌந்தர்யா வின் பண்ணிருப்பாங்க. இவன் பண்ண வேலை வெளியில இருக்க அம்புட்டு பேரையும் உட்காந்து அடி அடின்னு அடிச்சு எல்லாரையும் நாசமாக்கிட்டு இன்னைக்கு அதோடைய பிரதிபலன் தான் இன்னைக்கு வந்து அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போனது. காரணமே விஷ்ணு தான். அவளுக்கு உதவி பண்றன்ற பேர்ல உபத்திரம் பண்ணி வச்சிருக்கான். இதுல இன்னொன்னு ஹைலைட், தந்தி டிவி பாலிமர் டிவி முத கொண்டு இவ்வளவு ஃப்ராடுன்னு போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல்ல சௌந்தர்யா நஞ்சுண்டான்றது தமிழ்லயும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து தெலுங்கா கன்னடமா அவங்க அந்த இதுலயுமே போட்டிருக்காங்க. இதுல கால் ஆப்ஷன் ஒண்ணு இருக்குல்ல, கால் பண்ற ஆப்ஷன். அந்த கால் பண்ற ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி இல்ல. இப்போ அவங்களுடைய ப்ரொஃபைல போயிட்டு அந்த கால் பண்ற ஆப்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு போடுற நம்பரை போட்டு வச்சிருக்காங்க. போட்டு அந்த யாராவது சௌந்தர்யா, ஏன்னா இப்ப நம்மளே இருக்கோம், ராணவ இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த நான் பேசணும்னா கால் ஆப்ஷன் இருக்குன்னா நான் டக்குன்னு கால் பண்ணிடுவேன்ல, அந்த ஒரு நம்பர் இருக்குன்னா. இல்லைன்னா அந்த கால் ஆப்ஷன் வந்து பண்ண முடியாது இல்ல. அதுல போயிட்டு எல்லாரும் அவர் நம்பரை சர்ச் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல, ட்ரை பண்ணாலே மிஸ்டு காலா போயிடுமா, அதுக்காக அந்த நம்பர் அதுல போட்டு வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஸ்கேம். அதுவும் இல்லாம இவன் வந்து ஒவ்வொரு குரூப்லயும் யாரு விஷ்ணு வந்து அர்ஜென்ட் ப்ளீஸ் அர்ஜென்ட் கால்மி அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டு போடுற நம்பரை எல்லா குரூப்லயும் போட்டு வைக்கிறான். ட்விட்டர்ல போட்டு வச்சிருக்கான், பிளக்கு நிறைய குரூப்ல போட்டு வச்சிருக்கான். எல்லாரும் ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்ணி அது எல்லாமே ஓட்டா போறதுக்காக பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடு பண்ணது சனம் வந்து அவங்க சேனல்ல பேசியிருப்பாங்க போல. அதை வந்து பாலிமர் டிவி தந்தி டிவில எல்லாம் வந்து பிக் பாஸ்ல வந்து வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, இது ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த பொண்ணை ஃப்ராடுன்னு சொல்லி எல்லாம் முகத்திரை கிழித்து விட்டார்கள். இப்ப விஷ்ணு வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கத்தவும் முடியாம ஒன்னும் பண்ண முடியாம ஆடி அடங்கி உட்காந்துருக்காப்புல. அரசியல் ரீதியாக முத்து வந்து ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் உண்மையான மக்கள் மனதை ஜெயிச்ச ஒரு பெண்மணி சௌந்தர்யா ஜாக்லின். அரசியல் இங்க எங்கேயா வந்துச்சு? முதல் வாரத்துல இருந்து முத்துக்குமரன் வந்து டாப்ல இருக்கான். அந்த 2வது வாரம் 3வது வாரத்துல இருந்து முதல் வாரத்துல 25% இருந்த சௌந்தர்யாவால ஏன் இப்ப 25% ஆக முடியல? இந்த முதல் வாரத்துல சௌந்தர்யான ஒருத்தி பேரை உள்ள இருக்கவங்களுக்கே தெரியல. அந்த டைம்ல முதல் நாள்ல இருந்து சௌந்தர்யா 25% ஓட்டுல இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து முத்துக்குமரன் வந்த எந்த வாரத்திலயாவது அவங்க 25% வந்திருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். அவங்க தனியா வந்தா மட்டும்தான் வருவாங்க. அப்ப கூட அவங்க 30% ஓட்டு கூட வாங்கினது இல்லை, 25% ஓட்டு கூட வாங்கினது இல்லை. அந்த 20, 22, 23, 20, 22, 23 இதுதான் அவங்களுடைய ஓட்டிங் கடைசி வரைக்கும். ஃபர்ஸ்ட் வாரம் 25 வாங்க முடிஞ்ச சௌந்தர்யா, யாருன்னே தெரியாம இருந்த சௌந்தர்யா அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாங்க. ஏன் அவங்களால அந்த 25% வாங்க முடியல? முத்துக்குமரன் எப்படி வாங்கினா? முத்துக்குமரனுக்கு 2வது வாரம்லாம் யாருமே பேசவே இல்லையே. முதல் வாரத்துல இருந்து சௌந்தர்யா தான் எல்லா சேனலும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ட்விட்டர்லயே எல்லாத்துலயும் சௌந்தர்யா வீடியோ தான் எடிட் போட்டுட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனை பத்தி எத்தனை பேர் வீடியோ போட்டிருந்தாங்க, எங்கெல்லாம் எடிட் போட்டிருந்தாங்க, நான் பார்க்கவே இல்லையே. நாங்களே காமனா பாய்ஸ் அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தோம், தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா நாங்களே பேசுனது இல்லை. அந்த டீம்ல இவன் மூளையா செயல்படுறான்னு பேசியிருக்கோம், இவன் பண்ண தப்ப பேசியிருக்கோம். இதுல இருந்து அரசியல் ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு? என்னைக்குமே நடக்கிறதுதான், வேற என்ன சொல்றது. பேசல பிபி ஏன் கழுதைகளை திட்டுனாங்களா? குழந்தைங்களை திட்டுறாங்க, நீங்க அத பத்தி கவலைப்படாம எழுது. குழந்தை ஓ ஸ்பேஸ்ல அப்படி சொன்னாரா பிபி? என்ன சொன்னாங்க? ஸ்டெல்லா சிஸ்டர், லதா சிஸ்டர், லதா ஐ லைக் யூ இப்பதான் என் மனசுக்கு ஹாப்பியா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஓ இந்த சீசன்ல யாருமே உருப்படி இல்லைன்னு சொன்னதா? சவுண்டோட நிலைமை கர்மா. எஸ் போயார், நீங்க வேற காமெடி பண்ணிட்டு. சிஸ்டர் லிங்க் தெரியுதா? லிங்க் தெரியுதாவா? என்ன லிங்க் சிஸ்டர்? சேனல்ல வந்து வேற சேனல் லிங்க் எல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை இதுல போயிடும் சிஸ்டர், ஸ்பேம்ல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் சிஸ்டர்ஸ் எப்படி பார்க்கும்போது பாய்ஸ் டீம் டைட்டில் வின்னர் முத்து, கேர்ள்ஸ் டீம் டைட்டில் வின்னர் சவுண்டே.
நீங்க வேற காமெடி பண்ணிட்டு அவங்க டீமுக்குள்ள இருக்கவங்களுக்கே சௌந்தர்யா பேர் தெரியலன்றேன். முத்துக்குமரன் ட்ரூ குவாலிட்டி. நல்ல கதை விடு ராய். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. சிஸ்டர் அந்த லிங்க் விஜிஎஸ்ட் சௌந்தர்யா சொல்ற பாட்டு. அதை இங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது சிஸ்டர். ஓ சாரி பேஸ்ட் சிஸ்டர் அது. ஓகே ஓகே. விஜய் சேதுபதி தான் சொல்றேனே, ரன்னர் என் தங்கத்தை என் செல்லத்தை ரன்னர் ஆக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருக்காராமா. என்னோட செல்லத்தை கையை பிடிச்சி நான் வந்து ரன்னர் யாரு வின்னர் யாருன்னு 2 தடவை மேலே இங்கிலையும் ஒரு 4-5 தடவை ஸ்கிப் பண்ணி ஏதாவது ஒரு கையை தூக்கிட்டு போறேன். ஏன் அது கூட என்ன அலோவ் பண்ண மாட்டீங்களா? ஐயா நான் 15 வாரம் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன், மாடா உழைச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதான்னு சொல்லி அடம் பிடிக்கிறா அப்படியா. அதுக்காகவே சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரன்னர் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லிட்டு 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துருக்காராம். என்னத்த சொல்ல. ஆமா, நல்ல முத்து கூட ஈர நண்பவா. நல்ல முட்டு கொடுக்கிற நண்பா, நல்ல முட்டு கொடுக்குற நண்பா. ராணா ஓட்ஸ் விஷாலுக்கு போயிருக்கும். அதுதான் சொல்றேன், போன வாரம் எல்லா ஓட்டும் பவித்ராக்கு போச்சு இல்ல. அப்போதானே அவங்க ஃபைனலிஸ்டுக்கு வந்தாங்க. இல்லைன்னா அவங்க அந்த வாரம் வெளியேறவங்க தானே. தீபக் வெளியேறால் கிடையாது. அபிஷியலா பார்த்தா ராணா ஓட்ஸ் எல்லாம் போயிருக்கும் பவித்ராக்கு. இந்த வாரம் அவங்க பவித்ரா வந்து ஒரு பல்டி அடிச்சதுனால அந்த ஓட்டெல்லாம் அப்படியே விஷாலுக்கு போயிருக்கும். இன்னொன்னு, விஷாலுக்காக நிறைய இடத்துல ராணுவம் நின்றுருக்கான். முதல்ல வந்தப்பவும் விஷால் கிட்ட பேசுறப்போ, டேய் நீ உள்ள இருக்கும், ஏன்னா வயல் கடை தானே வந்தாங்க, நீ உள்ள இருக்க போய் உனக்காக நான் நிறைய வெளில பேசியிருக்கேன்டா, நீ வந்து ஜெயிச்சனாலே நான் ஜெயிச்ச மாதிரிடா, என்ன மாதிரி ஒரு போராடுற பையன் சார் இவன். வீக்கெண்ட்ல ஒரு தடவை சொல்லியிருப்பான் விஜய் சேதுபதி சார், அவன் என்னை மாதிரி சார், என்னை மாதிரி போராடுற ஒரு பையன் சார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் வெளியில போகும்போது கூட சொல்லுவான், என்ன மாதிரி ஒரு பையன் சார், அவன் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வந்த பையன், அவன் வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி சார் சொல்லியிருப்பான். உள்ளேயும் வந்து அந்த ஒரு டாஸ்க்ல எல்லாம் விஷாலுக்காக தான் வந்து நின்றுப்பான். நான் நிக்கிறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி வந்து நின்றுப்பான். இப்ப வெளியில இருந்து அவன் உள்ள வர்றதுக்கு அவன் வந்து போற இஷ்டம் இல்லையா. ஆனா விஷாலுக்காக தான் நான் வந்தேன், இந்த விஷயத்த நான் விஷாலுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லி அவன் நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கான், பெண் குழந்தைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, ஃபீஸ் கொடுத்து, அவங்க படிப்பு செலவெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்துக்காக ஒரு சின்ன பையன், ஒரு கஷ்டப்படுற பையன், அதையும் மீறி அவன் வந்து ஒரு ஹெல்ப் பண்றான். இந்த விஷயம்லாம் நான் தெரியணுன்றதுக்காக தான் நான் உள்ள வந்தேன், விஷாலுக்காக வந்தேன்னு சொன்னான். அப்படி அவன் நண்பனுக்காக உள்ள நின்னால. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வெறும் வார்த்தையெல்லாம் சொல்றதோ, கட்டி பிடிச்சிக்கிட்டு லவ் யூ சொல்லி முத்தம் கொடுக்குறதோ இல்ல. அவனுக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப நிக்கிறது, அவனுக்காக நிக்கிறது, அவனுடைய நல்லது கெட்டதுல கலந்துக்கிறதுலதான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது என்னதுன்றது நான் பாக்குறேன். அந்த மாதிரி உள்ள வந்து அவன் உடஞ்சிருந்தப்பெல்லாம் அவனுக்கு துணையா நின்றுருக்கான் விஷால், சாரி நம்ம ராணுவம் நின்றுருக்கான். அவங்க யாரும் இவனுக்கு உண்மையான அன்பு காட்டினாங்களோ காட்டலையோ, பட் ராணுவ எல்லாத்துலயுமே அவங்களுக்கு உண்மையா இருந்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு ஒரு கஷ்டம்னு அப்ப போய் நின்றுருக்கான். அவனுக்காக பேசியிருக்கான் நிறைய இடத்துல. விஷாலுக்கு வந்து வெளியில நிறைய பேட் நேம் இருக்கிறது கூட அவனோட இன்டர்வியூல எல்லாம் அவன் பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்கான். உள்ள தர்ஷிகா வந்து திரும்ப தப்பா ட்ரை பண்ணும்போது கூட அவன் வந்து அதை சமாளிச்சுட்டு, அவனை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும் நானு கடைசியா இந்த விஷயத்த வந்து சொன்னான் ஸ்டேஜ்ல, இந்த மாதிரி ஒரு பையன் அவன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி விஷாலுக்காக நிறைய இடத்துல ராணுவம் நின்றுருக்கான். அப்போ அவனுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் விஷாலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அதனால அந்த இடத்துல இருக்கான். இன்னொன்னு, விஷால் வந்து வெளியில காமிச்சலனாலுமே ராணுவம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இல்லாதப்ப கூட உள்ள இருந்து அவனை அடிக்கடி உள்ள இருந்து யாருமே ராணுவம் தேடினது இல்ல, விஷால் தேடி இருக்கான். ராணாவா ராணவா அப்படின்னு சொல்லுவான், வாடான்னு. இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறப்ப கூட சத்யாலாம் சொல்லும்போது, டேய் அவனை பத்தி பேசாதடா, அவன் வரட்டும்டா, உள்ள வரட்டும்டா, அதுக்கப்புறம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி முத்துக்குமரனும் வந்து ரொம்ப ஈஸியா ராணுவ வந்து தப்பா பேசிட்டா நம்ம சொல்றோம், பட் அதெல்லாம் கேமுக்காக பேசினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கூட பிறந்த தம்பி எப்படி பேசுவாங்க, எங்க வீட்டுல அப்படிதான், எங்க ஊர்ல அப்படி பேசுவாங்க கிராமத்து மக்கள். கிறுக்கு பையல வர சொல்லு, அந்த நான் என் தம்பி அப்படிதான் சொல்லுவேன், இல்ல குட்ட பையல, ஏல கிறுக்கு பையல. எங்க அக்கா பேரனை கூட அப்படிதான் சொல்லுவேன், எங்க அக்கா பையனையும் அப்படிதான் சொல்லுவேன். எங்க அக்கா பேரனை திட்டினானா அப்படிதான் திட்டுவேன், என் கிறுக்கு பைய உள்ள, என் லூசு பைய உள்ள, என் முட்டா பைய உள்ள, என் மடப்பைய உள்ள. அவன் உட்காந்து அழுவான். நான் திட்டினது பிறகு எங்க அக்கா பையன், மடப்பைய புள்ள, ஏன் முட்டா பைய புள்ள, ஏன் கிறுக்கு பைய உள்ள. அவன் எங்க அக்கா பையன் உட்காந்து சொல்லுவான், அவன் தப்பு பண்ணதுக்கு என்ன எதுவும் சித்தி நீங்க திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என் தம்பியை திட்டினாலும் அப்படிதான், அவன் பிள்ளைகளை திட்டும்போது என் முட்டா பையன் அவளை, கிறுக்கு பையன் அவளை அப்படி திட்டுவோம். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்து இங்க ராணவ சொல்லுவாங்க, இந்த பையன் ராணவ இன்னும் வரல, இந்த பையன் ராணவ வர சொல்லுங்க சார். அந்த பாட்டு போடுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட முத்துக்குமரன் அந்த வார்த்தை சொல்லிட்டு இருப்பான், பிக் பாஸ் தீபக்கண்ணனை வர வைங்க, பிக் பாஸ் மஞ்சிரியை வர வைங்க, இந்த ராணுவ பையில வர வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த வார்த்தையை வந்து அவன் சொல்லும் போது உண்மையிலேயே அந்த ஒரு பாஸ்டோட சொல்றான். அது மாதிரி உள்ள இருக்கும்போது கூட அவன் இந்த சாரி வந்து நம்ம ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் வரும்போது எல்லாருக்கும் சாரி கேட்க சொல்லும் போது அவன் சாரி தேங்க்ஸ் சொல்லும் போது உள்ள எல்லாத்தையும் அவன் சொல்லுவான், எல்லாருக்குமே சாரி, அப்புறம் வந்து இந்த கிறுக்கு பைய, இந்த பையன் ராணுவுக்கு ஒரு சாரி,
அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய இடத்துல ராணுவ வந்து முத்துக்குமரன் அவனுடைய திறமையை சொல்லியிருக்கான். அவன் நீங்க லேசா நினைக்கிறீங்க, அவன் வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான், சூப்பரா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நிறைய இடத்துல ராணுவ சொல்லியிருக்கான். அவனுடைய கேம் இவங்களுக்கு எல்லாம் பாதிப்பாயிருன்றதுக்காக தான் அவன் கிட்ட காமிச்சிக்காம இவங்க எல்லாம் ஒரு கேம் விளையாண்டாங்க ராணுவ கிட்ட. இன்னொன்னு விஷாலுக்கு அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது டாக்டர் ஏதோ சொன்னாங்கன்னு அவன் மூஞ்ச பார்த்துட்டு ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். என்ன சொல்ல வந்தான்றதே நமக்கு தெரியல. ஒரு மாதிரியா சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கடுத்து சொல்ல மாட்டான் அந்த வார்த்தையை. என்னன்னு நமக்கு தெரியல. ஜி உங்க வெளி உலக வாழ்க்கை பார்த்துட்டு அவர் எந்த உலகத்துலயா இருக்காரு? என்னவா இருந்தாலும் சவுண்டு நல்லாவே வெளியில கேக்குதுயா. என்னவா இருந்தாலும் சவுண்டு நல்லா கேக்குதா? என்னவா இருந்தாலும் சவுண்டு நல்லாவே சிச்சி சித்தி சிஸ்டர் யாராவது நம்புறீங்களா? புரியுது புரியுது. எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அரசியல் ரீதியா? அரசியல் ரீதியானா எவ்வளவு அபியூஸ் வந்திருக்கும் தெரியுமா? போன சீசன்ல விக்ரமனை நான் பேசினதுக்கு வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணிருக்காங்க. அசிங்கமா கேட்டிருக்காங்க. இந்த சீசன் தான் எனக்கு வந்து ரொம்ப திட்டு விழாத சீசன். அட போயா ஸ்டெல்லா ஹாஜி BB8 என்று நீங்க வேற காமெடி பண்ணிட்டு ஹாஜி லாஸ்ட் சீசன் சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணா இப்பவும் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃபீல் பண்ணுவையா? சாச்சனா ஸ்டோரி போட்டிருக்கா வின்னர் முத்து ரன்னர் விஷால். அப்படியா? அதான் இன்னும் டிஸ்கஸ் போகுதாமே. அவங்க அப்பா வந்து ஒத்துக்கணும்ல. சித்தி எனிவேஸ் ஹாப்பி டு ஷேர் லாஸ்ட் ஃபியூ டேஸ் காலேஜ் எல்லாம் அதான் டேக் கேர் நெக்ஸ்ட் சீசன்ல பார்ப்போம். ஓகே அஜி நெக்ஸ்ட் சீசன்ல நாங்க சப்போர்ட் பண்ற பர்சனல் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. பாலிட்டிக்ஸ் ப்ரெஷர் இருந்தது. அட பாவி நண்பா. அஜி உங்க விஷயம் நெக்ஸ்ட் சீசனே வந்து எங்க என்ன நண்பா? முத்து ஜாக் கூப்பிட்டு இருந்தான். அதான் ஜாக்க கூப்பிட்டான். மஞ்சதிய முத்துக்குமரன் சாரி தீபக ராணவ பத்தி அவர் சொல்லி அடுத்த நிமிஷம் அந்த பாட்டு வரும். நான் கொல்லாதவன். ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ. இந்த உலகத்தில் வாழ வாழ்த்துக்கள் நண்பா. இன்னைக்கு ராணவ் வந்து நான் போட்டிருந்த ஒரு வீடியோவை அவனுடைய பேஜ்ல போட்டிருந்தான். நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் இது போட்டிருந்தேன், ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் அவனுக்கு. நான் ஏற்கனவே எடிட் பண்ண பாட்டு இந்த பாட்டு தான். நான் கொல்லாதவன் அந்த பாட்டு வந்து அவனுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது இன்னைக்கு ராணவ் வந்து அவனுடைய பேஜ்ல போட்டிருக்கான். ஹாப்பி. இது மட்டும் உண்மைனா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க சவுண்டு. ஆமா நான் அதான் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கேன். நாளைக்கு பாத்துக்கிடுவோம். நாளைக்கு நேர்ல போனாலும் போகலாம். போனேன்னா நாளைக்கு வந்து லைவ் போடுறேன். சரியா? இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆமையா ராணுவ வந்து அவனுடைய பேஜ்ல போட்டிருந்தான் அவரோட பாட்டை. நான் வச்சிருந்த வீடியோ என்னை மென்ஷன் பண்ணிருந்தான். அது இல்லாம ட்விட்டர்லயே என்னை ஃபாலோ பண்றாங்க. ஹாப்பி. வேற என்ன இன்னைக்கு விசேஷமா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வந்து ஜாக்லினை கடுப்பேத்துறதுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு. ஜாக்லின் மிஸ் யூ ஜாக்லின் மிஸ் யூ ஜாக்லின். டேய் நானே வெந்து போய் கிடக்கு, நீங்க வேற ஏன்டா எரியுற கொல்லியில வந்து எண்ணெயை ஊத்திட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம். பாவம் ஜாக்லின் இவ்வளவு நாள் உசவ கொடுத்து வேலை பார்த்துட்டு கடைசி நேரத்துல வந்து இந்த பிள்ளைய இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் தவிர யாருமே ராணுவை பற்றி பேசல சிஸ்டர். அர்ணவுக்கு தம்பிக்கு நல்ல காலம் வந்துருச்சு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து கொண்டாட்டத்துக்கு போனாலும் சரி, ஃபேன் மீட் போனாலும் சரி, அர்ணவையுமே கண்டிப்பா பாராட்டிட்டு தான் வந்தேன். எனக்கு எல்லாருமே பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு அட்டனன்ஸ் போட்டுறேன். நான் உன்னைய திட்டிருக்கேன். அட்டனன்ஸ் சௌந்தர்யா கூட. ஏன்னா சௌந்தர்யாவுமே நிறைய பாராட்டியிருக்கோம்ல, திட்டிருக்கோம் சரி. ஆனா ரொம்ப வெறுத்தாள்னா நான் வந்து பாராட்டாத ஆளு, ரொம்ப வெறுத்த ஆளு ஜெஃப்ரி. மஞ்சரியை கூட ஒரு இடத்துல பாராட்டியிருக்கோம். ஜெஃப்ரி தான் எனக்கு என்னன்னு தெரியல, பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து பிடிக்கவே இல்லை. அது வந்து ஒரு அப்படியே நச்சு பாம்பு மாதிரி. அவன் அப்படியே விஷம் வாயை திறந்தா விஷம்ன்ற மாதிரி. அவன் பார்த்தாலே எனக்கு அந்த நல்ல எண்ணம் இல்லை அவன் மனசுல. அதுதான் அவனுடைய எண்ணம் வந்து அப்படியே அவனோட முகத்துல தெரியும். அவனுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. ரொம்ப நான் வந்து மத்தவங்களை மதிக்கலன்றத பெருமையா சொல்றேன். அதுதான் இந்த காலத்தோட ஜெனரேஷன். நம்ம எங்க காலத்துல நாங்க பூமராண்டி பேசி பேசுறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல. மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால ஒரு சில இடங்கள்ல நம்மள அவங்க என்ன பேசினாலுமே ஒரு இடத்துல நம்ம இறங்கி போயிடுவோம். இந்த காலத்துல அப்படி இருக்கிறது ராணுவ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவன் வந்து ஒருத்தரை மதிக்காம பேசுறது வந்து கெத்துன்னு நினைச்சிட்டு இந்த ஜெப்ரி மாதிரி ஆளுங்க எல்லாம்
இந்த மாதிரி ஆளுங்க தான் எதிர்காலத்துக்கே பெரிய சாபக்கேடு. நான் வந்து மதிக்கவே மாட்டேன் சார். நான்லாம் யாரையும் மதிக்க மாட்டேன். நான் யாருக்கு தெரியுமா? எங்க ஏரியால ஐயா கில்லி தெரியுமா? பள்ளிக்கு கூட ஆக மாட்டேன். ஒருத்தரை மதிப்பு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியலன்னா செல்ல காசுக்கு சமம். எங்க போனாலும் ஒருத்தரை மதிக்கணும், ஒரு இடத்துல தாழ்ந்து போகணும், இறங்கி போகணும். இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம அவர் யாரு, தலை எதுக்காக குனியவே மாட்டேன் நிமிர்ந்தே நடப்பாரு ஒருத்தர். அந்த மாதிரி நான் அப்படிதான் போவேன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நான் இன்னைக்கு பிக் பாஸ்ல போகும்போதும் சொல்லுவான் ஜெஃப்ரி, பிக் பாஸ் உங்க குரல் தவிர யாருக்குமே நான் பயந்ததே இல்லை சார். உங்களுக்கு தான் நான் பயந்துருக்கேன், உங்க வாய்ஸ்க்கு தான் நான் பயந்துருக்கேன். வேற யாருக்குமே பயப்பட மாட்டேன் சார் அப்படின்றான். எனக்கு ஜெஃப்ரிய பத்தி வந்து என்னன்னா என்னமோ ஒண்ணு அவன்ட்டு எனக்கு அது என்னன்னு தெரியல, நெகட்டிவா மைனஸ் என்னது, அந்த பெண்கள் கிட்ட அவன் அப்படி நடந்துகிட்டதா ஏதோ ஒண்ணு எனக்கு அவன்கிட்ட பிடிக்கவே இல்லைம்மா. யாருமே மரியாதை கொடுக்காம வா போன்னு பேசுனது, வாடா போடான்னு பேசுறது, அந்த மாதிரி பொம்பளைங்க கிட்ட எப்படி பார்த்தாலும் உள்ள போய் படுத்துக்கிட்டு தடவிக்கிட்டு இடுப்பை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு கர்மம். இதெல்லாம் வந்து என்ன ஜென்மங்கன்னு தெரியல. இதெல்லாம் யார் கணக்கு தப்பாவும் தெரியல. இதே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நான் அடிச்சுப்பாங்க. சும்மா ராண வெட்டி பார்த்ததுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அது மியூசிக் வேற நாட்டாம படத்துல கோழிக்கறி குழம்பு ஆஹா அந்த பாட்டை அவர் எடிட் பண்ணி போட்டு என்னெல்லாம் நாசம் பண்ணானுங்க. ஜெஃப்ரி வந்து இவ்வளவு கெட்ட பேர் வராம வந்ததுக்கு முக்கியமான காரணமே சௌந்தர்யா தான். ஏன்னா இந்த சீசன்ல வந்து பாதி பேர் லைஃப கெடுத்ததே சௌந்தர்யாவோட பிஆர் தான். அப்படின்றனால ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யா கூட இல்லாம வேற யார் கூட இருந்து இதெல்லாம் பண்ணியிருந்தான்னா சௌந்தர்யாக்கு எதிராக பேசியிருந்தா ஸ்டார்டிங்ல அவனை முடிச்சு விட்டுருப்பாங்க ஆரம்பத்துல. சௌந்தர்யா கூடவே இருந்த அந்த சில்மிஷம் எல்லாம் பண்ணனால அவனை பத்தி பேசினா அவங்க ஆளுக்கு தானே அசிங்கம். அதனால விட்டு தொலைச்சிட்டாங்க அவனை. கடைசியில வந்துதான் அவன் எதிர்த்தான். அப்ப வந்து அவங்க ஜெஃப்ரிய பேசினாலுமே திரும்ப சௌந்தர்யா உள்ள வந்துருவான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவன் நோண்டிக்கு தெரிஞ்சதே சௌந்தர்யா தானே. அப்புறம் எப்படி பேச முடியும் அவங்களால? சோ சௌந்தர்யாவாலதான் ஜெஃப்ரின்னு ஒருத்தன் அந்த ரொம்ப கெட்ட பேர் வாங்காம அவன் பண்ண சில்மிஷத்துக்கு கெட்ட பேர் வாங்காம போனது காரணம் சௌந்தர்யா. இல்லைன்னா யாரும் அடிச்சிருப்பாங்க அவனெல்லாம். இதையே அவங்க உள்ள இருக்க வேற ஏதாவது விஷால் வந்து இந்த பொண்ணுங்களை தப்பா தடவாம சும்மா தோல்ல கைப்பட்டு பேசுறாங்க. அவனை பொறுக்கின்றாங்க, என்னது காஜின்றாங்க, என்னென்ன பேரோ வச்சு கூப்பிடுறாங்க அந்த பையனை. இந்த பயலை மாதிரி தடவிக்கிட்டு மேல படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு கிடந்தான்னா என்னெல்லாம் பேர் வச்சிருந்திருப்பாங்க. என்ன மாதிரி உலகம். இந்த ஒரு விஷயம் போதும் பிஆர் டீம் வந்து யாருக்கு எப்படி இருந்திருக்காங்கன்றத பாக்குறது. ஜெஃப் ஓவர் திமிர் காட்டுறோம். ஆமா எனக்கு அதான் பிடிக்கவே இல்லை. எனக்கு அதை பார்த்தாலே என்னன்னு தெரியல, எரிச்சலா இருக்கும். அன்சிதா போயிட்டா இனிமேல் போய் நல்லா வாழ சொல்லுங்க, நல்லா வாழ சொல்லுங்க. அந்த மாதிரி திமிர் பிடிச்ச கழுதையெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. விஜயகுமார் சொல்லுவாங்கல்ல, அது என்ன பிடிச்ச கழுதை? அகம் பிடிச்ச கழுதை. அகம் பிடிச்ச கழுதை புஷி படத்தை சொல்லுவாங்க ஜோவிகாவை. அகம் பிடிச்ச கழுதையான். அன்சிதா ஒரு கால சுத்தன ஸ்னேக்கியா. ஆமாயா. எல்லா சிஸ்டர் உலகத்தை அள்ளித்தா பிலிம் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். ராணவுக்கு ஆண்டவர் பிளெஸிங் தான். இனிமே நல்ல காலம்தான். சூப்பர். தப்பு நிறைய இருக்கு ஜெஃப்ரிக்கு. நல்ல எண்ணமே இல்ல சிஸ்டர் அவங்கள. அவனை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு மூஞ்சி அவனுக்கு எப்படி போகும் பாத்திருக்கீங்களா? யாராவது குறை சொல்லிட்டு அவனை அதை மாத்திக்கணும்னு நினைக்க மாட்டான். டக்குன்னு அடுத்த செகண்ட் அப்படியே அவங்கள வந்து பாம்பு கொட்டுற மாதிரி கொட்டுவேன். ரன்ஷிதா கூட ஒண்ணு போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சான் கேட்டா அக்கான்னு சொல்லு. அதான் இது ரெண்டு வெளியில பண்ண கூத்த பார்த்தா எனக்கு இன்னுமே அருவருப்பாச்சு. எனக்கு அது வரைக்கும் கூட அன்ஷிதாவை பிடிச்சிருந்துச்சு. வெல் சேட் காலேஜஸ் ஜெஃப்ரி ஹேஸ் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் சௌந்தர்யா. ஆமா, இல்லைன்னா அவன் பேரெல்லாம் நார் அடிச்சு வெளியில எப்போ தூக்கி போட்டிருப்பாங்க. அவன் பேர் அவனெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. அவன் இந்த ராணுவ பார்த்தா ஒரு எகத்தாளமா பாக்குறது, என்னமோ இவன் பிடுங்கி கிழிச்சிட்டு போயிட்டான், ராணுவ என்னமோ ஒண்ணுமே பண்ணாம போயிட்டான்ற மாதிரி பாக்குறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு முக்கியமா வந்து அவன் ராணுவ அவ்வளவு அவசர அவசரமா பேசிட்டு வெளில போனா நம்மள எதுவும் பேசிடக்கூடாதுன்னு அந்த டைம்ல கூட இவரு தீபக் பக்கத்துல இருந்துட்டு அல்லது சார் சீக்கிரம் போடுங்க சார் கதவை அப்படின்றாரு. அவன் வெளில போகும்போது சார் சீக்கிரம் போடுங்க சார் கதவை, மஞ்சரி வெளில சீக்கிரம் உள்ள வந்துடாத திரும்ப அப்படின்றாங்க. என்ன என்ன இவங்களுக்கு எல்லாம் புரியல எனக்கு. கதவை போட்டுங்கன்னா தீபக் உள்ளே வச்சு அவருக்கு இன்னொரு கப்பு கொடுக்க போறாங்களா என்ன? எல்லாருமே வெளில போறாங்க. முதல்ல உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களாங்க? எல்லாரையும் வருஷப்படியே அனுப்பிட்டு நீங்க லாஸ்டா வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களா? எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களே அறியாம அவங்க மனசுக்கு அந்த வன்மம் வந்து அந்த இடத்துல வெளிப்பட்டுது. என்னதான் இவங்க பூசி மொழிகி டிராமா பண்ணாலும் அவங்க அறியாம அது வந்துருது. ஓகே சரி, நம்ம வந்து இனிமேல என்ன வீடியோ போட வேண்டியிருக்கும்னா நாளைக்கு இன்னைக்கு நான் பவித்ராவும் யாரு நம்ம பச்சை மண்டையன், சரி, ரயானும் வெளில போன வீடியோஸ் நாளைக்கு
இப்படியே அந்த 4 மணி நேரம் ஷோல தான் காமிப்பாங்க ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்றது. ஏன்னா போன சீசன்ல அப்படிதானே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவன் யாரு நம்ம ப்ரோமோ பொறுக்கி சாரி சரி என்னது குப்பை பொறுக்கி விஷ்ணு குப்பையில போனான். அதுக்கு அடுத்து பச்சைமண்டையன் லைட்ல போனான். திரும்ப மாயா வந்து லைட்ல போனாங்க. அதே மாதிரி இவங்களையும் ஒவ்வொருத்தரையா எலிமினேட் பண்றத நாளைக்கு காட்டுவாங்க. 4 மணி நேரம் காட்டுவாங்க பாருங்க, அதுல காட்டுவாங்க. ஸோ நாளைக்கு லைவ் போட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை நான் போனேன்னா நாளைக்கு நைட் லைவ் போட முடியாது. நாளன்னைக்கு வந்து பகல்ல லைவ் போட்டு என்ன நடந்துச்சு பேசுறேன். நாளைக்கு போகலைன்னா ஷோ பார்த்துட்டு நைட்ல என்ன நடந்துச்சு பேசுவோம். பகல்ல எதனா தகவல் கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு பகல்ல ஒரு லைவ் போடலாம். இன்னைக்கு ஷடவுன் எங்க ஏரியால கரண்ட் இல்ல, செல்லுல வேற சார்ஜ் இல்ல, நைட் போடாம தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு பகல்ல எதுவுமே பண்ண முடியல. ப்ரோமோ கூட இன்னைக்கு வரல, 2 ப்ரோமோ தான் வந்துச்சு நினைக்கிறேன். 3 ப்ரோமோ வரல. நான் இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடு கூட போட மாட்டான்னு நினைச்சேன். ஏதோ புண்ணியத்துக்கு இன்னைக்கு நடந்தத விஜய் சேதுபதி எபிசோட்ல என்ன போடுவாங்களோ அதே மாதிரி விளம்பரம் போட்டு போட்டு அதே டைமுக்கு வச்சு ஓட்டினானுங்க. ஆனா ஸ்டெல்லால தான் சிஸ்டர் இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்க பாத்தீங்களா? நான் தான் ஒரு வேறது இத்து போனாவா நைட் 2 மணிக்கு வந்து லைவ் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி எல்லா கலையும் தூங்கிடுச்சு போல இருக்கு பாவம். நம்ம என்னடா மிஸ்டேக் மசாலா மாதிரி நடுரோத்துல வந்து லைவ் போட்டுக்கொண்டு பார்த்தா என்னைய கோஸ்ட் எல்லாம் இங்க கோஸ்ட் மாதிரி சுத்திட்டு தான் இருக்குது. என்னடா நடக்குது இது சமுதாயத்துல அப்படின்னு சொல்லி இல்ல. ஆனந்தி மஞ்சரி தர்ஷிகா எல்லாம் ராணவ பயப்படுறாங்க. பிபியில தொட்டா அடி ராணா ஃபேன் சண்டைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. மஞ்சரி ஃபன் அன்லிமிட்டட் ஷோல ப்ரோமோ கூட ஏன் வன்மம் கேட்டாங்களாம். ஓகே ஓகே. மஞ்சரிக்கு உண்மையிலே வன்மம் தானே இருக்கு. அப்புறம் கேட்க வேண்டாம் செய்வாங்க. ஆனந்தி உள்ள இருக்கும் போதே சொல்லிட்டு போனாங்க ராணாவை. எனக்குன்னு இங்க ஒருத்தன் நான் வந்து எந்த பசங்க கிட்டயுமே க்ளோஸ் ஆக மாட்டேன் சார். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட், எனக்குன்னு ஒரு பையனை வந்து நான் அலோவ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது ராணவ் தான் சார். அதனால அவங்க வந்து பொய் சொல்லல. மத்த எல்லாருமே ராணவோட ஃபேன்ஸுக்காக தான் உள்ள வந்து நடிக்கிறாங்க. வர்ஷினி கூட வெளியில வந்து ராணுவ மீட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ராணுவ வந்து ஏதோ வர்ஷினியை பத்தி அசிங்கமா பேசிட்டான்னு சொல்லி ரயானும் ரயான் வந்து சொல்லுவான். உள்ள வந்து ஒரு சண்டை நடக்கும் தெரியுமா நைட்ல. இவங்க அந்த புள்ளி கேங்குக்கும் இவனுக்கும் நடக்கும், ராணுவுக்கும். அப்ப ராணுவ போய் அவங்க கிட்ட வந்து கையை எப்படி அடிச்சு அடிச்சு பேசிட்டு இருப்பான். விஷால் தான் அவங்ககிட்ட வந்து காப்பாத்தி கூட்டு போக முடியும். அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டான்டா இவன், அவனை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கா ராணுவா, ஏன்டா நீ இப்படி பண்ற, ஏன்டா அவன்கிட்ட போய் தனியா மாட்டின அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து ரயான் நீ வந்து ஆனந்தி வச்சு சாரி இவ யாரு நீ வந்து வர்ஷினி அப்படி பேசலான்னு அவங்க உண்மையிலேயே என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அப்படி பேசியிருந்தாங்கன்னா ராணவ் சும்மா எட்டி பார்த்த வீடியோவை அவ்வளவு எடிட் பண்ணி போட்டாங்க. வர்ஷினி அவன் அசிங்கமா பேசியிருந்தா போடாம இருந்திருப்பாங்களா? வர்ஷினி உள்ள வந்ததுல இருந்து சௌந்தர்யாக்காக எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. அப்ப சௌந்தர்யா பேரை வர்ஷினி பேரை கெடுக்கிறதுக்கோ இல்ல ராணவ் பேரை கெடுக்கிறதுக்கோ அவங்க அதெல்லாமே போட்டிருப்பாங்களே, எப்படி விட்டுருப்பாங்க? அவன் ரயான் அந்த இடத்துல சொல்லும் போது ராணவ் அதுக்கு என்ன சொல்றான்னு தெரியல, பீப் பேர்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது நான் பாக்கல. இது வந்து ட்விட்டர்ல ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு. பட் வர்ஷினி வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, ராணவ் வந்து என்னை பத்தி என்ன பேசுறான்னு நிறைய பேர் அவங்களை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸ்னூபி ப்ரோ கூட அவருடைய லைவ்ல பேசியிருப்பாரு போல. வர்ஷினி வந்து பயங்கரமா கேட்டு விட்டாங்க. அவங்க ஸ்னூபி எல்லாம் டேக் பண்ணியே போட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன பேசுறாங்கன்னு அப்படின்ற போட்டு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேள்வி கேட்ட எல்லாருக்குமே பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ராணவ் வந்து என்னை பத்தி என்ன பேசுறான்றது எனக்கு தெரியாது. அவன் எனக்கு பேசுனது தெரியாம நான் வந்து அவனை எதுவுமே சொல்லவும் முடியாது. அப்படியே பேசினா கூட பரவாயில்ல, என்னோட பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எல்லாத்துக்கும் செருப்படி கொடுத்த மாதிரி ஒண்ணு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவே நன்றி சொல்லணும் ராணவ். அதுக்காக கூட நேர்ல போய் நன்றி சொல்லியிருப்பான். ஏன்னா அவங்க வர்ஷினி உண்மையிலேயே நினைச்சிருந்தா ராணவ வந்து அவங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிருக்கலாம். ராணுவ வந்து வெளியில மக்கள் சப்போர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அவன் பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க அதை பண்ணிருக்கலாம். அவன் வந்து இப்படி பண்ணிட்டான், என்ன அப்படி சொல்லிட்டான் சொல்லி அவங்க வந்து ஒரு பிளேம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி இருந்திருக்கலாம். பட் அந்த பொண்ணு அவ்வளவே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. அவளுக்கு எப்படி கேம் விளாடணும்னு தெரியல, அந்த பிக் பாஸ் கேம் என்னன்னு தெரியல. அவளுக்கு எல்லாரு கூடயும் இருக்கணும், பேசணும், சிரிக்கணும், ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட் தான் அந்த பொண்ணுக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி ஒரு மூட்ல தான் இருப்பாங்க. அத முதல் தடவை வெளில போகும்போதே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒத்தையா இருந்த பொண்ணு, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட யாருமே கிடையாது. அந்த ஒரு விளையாட்டு விளையாடுமா கூட சொல்லியிருப்பா, நானாவே இந்த பக்கம் பால் போட்டு நானாவே அந்த பக்கம் போய் அடிச்சு அப்பெல்லாம் சொன்ன விளையாடுவேன் சார், எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பா. சோ அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே இல்லாம கூட பிறந்தவங்களும் வேற யாருமே இல்லாம தனியா இருந்த பொண்ணு இங்க ஒரு கூட்டத்தோட எல்லாரு கூட இருந்து சண்டை போட்டாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி அதெல்லாம் அவளுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அந்த கேம் இல்லாம அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வெளியே போகும்போது அதான் ஃபீல் பண்ணி போனா அழுவல, ரொம்ப சந்தோஷமா போனா. வெளியில வந்து கூட வந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் அவ உள்ள பேசுனதுக்கு வந்து அந்த பொண்ணையுமே ரொம்ப அபியூஸ் பண்ணானுங்க, புள்ளி பண்ணாங்க. வேற வழி இல்லாம முத்துக்குமரன் ஆர்மியில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். அடைஞ்சு அவங்க வந்து நாங்க இருக்கோம்டா எவன்டா வந்தவன்ற மாதிரி கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. இன்னொன்னு நம்ம தம்பி கீரி புள்ளதான் ஸ்டார்டிங்ல இருந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டு இருந்தான்.
அவன் வந்து பிஆர் டீமா அப்படின்னா அவனுக்கு அந்த அளவுக்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கே ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் கூட இல்ல. அவன் முதல் சேனல் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சேனல்ல 5000 ஃபாலோவர்ஸ் கூட இல்ல. அவனுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அவன் என்ன அவனை ஒரு பிஆர் டீம் கண்டுபிடிச்சு அவனுக்கு காசு கொடுத்து பேச வைக்க போறாங்களா? அதெல்லாம் இல்ல. எனக்கு போன சீசன்ல பிரதீப் சப்போர்ட் பண்ணான். அப்புறம் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணான். கடைசியில் அர்ச்சனா அவனே கழுவி ஊத்துனான். அவ வந்து ஏதோ பேசலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பையன். அசீமுக்கு அதுக்கு முந்தின சீசன்ல பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தான். இந்த சீசன்ல முத்துக்குமார் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவெல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறான்னு சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு முத்துக்குமார் நான் பார்க்கும்போது அப்படியே கீரிப்பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும். அச்சு அசல் 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க. ஒன்னா விட்டா முடிய மட்டும் முத்துக்குமார் முடிய வெட்டி கீரிப்பிள்ளையும் முத்துக்குமாரையும் ஒன்னா விட்டீங்கன்னா ரெட்டப்புள்ள மாதிரி இருப்பாங்க 2 பேருமே. அந்த பல்லு, உதடு, முக சைஸ், முடி, கலரு எல்லாம் சேம். என்ன இந்த கீரிப்புள்ள வந்து ஆஹ் உண்மையிலே இந்த என்ன சொல்லுவாங்க, கீரி புழு அந்த மாதிரி இத்தினோண்டா இருக்கான். பள்ளி மாதிரி இருக்கான். முத்துக்குமார் வந்து கொஞ்சம் தேடி இருக்கான். அவ்வளவுதான். மத்தபடி 2 பேருமே சேமா இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்காது. அப்படியே இருப்பான் கிரிப்புல. அதனாலதான் அவனுக்கு அவனை பிடிச்சிருச்சாலும் தெரியல. பிடிக்கலாம்னு வராமையா தீபக் சார் எனக்கு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ல ஹார்ட் போட்டிருக்காரு. ஓ சூப்பர். என்னையா பண்ண நீங்க எல்லாம் இப்படிதான் வரீங்க. நாங்களும் கோஸ்டா ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. வர்ஷினி, ரியா எல்லார் கூடவும் ஹாப்பியா இருக்க என்ஜாய் பண்றாங்க. அம்மா ராணவே பாருங்க சின்ன பிள்ளை மாதிரி ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டீச்சர்ட்ட. அது மாதிரி ரியா ரியா இங்க வாங்க, ஆனந்தி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கூப்பிடுறாங்க. இங்க பவித்ரா கூட சண்டை போடுறீங்க பாருங்க, எனக்கு இவங்க க்ரீம் கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு கேளுங்க. இருடி மிஸ்ட மாட்டி கொடுக்குறேன். அந்த மாதிரி. இல்ல டெவில் ஏஞ்சல் டாஸ்க்லயே ரயான் ராணப்ட இந்த இதை சொல்லுவான் வர்ஷினி மேட்டர். அண்ட் அகைன் அது ஃபைட்லயும் ட்ரை பண்ணுவான். தட்ஸ் வை ஐ டோன்ட் லைக் ரயான். ஓகே ஓகே. அது என்ன வேர்டுன்னு தெரியல, எப்ப சொன்னான்னு தெரியல. ராணுவ அப்படி பேர்ட் வேர்ட்ஸ் பேசுவானா தெரியலையே, என்ன பேசினான்னு தெரியல. பட் அத வர்ஷினி வந்து பெருசா எடுத்துக்கல. நேத்து கூட பிபி எடிட்டர் ராணவ பவி ப்ரோமோ போட்டு பேரை கெடுக்க பார்த்தான். ஒண்ணுமே இல்லாத இஷ்யூ. அதுதான் ராணுவ வந்தானா அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு தெரியும். இந்த தடவை வந்து டிஆர்பியும் இல்ல, வியூவும் இல்ல, சும்மா கேடுகட்ட சீசன். ஸ்டெல்லா சிஸ்டர் அந்த படத்தோட சீன் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்க சிஸ்டர், அதே சவுண்டோட கம்பேர் பண்ணுங்க. நண்பா சேனல்ல விட்டு வெளியில போக மனசே இல்ல. பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி காலேஜ் வாய்ஸ்ல ஏதோ இருக்கியா, இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக்குங்கய்யா. அஜி நல்லா ஐஸ் போட்டே காலேஜ். சிஸ்டர் முத்து நல்ல பையன் சிஸ்டர். ஒரு ஆமா ஆமா, அதான் சொல்றேன், ஒரு பர்சனா நல்ல பையன். நிறைய பேருக்கு அவனுமே ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஐயோ நண்பா சீசன் 7 பத்தி பேசியிருக்கோம்யா, அது எல்லாம் கேளியா. இப்ப நம்ம எல்லாம் உப்மா ஃபேமிலியான மாதிரி நம்ம எல்லாம் கோஸ்ட் ஃபேமிலி. நட்ராத்திரி அதான் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ற மக்களுக்கு வீடியோ போடுறோமோ இல்லையோ, வெளிநாட்டு மக்களுக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம்யா. அவங்களுக்கும் நம்ம தானே இருக்கோம் பேசுறதுக்கு. ஒரு ராணாவுக்கு பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா? விஷாலுக்கு பேச யாராவது இருக்காங்களா? பவிக்கு பேச யாராவது இருந்தாங்களா? நம்ம தானே பேசணும். நம்ம வந்து ராணுவோட ஃபேன்ஸ். ராணுவ மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருந்தா ராணுவ தனியா ஆடுவோம் பாருங்க. அது மாதிரி எல்லாரும் முத்துக்குமரன் பின்னாடி போனாங்க, எல்லாரும் சௌந்தர்யா பின்னாடி போனாங்க. ஆனா நம்ம மட்டும் ஒரு இடத்துல போனோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம நிக்கிறோம். ராணவே சொன்னா முத்துக்குமரனை, நீ தான்டா பிக் பாஸோட கிங், பிக் பாஸ் சீசன் 8ஓட கிங்குடா நீ அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நம்ம ராணுவ சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன், எனக்கும் பிடிச்ச பர்சன் விஷால் அண்ட் முத்துக்குமரன். இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது பவி ஓகே தான். பட் அந்த இதை ஓட்டு இல்லையே அவளுக்கு, என்ன பண்றது. முதல் வாரத்துல இப்ப இதை வந்து அன்ஃபேர் எவிக்ஷனே நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சீசன்ல முதல் வாரத்துல இருந்து கடைசி வாரம் கப்பு வாங்குற வரைக்கும் நம்ம அன்ஃபேர் எவிக்ஷன் தான் போட போறோம் டேக். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். முதல் வாரம் வெளியே போனவங்களை இருந்து கடைசி வரை கப்பு வாங்குற வரைக்குமே அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிதான் போட போறேன். உங்களை விட்டா எங்களுக்கும் யாரும் இல்லையா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா. எஸ்டே தீபக் நானும் ஒரு கமெண்ட் சொல்லி இருந்தேன், அதை முத்துக்கு சொல்லி இருந்தார். தீபக் அபிஷியல் பேஜ்ல சொல்றத கன்வே பண்ணிருக்கார். என்ன சொன்னீங்க சிஸ்டர்? யோ செல்வி பெரிய இடம்யா, கை வைக்காதீங்க அங்க யாரும். நண்பா சீசன் 7ல எனக்கு ஃபேவரட் அர்ச்சனாயா, இப்பவும் அடிதான் இருக்கும். போன சீசன்லாம் செம்ம அடி வாங்கியிருப்பீங்க. இங்க வந்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் ஓடினாங்க. ஆனா எனக்கு உண்மையிலே இந்த சீசன் வந்து கொஞ்சம் பெஸ்டான சீசனா தான் தெரியுது. அந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணல யாருமே. ஒருவேளை நம்ம சேனல் பக்கம் வந்து பிரயோஜனம் இல்ல,
இந்த கழுதைகிட்ட பேசி ஒரு உப்புகள் கூட பெற மாட்டான்னு நினைச்சு போயிட்டானுங்களான்னு தெரியல. இல்ல போன சீசன்ல அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ண அதே டெய்லர் டீம், அதே பிஆர் டீமா இருந்தா இவகிட்ட வந்து பேசி அடி வாங்கிட்டு போறத விட சைலண்டா போறதே நல்லதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா போன சீசன்ல அபியூஸ் பண்ணி பார்த்தாங்க, மாப் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னலாமோ பண்ணி பார்த்தாங்க. கூப்பிட்டு வச்சு மிரட்டினாங்க, பிளாக்மெயில் பண்ணாங்க, கேஸ் போடுவேன்னாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. கடைசியில கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் சம்பவம் நம்ம. அதனால அதே டெய்லரா இருந்தா நம்ம சைடு வரமாட்டாங்க. இப்ப முத்துக்குமரனுக்கு பிஆர் இருந்திருந்தா நம்ம வந்து முத்துக்குமரன் எவ்வளவு பேசியிருக்கோம். கண்ணியன், உருட்டுக்குமரன், நித்யானந்தா, பிரேமானந்த் என்னெல்லாம் பேசியிருக்கோம். நம்மள வந்து என்ன கிளி கிழிச்சிருப்பாங்க. போய் தொலை அப்படின்னு விட்டுட்டாங்க போல இருக்கு. அவன் பொழைச்சு போ, உன்கிட்ட வந்து என்னத்த பேசி பொழைக்க அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்க போல இருக்கு. ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த மாதிரி ஐடி விங் எல்லாம் இறங்குனாங்கன்னா டிஎம்கே ஐடி விங் அவங்களாலதான் முத்துக்குமரன் வந்து நிறைய ஓட்டு வந்திருக்குன்றாங்க. அந்த மாதிரி ஐடி விங் எல்லாம் வந்தாங்கன்னா நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. விக்ரமன் சீசன்ல, அஸ்வின் சீசன்ல விக்ரமனுடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு அபியூஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கரமா பண்ணியிருக்காங்க. என்ன வந்து ஒரு பொண்ணு வந்து அவ்வளவு அசிங்க அசிங்கமா பச்சை பச்சையா கல்யாணம் ஆகாத பொண்ணு இத்தனையும் ப்ரொஃபைல் அவ போட்டோவே வச்சுக்கிட்டு அவ்வளவு அபியூஸ் பண்ணான். எப்ப அழ வச்சா நாங்க ஒரு 10 பேர் சண்டை போடுறோம், ஒத்த பொண்ணு எங்க 10 பேருக்கும் ஒரே நிமிஷத்துல பதில் சொல்றான். எப்படி இவளால இப்படி பண்ண முடியுதுன்னு நான் வந்து பாட்ஸ்ன்னு நினைச்சேன். ஒரே நிமிஷத்துல எப்படி எல்லாரும் பதில் சொல்ல முடியும்? எல்லாரும் உட்காந்து அடிக்கிறோம், வேற வேற ஐடியில இருந்து வந்து அடிக்கிறோம். ஏன்னா பச்சை பச்சையா பேசுறா. ஆம்பளைங்களாலே தாக்கு பிடிக்க முடியல, அவனுங்களும் அசிங்க அசிங்கமா கேட்டு பாக்குறானுங்க. யாருக்குமே அடங்கல, போட்டுக்கிட்டே இருக்கா, செகண்டுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டே இருக்கா. இவன் பாஷா நினைச்சா பார்த்தா விக்ரமனை சப்போர்ட் பண்ண சேனல்ல உண்மையிலேயே வந்து பேசுற பொண்ணுதான். ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இவ்வளவு அசிங்கமா பேசுவாளா? அப்புறம் என்னங்க அறம்பெல்லும் மொரம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க விக்ரமன் ஃபேன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் இங்க எங்க இருக்கு அறம்? நீ அவன் அறத்தோட விளையாடலன்னு அசிங்கமா சொல்றீங்க, அவர் அபியூசர்னு சொல்றீங்க. அப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? நீ ஒரு பொண்ணை பண்றிய, அதுக்கு பேர் என்ன? என்னை வந்து ஆன்டின்னு சொல்லிட்டு என்னலாமோ என்ன பேரு வச்சு 10 ரூபா ஆன்டி, 50 ரூபா ஆன்டி என்னலாமோ பேர் வச்சா, என் போட்டோவை கட் பண்ணி போட்டு மாப்பிங் பண்ணி அசிங்க அசிங்கமா போட்டா. இதுல அந்த பசங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த பசங்க வந்து பான் சைட்ஸ்ல உன் போட்டோ எல்லாம் போடுவோம், வீடியோ எல்லாம் போடுவேன்னு சொல்லி என்னோட போட்டோவெல்லாம் கட் பண்ணி நிறைய தப்பான வீடியோல எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து மீன்ஸா போட்டு அவ்வளோ அபியூஸ் பண்ணானுங்க ட்விட்டர்ல எல்லாம். அப்ப அசின் ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களை அடிச்சு கடைசியில வந்து விக்ரமனுக்கே அதெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனேன், வேற உன்னுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேன்ல ஒருத்தர் அவருக்கு அனுப்புனேன், அந்த பொண்ணு கூட கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அவர் வந்து சொன்னாப்புல, அக்கா எனக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய ஆசிரமங்கள் எல்லாம் போய் சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க, நான் அதெல்லாம் பாத்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்க்கா. அசீமை தான் எனக்கு பிடிக்காது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க எப்படி அசீமை சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியலக்கா. இருந்தாலும் வந்து இந்த பொண்ணு பண்ண தப்பு தான், அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் அவளை சொல்லி வச்சிருக்கேன், நீங்க வந்து பிளாக் பண்றேங்க அவளை, நான் அவளை சொல்லி அடைக்கிறேன்க்கா, உண்மையிலேயே நீங்க ஒரு குட் பர்சன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமோ பாராட்டினான். பரவாயில்ல, எதிர் டீம்ல இருந்த ஒருத்தர் நம்மளை பாராட்டிட்டானே நமக்கு ஒரு செகண்ட் புல்லரிச்சிருச்சு. நான் பேசிக்கிறேன், எனக்கு வந்து நீங்க வந்து பெஸ்டான பர்சன்க்கா, நீங்க நல்ல பர்சன், நீங்க வந்து அவட்டெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திட்டி அவளை வந்து பேச விடாம ஸ்டாப் பண்ணாரு. ஸ்டாப் பண்ணி நீங்க உங்க வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு சேனல்ல கூட ஒரு பொண்ணு என்னுடைய தம்ப்நெயில் எல்லாம் எடுத்து போட்டு விக்ரமனோட ஃபேனு எல்லாரையும் பயங்கரமா ஓட விட்டுச்சு அந்த பொண்ணு. நம்ம விஜித் ப்ரோல இருந்து கிரிப்புல, நம்ம டிடிகே ப்ரோ, அப்புறம் வந்து யாரெல்லாம் அஸ்வினி சப்போர்ட் பண்ணி போட்டோமோ எல்லாரையும் போடுவான். எல்லார பத்தியும் டிசி சார் முதற்கொண்டு எல்லார பத்தியும் கழுவி கழுவி ஊத்துவா. பப்ளிக்கா பேரை சொல்லியே கழுவி ஊத்துவா. இப்ப நானே என் சேனல்ல ஒருத்தரை பேசுறேன்னா நேரடியா ஒருத்தர் பேரை சொல்ல முடியாது. நாங்க வந்து அவ சேனல்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கோம், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. பப்ளிக்கா எங்க பேரெல்லாம் போட்டு போட்டு போடுவா. என் போட்டோ எல்லாம் தம்ப்நெயிலே போட்டு போடுவா. நம்ம நம்ம சேனல்ல கோகிலா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதான் சிஸ்டர் எல்லாம் தெரியும். அவங்களெல்லாம் வந்து அசீமோட பிஆர் டீம் அவங்கதான். அவங்க பேர் அவங்க போட்ட கமெண்ட் எல்லாம் போட்டோல எடுத்து அதெல்லாம் தம்ப்நெயில போட்டு அந்த அநியாயம் பண்ணிச்சு அந்த பொண்ணு. அவளையும் அடக்கவே முடியல. அதுதான் சொல்றேன், அந்த ஒரு ஐடி விங்ன்றது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அவங்க பண்ணுவாங்க. யாராலையும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 500 பேர் போய் பண்ணா கூட 500 பேருக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அசீம் வந்து அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு கமெண்ட்லயும் என்னை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கு, அந்த பொண்ணோட கமெண்ட்லயும் நிறைய பேர் என்னை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு பர்சன் வந்து அங்கேயும் சொல்றாரு, நீங்க யார வேணா பேசுங்க, அந்த அக்காவை பேசாதீங்க, அவங்க நிறைய நல்ல காரியம் எல்லாம் பண்றாங்க, நீங்க வேற யார வேணா பேசுங்க, நான் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு சொல்லி போட்டிருந்தாரு. சரி, போடா போட பொழைச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஐடிவிங்கோட வேலையை சொல்றேன் நான். இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை எல்லாமே ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அதாவது எப்படி இந்த ஜோம்பிஸ் பாக்குறவங்க கழுத்தை கடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்கள வந்து யார் சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னா கூட அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நம்பர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்பர் வேணுமா, ஸ்டேஷனுக்கு வரவா, எத்தனை மணிக்கு வரணும் சொல்லு, நீ வா நானும் வரேன் அப்படின்னு
பயமே இல்லாம. இந்த சீசன்லாம் அப்படி வந்து பேச என்ன பண்ணுவேன், ஏன்னா செம்மையா அடி வாங்கிட்டு போவாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. அப்ப எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்தாங்கன்னா வாங்கடா வேங்கமாவே ஒத்தையில நிக்கிறேன், ஒத்தை கொத்த வாங்கடா அந்த மாதிரி நிக்க வந்தாங்கன்னா பொழந்து விட்டுருவோம். நிறைய பழகிட்டோம்ல இவங்கெல்லாம். இந்த சீசன் பாட்ஸ் ஓட்டு எல்லாம் ஃபில்டர் பண்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு எவ்வளவு பாட்ஸ் வேலை பார்த்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு 20% மேல ஓட்டு போவே இல்லை பாருங்க. எனக்கு தீபக் அழுதப்ப கூட பிடிக்கல, பாவம் இல்லை. எனக்கு அவங்க அழும்போது என்ன தோணுச்சுன்னா, எல்லாருக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, வின்னர் ஆகணும்னு வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. இந்த வீடு வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம், எவ்வளவு பத்திரமா இருந்திருப்பாங்க எதை பத்தி யோசிக்காம. திரும்ப வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்றதே அவங்களுக்கு எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயம் தான். போன சீசன் ஆச்சு விச்சு ஃபேன்ஸுக்கு செம்ம பைத்தடி. அதை நினைச்சா நெஞ்சப்பெல்லாம் புண்ணா இருக்கு. ஐயோ, அதுக்கு முந்தின சீசன் அதை விட அடி வாங்கினமியா. சிஸ்டர் முத்துக்குமரன் அண்ட் விக்ரம் ஒரே பிஆரா சிஸ்டர்? அசீம் அண்ட் சௌந்தர்யா சப்போர்ட்டர் ஒரு குரூப்பா சிஸ்டர்? ஏதோ சேனல்ல போட்டுருக்காங்க. முத்துக்குமரன் விக்ரம் ஒரே பிஆரா? அது எப்படி முத்துக்குமரன்? அசீம் ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றாங்க. என் கூட அசீம் சீசன்ல ஒன்னா இருந்த பசங்க எல்லாமே இந்த சீசன்ல முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றாங்க. சீசன் 6 மரண போராட்டம் காலேஜ் விக்ரமன் டிஆர்டிங் கூட. ஆமாயா, போன சீசன்ல கூட அந்த அளவுக்கு அவங்க பண்ணல. அசீம் சீசன்ல பண்ண மாதிரி அவ்வளவு அபியூஸ் எல்லாம் பண்ணல. இப்ப பான் வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய போட்டு வச்சிருந்தாங்க போட்டோவெல்லாம். இவனுங்களாவது மாப்பிங் பண்ணி என்னை பிச்சை எடுக்கிற அர்ச்சனா ஃபேன்ஸ் என்னை பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பெருமையா சொல்லி சிரிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். இந்த சீசன்ல டிடிகே ரொம்ப சந்தோஷம். அவரே ஆளே மாத்தாரு, பெரிய மனுஷன் மாதிரி மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிறாரு. கலிஸ் என்ன மாதிரி இவங்களை யாரோ பாராட்டி இருக்காங்க போல லாஸ்ட் சீசன்ல. உங்களை மாதிரியா? நீங்க வேற எல்லா சீசன்லயும் வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்கயா. 2 பேர் பாராட்டினாங்கன்னா 200 பேர் திட்டுவாங்கயா. பண்ணிட்டே பேசுறேன் நண்பா. சார் ப்ளீஸ் அந்த பார்ட்டி பற்றி பேசாதீங்க ப்ளீஸ். விக்ரமன் பார்ட்டி தான் டைம் எம்எல்ஏ சீட்டு மாதிரி டீல் பண்ணாங்க. அந்த அவங்க அந்த பார்ட்டியில இருக்கும்போதே அவங்கள பத்தி பேசணும். இப்ப அந்த பார்ட்டி வேல்யூவே இல்லாம பண்ணது பேசுங்க. அப்புறம் மேல பேசணும். சரி ரைட்டு, நீங்க பேச என்ன இருக்கு? இன்னும் 2 நாள் கழிச்சு நான் வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்களெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். இல்ல சிஸ்டர், ஒரு பிஆர் தானம் என்கிட்ட வீடியோ ஒண்ணு வச்சிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யோ, நீங்க வேற ஏன் அப்படி இருக்கீங்க? சரி சிஸ்டர், 4 சேனல்ல போய் பாத்தீங்கன்னா 40 வியூ வரும் நமக்கு. உங்களுக்குன்னு ஒரு வியூ வச்சுக்கோங்க, அது மட்டும் பேசுங்க சரியா? ஏன்னா எதை வேணா எது கூட வேணா கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதுக்காக வந்து நம்ம அதெல்லாம் நம்பிட்டு உடனே இந்த வீடியோ பார்த்து அதெல்லாம் உண்மை நம்பாதீங்க. நீங்க இதுதான் 2 சீசனா 3 சீசனா இதான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சேனலை பார்த்து எல்லாத்தையும் மண்டக்குள்ள வாங்காதீங்க. நான்லாம் இந்த சீசன்ல எந்த சேனலையுமே பார்க்கல, யாரோட ரிவ்யூமே கேட்கல. நான் அவங்க தம்ப்நெயில் மட்டுமாவது போன சீசன்ல தம்ப்நெயில பார்த்துட்டே பொங்கி 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 ப்ரெஷர் ஏறி போய் கோமால கிடந்தேன். அதனால இந்த சீசன்ல தம்ப்நெயில் கூட பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னோட வியூ எதுவோ அது என்னோட வியூவா மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்க வியூவா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து யாரோட வியூவும் கேட்கறது இல்ல, யாரோட சேனலையும் பாக்குறது இல்ல. தம்ப்நெயில் வேணா பார்ப்பேன், அது கூட எனக்கு இந்த இதுல வந்துச்சுனாதான், இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சுனாதான் என்ன தம்ப்நெயில் போட்டிருக்காங்க. ஓகே, யார் சப்போர்ட் பண்ணாத கூட தெரியாது. டிடிகே ப்ரோ கூட அவர் சப்போர்ட் பண்ணா நம்ம சேனல்ல வந்து யாரோ கமெண்ட்ல போட்டதுனாலதான் எனக்கு தெரியும். டிசி சார் இப்போ வரைக்கும் யாரை சப்போர்ட் பண்ணாரு கூட தெரியாது. ஏன்னா நான் அதை பத்தி கேட்கவும் இல்லை, நம்ம சேனல்ல வந்து யாரும் அதை பத்தி கமெண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ மத்தவங்க வியூஸை கேட்காதீங்க எப்பவுமே. நான் இது போன சீசன்ல நாங்க முடியும் போதே சொல்லியிருந்தோம், அடுத்த சீசன்ல எல்லாரும் அவங்க வியூல என்ன தோணுதோ அதை பத்தி பேசுங்க, மத்தவங்க வியூவை யோசிக்காதீங்க. இப்ப ராணுவ வந்து நான் இதுக்கு முன்னாடி ஆண்களை நீ பேசிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா சிஸ்டர் கோச்சிட்டு போயிருக்காங்க, நம்ம சாமு என்கிட்ட கோச்சிட்டு போயிருக்காரு. நிறைய பேர் நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசாம போயிருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஆண்களை நீ சப்போர்ட் பண்றேன் ஒரு சில இடத்துல வந்து தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே யோசிச்சாங்க. அது அவங்களோட வியூ தானே. ஏன்னா அவங்க ஒண்ணு யோசிச்சிருக்காங்க, நான் அதை வேற ஒண்ணு பேசும்போது என்ன நம்ம ஒண்ணு நீங்க இப்படி நடந்தது, சிஸ்டர் என்ன இப்படி பேசுறாங்க, நம்ம வேற மாதிரி நினைச்சோமே தானே அது அவங்களுக்கு பேசுறாங்க.
ராணவ நான் சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இவங்க எல்லாம் திரும்ப சப்போர்ட் பண்ணி வந்தாங்க? அது அவங்களோட வியூ, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால அவங்க வந்தாங்க. இதே 10 சேனல்ல பார்த்தா ஓ சௌந்தர்யா தான் கரெக்டோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சோம். இன்னொரு சேனல் பார்க்கும்போது ஓ முத்துக்குமாரன் தான் கரெக்டோ, இன்னொரு சேனல் பார்த்தா ஓ ராணவ தான் கரெக்டோ, அப்படி தோணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யார் பேசுறாங்களோ அவங்க கூட போய் சப்போர்ட் பண்ணுங்க. ஒருத்தர் பேசுறதுனால உங்க வியூவை மாத்திக்கணும். நானுமே அப்படிதான், யார் பேசுறதுனால என் வியூவை மாத்திக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ, எப்ப எப்படி பேசணும்னு தோணுது அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்க. லேட் நைட் லைவ் அத பேச யாரும் நேத்தாதான் எண்டு கார்டு போட்டீங்களா காலி சிஸ்டர்? வேற வழி இல்லையா செய்யுது. 1 இயர் கழிச்சு மீட் பண்ணுவோமா? இதே எண்டு கார்டு போட்டு எத்தலமா பண்றீங்க, நான் வருவேன் அந்த மாதிரி நம்ம வேற ஒண்ணு பண்ணுவோம். சரியா? ஏன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய இன்டர்வியூஸ் வரும், வெளியில வந்து ஒரு சம்பவம் நடக்கும், அரசியல் பண்ணுவாங்க, வெளியில வந்து ஒரு பாலிடிக்ஸ் நடக்குறாங்க, அதை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கோம். பேசிக்கலாம். ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்போம் சிஸ்டர், அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிச்சுடுங்க. பொம்மை படம் பாக்குற மாதிரி பாப்பேன் சிஸ்டர். திஸ் இஸ் சௌந்தர்யா குரூப். ஓகே ஓகே. ஐயோ காலேஜ் எதை வந்து டெய்லியும் பேசுங்கய்யா, 1.5 ஹவர் பேசுங்கய்யா. பேசுவேன். நானும் வண்டி சிஸ்டம் முதல்ல பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஃபன் ஸ்பேஸ் மாதிரி போட்டு என்னத்தையாட்டு பேசணும், இல்லைன்னா உளறல் டாக்ஸ் போட்டு என்னத்தையாட்டு உளருவோம்லாம் நினைச்சேன். பட் அதை விட எனக்கு இந்த பேசுறது ரொம்ப பிடிக்கும். பேசுறதுன்னா இந்த கிரைம் ஸ்டோரிஸ், அன்னைக்கு நடக்கிற செய்திகள் பத்தி சொல்றதுலாம் பிடிக்கும். இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல முக்கியமான சம்பவங்கள் என்னெல்லாம் நாட்டுல நடந்திருக்கு, எதெல்லாம் வந்து நடந்திருக்கு, அந்த மாதிரி சும்மா ஒரு டாபிக் வச்சு பேசலாம், இல்லைன்னா வந்து ஹெட்லைன்ஸ் மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன். பட் என்ன பண்ணேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச உடனே அப்பாடா சொல்லி படுத்தேன்னா ஒரு 10 நாளைக்கு பேசாம தூங்குவேன் சாப்பிட்டு சாப்பிட்டு. அதான் ஒவ்வொரு சீசன்லயும் நடக்குது. கடவுள் தான் எனக்கு புத்தி கொடுக்கணும். ஓகேயா, நம்ம லைவ முடிச்சுக்கலாம். இந்த சீசன் ராணுவ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டரியா, நான் இந்த சேனலுக்கு. ஆமாயா, நம்மளாம் காலம் தூக்கிட்டுலாம். ராணுவ எப்படியா நம்ம சேனலுக்கு வர வைக்கணுங்க, வர வச்சு எல்லாரும் வந்து பேச வச்சிடும் நம்ம சேனல் பண்ணவங்க. இப்படி மிட் நைட் மசாலா மாதிரி போட்டா எல்லாரும் போய் தூங்கிடுவாங்க, அப்புறம் எப்படி தெரியும்? நான் ராணுவ வரணும் முன்னாடியே சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் போட்டு முன்னாடியே வந்து பிரைமர்ல எல்லாம் போட்டேன்னா எல்லாம் வந்துருவாங்க. ஆட் பண்ணிடலாம், பார்ப்போம். கண்டிப்பா போய் மீட் பண்ணுவேன், ஃபேன் மீட்டு நான் வீட்லயே கூட போய் மீட் பண்ணிட்டு வருவேன். சரி, முடிச்சு விடுவோமா? 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சே, என்ன நினைச்சு எனக்கே பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா கூட 2 மணி நேரம் பேசுற திறமையை கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. Take care of your health and sleep early after Big Boss. Good night, Kali sister. Thank you, Hema sister. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. நான் ராணுவ போனதுக்கு அப்புறமே அதான் சிஸ்டர் பண்றேன், லைவே பார்க்கல. ராணுவ போனதுக்கு அப்புறம் தூங்கிக்கிட்டே இருக்கேன், மாத்திரை போட்டு போட்டு தூங்குறேன். இப்ப ஒரு வாரமா பொங்கல் பிஸி, இதுக்கப்புறமும் அதே தான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். போன வாரம் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல, அதேதான் அடுத்த வாரம். அப்படிதான் போகுது லைஃப். அப்புறம் வந்து கவிப்பிரியா சிஸ்டர், நான் உங்க பேர் சொல்றது பதில் கார்த்தி பிரியா நேற்று வீடியோல சொல்லி வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருக்கா சொல்றேன், இப்பயும் சொல்றேன். சாரி கவிப்பிரியா சிஸ்டர், பெலட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ். உங்க பிறந்தநாள் அப்போ லைவ் போட முடியல, அதுக்கு அடுத்த லைவ் போடும்போதும் கவிப்பிரியாக்கு பதில் கார்த்தி பிரியான்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ சாரி சிஸ்டர், நீங்க வேற 2-3 நாளா வரல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நாளைக்கு வீடியோ போடும்போது யாராவது ஞாபகப்படுத்துங்கயா, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கவிப்பிரியா சிஸ்டருக்கு வந்து ஒரு விஷ் பண்ணிடணும். எப்படி டீ ஆத்துறீங்கயா? நல்லா ஆத்துங்க, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இப்ப நம்ம இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வரலன்னா நிறைய குறும்படம் போட்டிருப்போம், நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டிருப்போம், நம்ம ராணுவ பத்தி எல்லாம் போட்டிருப்போம். என்னது மரண பயத்தை காமிச்சிட்டாங்கடா, மரண பயத்தை காமிச்சிட்டாங்க, அந்த மாதிரி உசுறு பயத்தை காமிச்சிட்டாங்க நமக்கு. அடிவேரெல்லாம் கலங்கி போச்சு ஸ்ட்ரைக் வந்தனே, என்னடா சேனலே அவ்வளவுதானா, சோழி முடிஞ்சா அப்படின்னு. ஸோ அதனால பயமா இருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ராணுவோட வீடியோ அவன் வெளில போறப்ப பேசினது இது எல்லாமே போட்டிருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு விஷாலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ராணவான்னு கூப்பிட்டு அவனை வந்து அடங்காத சுரந்தான் அப்படின்ற மாதிரி, ராவண மாதிரி, பக்கத்துல ராவண மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான பர்சன். ராவணன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது. எனக்கு பர்சனலா ராமனை விட ராவணனை ரொம்ப பிடிக்கும். தன்னோட பொண்டாட்டிய கூட பாதுகாக்க முடியாம பெத்தவங்களுக்காக காட்டுல போட்டு வந்து அவளை தனியா விட்டு போன ராமனை விட, மத்தவங்க பேச்சை கேட்டு சந்தேகப்பட்ட ராமனை விட, அடுத்தவங்க முன்னாடி தூக்கிட்டு வந்தாலும்
அவளை தொடக்கூட செய்யாம கடைசி வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருந்த அனுப்புன ராவண வந்து பெஸ்ட் எனக்கு அப்படின்னு தோணும். உண்டக்கட்டி வாங்கி தின்னாலும் பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி திண்டு ஊற விட்டு ஓடின பரம்பரை தானே நான் உங்க பரம்பரை அப்படின்ற மாதிரி நம்ம ராவண வந்து உண்டக்கட்டி வாங்கி தின்னாலும் ஊரடியே வாங்கி தின்னாரு. அடுத்த முன்னாடியை திருடிட்டு போனா கூட அவளை வந்து பத்திரமா தங்கமா திருப்பி அனுப்புனாரு. ஸோ ராவண வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஒரு நல்ல பர்சன். அப்படிதான் நான் ராணவையும் பாக்குறேன். அவனை ராணவன் வந்து கூப்பிட்டதுக்கு அவன் உள்ள தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். நானுமே விஷாலுக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் விஷால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிற பேர் பாருங்க நல்லா இருக்கும். முத்த வந்து முத்தப்பா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். தீபக் வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவான், சீனியர் சொல்லுவான். இன்னொன்னு ஏதோ ஒரு வார்த்தை, அது மறந்துட்டேன். நல்லா இருக்கும் விஷால். சரி எல்லாரும் வாங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அட்டனன்ஸை போடுவோம். இந்த ஜெஃப்ரி பையத்தை மட்டும் கிட்டே போக கூடாது. அவங்க சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. அந்த அன்சிதா ஜெஃப்ரி இதுங்கெல்லாம் மதிக்கவே மதிக்காதுங்க. மத்தவங்களை மதிக்காதவங்க வந்து வாழ்க்கையில உயரவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் அன்சிதா ஜெஃப்ரி. யாராவது ஒரு நல்லது சொன்னா கூட அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க. வெளில வந்து என்ன பண்ண போதுங்களோ தெரியல. அருணாவ் இதோட தப்பிச்சு வந்துடா, அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அவனை யாராவது டைரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அருணாவெல்லாம் படிக்க இருந்துச்சு நடிக்க வாய்ப்பு கொடுங்கயா. அழைப்பா இது மாதவனோட அழகா இருக்காங்க. குட் நைட் ஹாஜி. ஸ்டெல்லா சிஸ்டர் குட் நைட். லதா சிஸ்டர் குட் நைட். ஹேமா சிஸ்டர் குட் நைட். வள்ளி சிஸ்டர் குட் நைட். ராஜா கெட்டப்ல சூப்பரா அவ கீழே எல்லாரும் நிக்கிறப்போ சூப்பர். ஏதோ சன் மாதிரி இருந்துச்சு. அதான் பாகுபலி. செல்வி சிஸ்டர் பாய் குட் நைட். எல்லாருக்குமே பாய். திலீப் குமார் பாய். எல்லாருக்கும் பாய் குட் நைட். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வீடியோ பார்ப்போம். தாமா பை பை குட் நைட். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஒருவேளை ராணவ் வந்து நாளைக்கு எப்படி ஃபைனலுக்கு போவோம், வரமாட்டான். திங்கள் செவ்வாய்க்கு மேல ஸ்பேஸுக்கு வந்தானாலும் நம்ம சேனல்ல வந்து நான் லைவ் போட்டு இன்வைட் பண்றேன். யாராவது ட்விட்டர்ல இருக்கீங்கன்னா வாங்க, இல்லைனாலுமே ட்விட்டர் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ராணுவ வந்தானா நான் லிங்க் அனுப்புறேன், கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன், ஒரு லைவ் போடுறேன். எல்லாரும் அதை கிளிக் பண்ணி வந்துருங்க. குரூப்ல இருக்கவங்களுக்கு நான் குரூப்லயும் போடுவேன். வந்து ட்விட்டர்ல பேசுனாலும் பேசுங்க. இன்னொரு நாள் போய் நான் நேர்ல மீட் பண்ணி கூட நான் போன்லயோ லைவ்லயோ நம்ம சேனல்ல வந்து பேச வைக்கிறேன். லைவ்ல வந்தானா எல்லாருமே நம்ம பேசலாம். அதுக்கும் பேச வைக்க ட்ரை பண்ணுவோம். சரியா? இந்த 2 சீசன்லயுமே எதுவுமே நடக்கல. இந்த சீசன்லயாவது நடக்குதான் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? பாவம் ஆமாயா, பாவம் ராணவ் நான் ஃபீல் பண்றேன். அவனுக்கு என்ன தங்கத்துக்கு, அவனை கொண்டாடுறதுக்கு கோடி பேர் இருப்பாங்க. இல்ல நானே அவனுக்கு ஏதாவது வீட்டு போட்டாலும் என் தங்கமே என் செல்லமே என்ன போடுவேன். தங்க புள்ள. சரி, பேசினா விடிய விடிய பேசிட்டே இருப்பேன். அதனால இப்போதைக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நாளைக்கு சூப்பரா வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய் குட் நைட். See you.